அதை நம்ம தாண்டி நம்மளுடைய ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ் உள்ளே இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷனில் தமிழ் பீப்புளுங்கிற ஒரு ஐடென்டிட்டியை வந்து நம்ம இன்னும் நேஷனல் லெவல்லையோ குளோபல் லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம பவரில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு படத்தில் கொஞ்சம் ஒரு ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தில் நீங்கள் ஒரு சோஷியல் மெசேஜ் இல்லைன்னா படம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அது இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இன்றைக்கி அதில் மசாலா மெசேஜை தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வெட்டுக்குத்து எல்லாமே இருக்கணும். படம் வந்து ஒரு ரகடான ஒரு விஷயம் வேணும், எல்லாமே இருக்கும். ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கவலையே இல்லை, மனசுக்குள்ள ஒரு அட்ரிலின் ரஷ் இருக்கும் அது பண்ணும்போது அப்படின்ட்டு. அதே தான் நீங்கள் கொசு அடிக்கும் போது ஒரு ஃபீலிங் வரும், பார்த்துருக்கீங்களா? சரி, அந்த பாட்டை போட்டு அப்படியே பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிட்டு நாங்களாம் பீச்சுக்கு போனோம் மீட்டிங்க்கு. மொத்தம் பார்த்தா ஒரு 10 பேர் அது இல்லை. பட் ஸ்டில் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஹேவிங் வெரி ஹியூஜ் ஃபண்ட்ஸ் இன் த பேங்க். எப்போ வேணாலும் அந்த ஃபண்டுக்கு வந்து ரிஸ்க் இருக்குது. ஸ்டில் வி கேன் ஃபைட் த பேங்க், நம்ம கேஸ் போடலாம், எல்லாமே பண்ண முடியும். பட் ஸ்டில் அந்த ஃபண்டு போனது தானே. நேற்றுக்கு நீ என்ன பண்ணன்னு தெரியும். இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணி அவங்கள மிரட்டுறாங்க. ஸோ இது எப்படி நடக்குது, இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு இதை பற்றி நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு பெருசாக சப்போர்ட் சிஸ்டமே இல்லை. இப்போ நான் போய் ரீச் அவுட் பண்ணுற அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பவுண்டரி. நீங்கள் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எர்லி அடாப்டர் இந்த சிஸ்டமில். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ சைபர் செக்யூரிட்டியில் அப்போ ஒரு இதுவே இல்லை. எங்கே போனாலும் கம்யூனிட்டி கிடைக்காது, உங்களை மட்டம் தட்டுவாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொன்னாலே வியர்டாக பார்ப்பாங்க. இந்த 3 விஷயம் எனக்கு பர்சனலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெத்தை பார்க்க ரியாலிட்டியோட டச் வச்சுக்கிட்டே இருக்கிறது. 2வது, உன்னோட இயலாமை ஏதாவது ஒன்று சுற்றி இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க, அவங்கவுங்க வந்து அதில் எபிலிட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா உன்னாலே எபிலிட்டி பார்க்க முடியுன்றது ப்ரூவன் ஃபேக்ட். 3வது, ஜேர்னலிங் மூலிமா தெரிஞ்சுக்கிறது, ரியலைசேஷனுக்குள்ளேயே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டிக்குள்ளே டச் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. இது 3 வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம். நான் ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். பாட்காஸ்ட்னு சொல்லலாம், ஒரு கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து நம்ம மார்க் ஜக்கர்பர்க் வந்து அதில் பேசிட்டு இருந்தார். அந்த கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, லைக் ஹவு டு யூ ஹையர் அ பர்சன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன பேசிஸில் யூ ஹையர் அ பர்சன்? ஏன்னா வெரி பிரில்லியன்ட் காயில் இன்னைக்கு இவ்வளோ பேர் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா சும்மா நடக்கல. பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். இனிஷியல் டேஸ்ல இருந்து சரியான டிசிஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ரைட் டிசிஷன்ஸ் கண்டினியூஸாக எடுத்தனால மட்டும்தான் அவங்க அந்த பொசிஷனில் இருக்காங்கல்ல. அப்போ என்ன பேசிஸ் நீங்கள் ஒருத்தர் ஹையர் பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், ஐ வில் நாட் ஹையர் எனி ஒன் ஹூம் ஐ வில் நாட் ஒர்க் ஃபார் இன் அல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் நான் கண்டிப்பாக இன்னொருத்தர் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. பட் இஃப் தேர் இஸ் அன் அல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ், அங்கே நானும் இருக்கும் அவரும் இருக்காருன்னா, இஃப் ஐ எம் ஏபிள் டு ஒர்க் ஃபார் ஹிம் ஐ வில் ஹையர் ஹிம். இதுதான் அவருடைய கான்செப்டாக சொன்னார். எனக்கு ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சிக்க முடியல. அல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்லாம் பேசுகிறாங்களே அப்படி, ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன படம் அது? இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இதெல்லாம் வர்றப்ப இந்த அல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்லாம் பற்றி நிறையா வந்துட்டு இருக்கும். பட் இது எப்படி வந்து இவர் யோசிக்கிறாரு? இவ்வளோ டீப்பாக ஒரு விஷயத்த யோசிச்சு நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம், அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அவங்கள ஹையர் பண்ணுவேன்னு சொல்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு அந்த ஒரு மொமெண்ட்டும் நீங்கள் வந்து அந்த ஃபீலை வச்சுருக்கீங்க. அந்த ஒரு பேஷன் ஃபார் சக்ஸஸ் இல்லை பேஷன் ஃபார் த இன்னோவேஷன் அப்படிங்கிறது நான் வந்து அந்த இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். எந்த இன்டர்வியூ என்னைக்கு நினச்சு? இல்லை, இன்ஸ்டாகிராமில் ஒரு ரேண்டம் வீடியோ. ஓகே, ஜக்கர்பர்க் தான் கிடையாது. ஸ்டில் அந்த இன்சைட்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு விஷயம் பார்த்தாரு, அந்த ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொல்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் அப்படியே என் மனசில் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடத்துல நான் வந்து யோசிச்சிருப்பேன். என்னுடைய ஜேர்னியில் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். நிறைய இன்டர்வியூ பண்ணப்போ என்ன கேட்பாங்க, நீ ஏன் ரொம்ப நேரம் இன்டர்வியூ பண்ணுறேன்னு கேட்பாங்க. என்னுடைய சில கன்சல்டிங் கிளைண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் கூட நீ ஏன் இவ்வளோ இன்டர்வியூ பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சில பேரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, தே வாண்ட் டு ஹையர் பீப்புள், டெஸ்ட் தெம் அவுட், அதுக்கப்புறமா வந்து தே ஆர் நாட் த ரைட் ஃபிட், நம்ம வந்து ஃபயர் பண்ணலான்னு பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, வி ஷுட் நாட் வேஸ்ட் டைம் இன் ஹையரிங் த ரைட் பேட் பர்சன் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ நான் பர்சனலாக இன்டர்வியூ பண்ணுற இடத்துலாம் மேக்ஸிமம் ஐ ட்ரை டு ஸ்பெண்ட் மோர் டைம் இந்த இன்டர்வியூ ஃபேஸ். அதுக்கப்புறம் அவங்களோட பேச டைம் கிடைக்குமான்னு தெரியாது. ஃபவுண்டர் நம்ம வந்து கூட உட்காந்துட்டே இருக்க போகிறது கிடையாது. ஐ திங்க் நம்ம வந்து இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம தமிழர்கள் நம்ம வந்து நம்ம லோக்கலைஸ்டு நாலேஜை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். லோக்கலைஸ்டு சிவிலைசேஷன், லோக்கலைஸ்டு க்ரோத், லோக்கலைஸ்டு பொலிட்டிக்ஸ் பற்றி தான் இருந்துட்டு இருக்கோம். நம்ம பெருசாக ஆக்டிவ் பொலிட்டிக்ஸில் நேஷனல் லெவலில் போலன்னு நினைக்கிறேன். மேபி வி ஷுட் அடாப்ட் டு தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் பாருங்கள், இந்தியன் பொலிட்டிக்ஸில் தமிழ்நாட்டில் இருந்து யாரை நீங்கள் சொல்லுவீங்க ஒரு நேஷனல் லெவலில் இன்றைக்கி கரண்ட்டில் டாப் லெவலில் இருந்துட்டு இருக்கிறது? மேபி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐ திங்க் ஜெய்சங்கர். அவர் ஒரு தமிழ் பான், பட் இன்றைக்கி அவர் தமிழ்காரன்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி எலைட் பர்சனாலிட்டி ஆகிட்டார்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய பேர் அதை பற்றி இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலையும் நான் நினைக்கிறேன்.
ஆக்டிவ் Politics பொலிட்டிக்ஸ் நேஷனல் பொலிட்டிக்ஸ்குள்ளே பெருசாக வரலன்னு நினைக்கிறேன். ஓகே. மேபி இப்போ சில கட்சியில் மட்டும்தான் அந்த நேஷனல் பொலிட்டிக்ஸ் சில பேர் ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் ஐ திங்க் நிறைய பேர் வரப்போ தான் வந்து நமக்கான சில விஷயங்களை நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடியும். என்ன ஆகுதுன்னா ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக சில டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. பொலிட்டிக்கலாக சில பேரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக சில பாலிசிஸோ சில அனௌன்ஸ்மெண்ட்ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்கல்ல. அதை நம்ம தாண்டி நம்மளுடைய ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ் உள்ளே இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளுடைய ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷனில் தமிழ் பீப்புளுங்கிற ஒரு ஐடென்டிட்டியை வந்து நம்ம இன்னும் நேஷனல் லெவல்லையோ குளோபல் லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம பவரில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், சென்ட்ரல் லெவல். ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், நேஷனல் லீடர்னு யாரை சொல்லுவீங்க இன்னைக்கு கரண்ட் ஸ்டேஜில்? அந்த பீரியடில் ஒரு 50s 60s வந்து காமராஜருக்கு அப்புறம் நேஷனல் லீடர்னு தமிழ்நாட்டில் வந்து யாரும் பெருசாக கிடையாது. மேபி தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி வச்சிருக்காங்க. பட் நேஷனல் லெவலில் யாரும் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போய் ஒரு பவர்ஃபுல் அத்தாரிட்டேரியன் அப்படி ஒரு அத்தாரிட்டி பில்ட் பண்ண முடியல இன்னும். மேபி சில பார்ட்டிக்குள்ளே இருக்கிறனாலையா இல்லை சில பார்ட்டிக்குள்ளே இல்லாதனாலையான்னு தெரியல. சம் பீப்புள் சில பார்ட்டிக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க அத்தாரிட்டியை வந்து கொடுக்காம இருப்பாங்க. சில பொலிட்டீஷியன்ஸ் நான் பார்த்துருக்கேன், ரெஸ்பெக்ட் ஆஃப் வாட் த பார்ட்டி தே பிலாங் டு ஆர் வாட் பார்ட்டி தே சப்போர்ட், they have their hidden identity, they have their inner ideology, but for the sake of the growth, for the sake of their goals, avanga vandu they have to adapt to a certain party's ideologies. For example, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல கூட ஒரு 2 years பேக் வந்து ஒரு பெரிய சர்ச்சை நடந்துச்சு. தமிழ்நாட்டில் பழனிவேல் அவர் பேர் என்னப்பா, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார்ல, பழைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரமா? இல்லை தமிழ்நாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் வந்து வெரி பிரில்லியன்ட் காய். ஸோ அவ்வளோ நிறைய டிபேட்ஸ்லாம் அவர் பார்த்துருக்கேன். ரொம்ப பயங்கரமான டிபேட்ஸ் இருக்கும். அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் அவ்வளோ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸாக இருக்கும். பட் உள்ளே வந்து அவருக்கு மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து அவர் சார்ந்திருக்கிற பார்ட்டியை வந்து அவருக்கு முழுசாக பிடிக்கல. பட் ஹீ நோஸ் he should be the part of the party to show his power, to show his authority, to achieve his goals. அவர் சில விஷயங்கள் நம்ம சமூகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு, சொசைட்டிக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. இல்லை his core strength finance. ஸோ ஃபினான்ஷியலாக தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக வரணும்னு நினைக்கிறாரு. பட் அந்த இடத்துல வந்து he can do that only if he belongs to the particular ruling party. நீங்கள் பவரில் இல்லாதப்போ உங்களால் நீங்கள் நினச்சதை செய்ய முடியாது. ஸோ யூ ஹாவ் டு பி அடாப்டிங் டு த பவர் அப்படிங்கிறத வந்து நான் அவர்கிட்ட பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ளேயுமே சில பார்ட்டி டிஃப்ரென்சஸ் தாண்டி நம்ம வந்து people have to go into parties, people have to come into active politics நான் நினைக்கிறேன். சீக்கிரமா உங்களை வந்து என்ன பத்தி பார்க்கலாம். இல்லை அப்படி இல்லை, நம்ம வந்து சொசைட்டியா நீங்க பாத்தீங்கன்னா we are very focused on education, very focused on work, பட் பிஸ்னஸ்லயோ இல்லை பொலிட்டிக்ஸ்லயோ தமிழர்கள் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குன்னு தானே பார்க்க முடியுது. இல்லை இது ரொம்ப வீக்காக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்டிவாக நான் ட்ராவல் பண்ண பிளேசஸ் பார்க்குறேன், மும்பை ட்ராவல் பண்ணியிருக்கேன், பெங்களூர், வேறு சிட்டிஸ்லாம் நான் பார்க்குறப்ப அங்கே உள்ள பொலிட்டிக்கல் பீப்புள் நீங்கள் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்டில் பாருங்கள், இன்னைக்கு லாஸ்ட் 50 yearsல இந்தியன் பொலிட்டிக்ஸில் நீங்கள் வந்து யாரை நீங்கள் சொல்லுவீங்க? அடுத்தடுத்த பேராக சொல்லணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான அத்தாரிட்டி யாரும் பில்ட் பண்ணவே இல்லை. அந்த ஒரு டிசைடிங் பவர் வந்து ஜெயலலிதாக்கு அப்புறம் இன்றைக்கி யாருமே டிசைடிங் பவர் இல்லை. 96ல் ஜெயலலிதா வந்து இருந்தாங்க டிசைடிங் பவருங்கிற மாதிரி, அந்த ஒரு ட்ரம் கார்டு மாதிரி. இப்போ ட்ரம் கார்டாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு. இந்தியன் பொலிட்டிக்ஸை டிஃபைன் பண்ணுறது சந்திரபாபு நாயுடு. அந்த மாதிரி நம்ம வந்து பொலிட்டிக்ஸை டிசைட் பண்ணுறதை தாண்டி பொலிட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வளரணும் ஃப்யூச்சரில். எஜுகேஷனு, பிஸ்னஸுமே கூட ஸ்ட்ராங் கிடையாது. நம்ம ஆஸ் அ கம்யூனிட்டி ஸ்ட்ராங் கிடையாது. இண்டிவிஜுவலாக வி ஆர் பில்டிங் கம்பெனிஸ். நம்ம சில பேரை பார்க்குறோம். பட் ஸ்டில் நான் வந்து மற்ற ஏரியா ஆஃப் பீப்புள்கிட்ட நான் பேசுகிறப்ப நீங்கள் சென்னைக்காரன் சென்னை பெருமையாக பேசிகிட்டு இருக்கலாம். பட் நான் இன்னொருத்தர் வேலூரில் ஒரு பர்சன்ட்டை பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. இஸ் பேசிக்கலி வேலூர் காய். பட் ஆனால் இஸ் இன்டு பெங்களூர் தான் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது, பெங்களூர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவர் நேஷனல் லெவலில் பார்க்குற, இன்டர்நேஷனல் லெவலில் பிஸ்னஸை பார்க்குறாரு. இஸ் டெக்னாலஜி காய். ஸோ இஸ் ஒர்க்கிங் as a consultant for Shopify பேஸ்டான அப்ளிகேஷன்ஸ்லாம் பில்ட் பண்ணி தராரு. He was giving me some kind of suggestions. Why are you trying to create something new instead of partnering with some giants? So you want to make money or you want to build a brand? You want to build a brand, டெஃபினட்டாக டைம் எடுக்க போகுது. நீங்கள் வந்து if you are focused on making money, you should also step into partnership with some big giants அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. பட் அதே மாதிரி இந்தியன் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம்னு பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம இங்கே பேசிக்கலாம், சாஸ் பூமின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே இருக்கே தவிர ஹோலிஸ்டிக்காக
அவர் வந்து பார்க்குறப்ப பெங்களூர் எக்கோ சிஸ்டமோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஸ்டார்ட் அப்புங்கிற விஷயத்தில் வந்து இங்கே மேபி சில ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் யூனிகார்ன்ஸ் இங்கே பில்ட் பண்ணியிருக்கோம். பட் அந்த எக்கோ சிஸ்டம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படின்னு அவர் பார்க்குறாரு. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கோம். பட் அங்கே அப்படி இல்லை, ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை ஸ்டடி பண்ணுறாங்க, வைட் ரேஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க பெங்களூர் ஸ்டார்ட் அப்ஸில். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப, அதாவது என்னன்னா நம்ம வந்து வி திங்க் வி ஆர் ஆன் த ரைட் பாத், பட் அதே நேரத்தில் பேரலாக இன்னும் ஒரு சைடில் ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. நம்ம அதை பார்க்குறதே இல்லை, நம்ம கவனிக்கிறதே இல்லை. நம்ம வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்கோம், ரொம்ப பெருசாக வந்துட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு மெதப்பில் இருந்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிறது அடிக்கடி இவங்கெல்லாம் ஞாபகப்படுத்துறாங்க மாதிரி இருக்கு. திராவிடன்ஸ்னு ஒருத்தன் சொல்றான், திராவிடன்னா என்ன, எந்த கொள்கையில இருந்து வந்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். எனக்கும் தெரியாது. அந்த ஜென்சி பையன் வந்து திராவிடன்ஸ்னாலதான் நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்றான். சரி, திராவிடன் ஃபர்ஸ்ட், திராவிடன்னா என்ன? அவன் வந்து உட்காந்து இப்படியே 5 நிமிஷம் இப்படி மூஞ்ச பாக்குறான், இப்படி பாக்குறான், தெரியல அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க, நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் அப்படியே சொல்றேன், கடைசி வரைக்கும் சொல்ல முடியல. பட் ஆனா என்ன விஷயம்னா இவங்க வந்து சமாளிக்க நிறைய நல்லா கத்துறாங்க. இன்னும் சமாளிக்கிறதுக்கு கூட அது வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா சமாளிக்கிறாங்க. அண்ட் அது அகைன் இன்னொன்னு என்னன்னா, ஜென்சில 4 டைப் இருக்குது. அதாவது முக்கியமா சிங்கிள்ஸ்லயே 4 டைப் இருக்குதான். சரி, சிங்கிள்னா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுதான். சிங்கிள்ல 4 டைப். பீயிங் சிங்கிள்லயே சிங்கிள் வந்து அதாவது உனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது, 2 பேருமே வேற வேற இடத்துல இருப்போம், நம்ம ஸ்டில் சிங்கிளா இருப்போம், ஆனா நம்ம பேசிப்போம். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. அந்த 4 கேட்டகரி என்ன மண்டியில கூட ஏறல. லிட்டரலி ரிட்டன் புக் அந்த மாதிரி அங்கங்க எழுதி வச்சிருக்காங்க இத பத்தி. இல்ல நீங்க சொல்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அது ஒரு கலட்டி விடுறது, எப்போ வேணா கலட்டி விடலாம் ஒண்ணு அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட்ங்கிறது இல்லாத. அதாவது நான் இது வெறும் சும்மா ஒரு கிஸ்ட் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு சிங்கிள்குள்ளேயே நிறைய கேட்டகரிஸ் செட் பண்ணிட்டு ஐ மீன் லைக் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கான ப்ரொடெக்ஷன் மாதிரி லேயர்ஸ் பில்ட் பண்ணி. எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஃப்ரெஜைலான ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான். பட் ஸ்டில் இது வந்து ஒரு கம்யூனிட்டியா பில்ட் ஆகி இவ்வளவு பேர் இன்னைக்கு இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி இப்ப நான் உங்க கூட வாழ்ந்தேன்னா அவங்கள பார்த்து காப்பி அடிக்க போறேன். ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருந்து எனக்கு அடாப்ட் ஆகும். அது எவ்வளவு வைரலா இவ்வளவு பேர்ட்ட ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. இது வந்து ஜென்சியோட என்விரான்மெண்ட்ஸ் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு ஆக்சுவலா. நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி அந்த அல்காரிதமே அப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அவங்க அது இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது, அவங்கள வச்சுதான் இன்ஸ்டாகிராம் இப்ப மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. சோ அது வந்து இப்போ ரீசெண்டா அவங்க கிட்ட இந்த ஜென்சியோட கான்வர்சேஷன்ல பேசும்போது நிறைய ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. டேய் எங்களை பொறுத்த வரைக்கும் பின்தங்கி இருக்குன்ற ஒரு ஃபீலிங் அடிக்கடி. அப்படி எனக்கு வரல. அதாவது எல்லாரும் ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ரெண்டுமே வேற வேற அர்த்தமா எனக்கு இருக்கு. என்ன காரணம்னா, இவ்வளவு ஃபாஸ்டா போய் எதை பார்க்க போற, யாருக்கு என்ன கொடுக்க போற, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா எனக்கு இருந்துச்சு. அதுவும் இல்லாம முக்கியமா சொல்றது, அந்த பசங்க வந்து நம்ம 90ஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே ஒரு விஷயம் புரோக் ஆயிடுச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும்னு நினைப்போம் நிறைய விஷயங்களை. எனக்கு அப்பா அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. இப்போ வந்து ஏதாவது ஒன்று உடஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டு வேற வாங்க, அந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், கேட்ஜெட்ல இருந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட் பண்றாங்க எல்லாரும். எக்ஸாக்ட்லி அது ஃபாஸ்டா வரணும். எனக்கு எல்லாமே 30 செகண்ட்ஸ்க்குள்ள வரணும். எனக்கு அந்த அட்ரினலின் ரஷ் வந்து 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பேஷண்டா ஒரு கன்சிஸ்டன்டோட நின்னு நிதானமா ஒரு விஷயத்த பாக்குறதுக்கான, நம்ம ஒன் டே வந்து 50 ஓவர் பார்த்தோம், 50 ஓவர் 20 ஓவர் ஆச்சு, 20 ஓவர் 10 ஓவர் ஆயிடுச்சு. ஆமா, நாளைக்கு ஓகேவா, எவரிபடி இஸ் ஓபன் ஃபார் தி 6 balls. அந்த பால் எப்போ 6 பால்ல அந்த அந்த நோ ஓவர் சூப்பர் ஓவர் இதுக்கு வெயிட் பண்றாங்க. சரி, டை ஆயிடணும், சூப்பர் ஓவர் வரணும். சோ எக்ஸைட்மென்ட், அட்ரினலின் ரஷ், இது எல்லாமே ரொம்ப குயிக்கா எதிர்பார்க்கற மாதிரி ரிலேஷன்ஷிப்லயும் எதிர்பார்க்கறாங்க. இது வந்து சொசைட்டலா இம்பாக்ட் நம்ம இன்னும் பெருசா பார்க்க ஆரம்பிக்கல. பட் நமக்கு தெரியல, சைக்காலஜிக்கலான இம்பாக்ட் வந்து தெரியல. ஆக்சுவலா தெரியல. ஓகே, பார்க்க ஆரம்பிக்கலன்றதை விட தெரியலன்றதுதான் உண்மை. ஏன்னா நிறைய இடத்துல நடக்குது. அண்ட் காது பட கேட்கிற விஷயங்களை வச்சு நான் எப்பவுமே முடிவு பண்ண மாட்டேன். whenever I live along with the people, நான் அதனால அந்த மாதிரி பசங்களோட போய் பேசும்போது தான் எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்றேன். இட் இஸ் லைக் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல இருக்குது, ரொம்ப மேசிவா இருக்கு. நம்ம இப்ப நீங்க அதாவது பர்த் சர்டிபிகேட் லிஸ்ட் எடுத்து 2000ல இருந்து இந்த இயர்ல இருந்து பிறந்த பசங்கன்னு ஒரு கணக்கு வச்சு, அதான் 2000னா 25 வயசு அவனுக்கு இன்னைக்கு, அன்னையில இருந்து பிறந்த பசங்கன்னு ஒரு கணக்கு எடுத்து வச்சீங்கன்னா அத்தனை பேருக்குமே வந்த ஒரு அந்த மாதிரி என்வரன்மெண்ட் வரந்த எல்லாருக்கும். ஏன்னா ஈஸி எக்ஸஸ் டு மொபைல், ஈஸி எக்ஸஸ் டு சரக்கு, ஈஸி எக்ஸஸ் டு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இல்ல நீங்க சரக்குன்னு சொல்றப்ப ஐ திங்க் அந்த கல்ச்சர் ரொம்ப குறைஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன். இல்ல அது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம படிச்சுட்டு இருந்த காலத்துல சிகரெட் இந்த பழக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் மேபி அது ஒரு ஃபேஷனா பண்ணாங்க. அதான் அது எப்படின்னு சொல்றேன்னா, முன்னாடி நம்ம படிச்ச காலம் பயந்து பண்ணோம். ஆமா, ஃபேஷன் அந்த பயம் கிடையாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்பவுமே கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு சொசைட்டில ஒரு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ வந்து ஒரு 50% ஆஃப் பீப்புள் வந்து அப்படிதான் இருந்தாங்க.
மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு எப்படின்னா அதுல 15 சொல்ல முடியாது. ஏன்னா ஆமா ஒரு சில பேருக்கு அது பயம் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது, இவங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் அசிங்கமாயிடும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா அது ஓகே கிடையாது. இப்ப அது கிடையாது, அது பிரேக் ஆயிடுச்சு. அப்படியா? அந்த விஷயத்துல வந்து அத்தைலாம் என்ன இப்போ ஆமா இதான் பண்றேன் இந்த ஆட்டிடியூட் வந்ததுக்கு அப்புறம், அதுவும் இல்லாம முன்ன அந்த மறைச்சு பண்ற விஷயங்களை இப்ப தைரியமா பண்ண ஆரம்பிச்சு. டிஃபன் பாக்ஸ்ல வச்சு சாப்பிடுறதுன்றது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்போ மிஸ் வரையோ யாரு வர நான் உட்காந்து சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஃபீல் நீ எப்போ வந்து ஒரு விஷயத்த தப்பா பண்ண மாட்டீங்க, இல்ல எப்போ ஒரு விஷயத்த பண்ண மாட்டீங்கன்னா ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு பேரியர் இருக்கணும், ஏதாவது ஒரு தடுப்பு இருக்கணும். அது இல்லைன்னா அப்புறம் என்ன ஜாலியா என்ன வேணா பண்ணிக்கலாம்ல. எவ்வளவு ப்ரிவிலேஜ் இருக்குது. மேரேஜ் பண்ணலாம், டிவோர்ஸ் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்ல வச்சிருக்கலாம், வேற ஏதாவது பண்ணலாம். இது ரிலேஷன்ஷிப் போட்டி. டெக்னாலஜிலேயே அதே மாதிரி தான். இன்னைக்கு ஒரு மொபைல் வாங்கலாம், நாளைக்கு ஒரு மொபைல் வாங்கலாம். சம்பாதிக்கிறவங்க தான் தெரியும் 100% இல்லையா? ஈஸியா சம்பாதிக்கலாம். நம்ம இதுல நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, நம்ம புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அடுத்த ஜெனரேஷன்ல நம்ம என்ன நினைச்சோம், நம்ம புள்ள அதே கான்செப்ட் தான், ஆனா நம்ம சம்பாரிச்சதை எடுத்து இப்ப அடுத்த ஜெனரேஷன் கொடுக்குறோம். அப்ப அவங்களுக்கு காசு சம்பாதிக்க வேண்டிய நெசசிட்டி ரொம்ப கம்மியான குழந்தைங்க தான் ஜாஸ்தி. அப்ப என்ன ஆகுது, எனக்கு தேவைகள் ஆல்ரெடி பூர்த்தி ஆயிடுச்சு, அப்ப நான் ஏன் கஷ்டப்படணும்? அப்ப இவங்களுமே அந்த பேரண்டிங்கோட ஸ்கில்ல எடுத்துக்கல, அன்லர்னிங் பண்ணல. அவங்க பேரண்ட் வந்து இவங்க கிட்ட கொடுத்தத ஒரு சில விஷயங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, ஒரு சில விஷயங்கள் அவங்க என்ன அவர்ஷன் வச்சிருந்தாங்களோ அதை அவங்க மேல திணிச்சிருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த குழந்தை வேற மாதிரி ஒரு டைரக்ஷன்ல அன்லர்ன் பண்ணிட்டு அது பாட் லிஸ்ட்டுக்கு போகும். அப்ப இதுக்குன்னு ஒரு பிளே புக்கோ ரூல் புக்கோ கிடையாது, வச்சுக்கல. எக்ஸாக்ட்லி. அது எப்படி வைக்க முடியும்? இது வந்து படம் பாக்குற மாதிரி தான். நீங்க 1990 பார்த்த படம், 2000 பார்த்த படம், 2010, 2020 எல்லா படத்தையும் எடுத்து பாருங்க. அந்த 10 வருஷத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கும் படம். ஒரு 10 வருஷத்துக்கும் அந்தந்த மக்கள். இப்ப 5 வருஷம் கேப் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு படத்துல கொஞ்சம் ஒரு ஆக்சுவலா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படத்துல நீங்க ஒரு சோசியல் மெசேஜ் இல்லைன்னா படம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அது இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இன்னைக்கு அதுல மசாலா மெசேஜை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு வெட்டுக்குத்து எல்லாமே இருக்கணும். ஒரு ரகடான ஒரு விஷயம் வேணும், அந்த ஒரு எல்லாமே இருக்கும். ஃப்ரேம்வொர்க் வச்சிருக்காங்க, இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. வந்து இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வன்முறை இருக்கணும், அதெல்லாம் வந்து இருந்தாதான் அந்த படம் வந்து பாப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில விஜய் சேதுபதி ஒரு இடத்துல சொல்லிருப்போம் பாரு, நான் எனக்கு வில்லனா நடிக்கதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து யார வேணா அடிக்கலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம், எது வேணா நான் தூக்கி போட்டு மிதிப்பேன், எனக்கு கவலையே இல்ல. மனசுக்குள்ள ஒரு அட்ரினலின் ரஷ் இருக்கும் அது பண்ணும் போது அப்படின்ட்டு. அதேதான் நீங்க கொசு அடிக்கும் போது ஒரு ஃபீலிங் வரும், பாத்துருக்கீங்களா? சரி, ஓகே. அப்படியே மனசுக்குள்ள வந்து எதையோ பெருசா சாதிச்ச ஒரு ஃபீலிங் இருக்கும் கொசு அடிக்கும் போது. யோசிச்சு பாருங்க. சோ இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலி நம்மளால இந்த சொசைட்டில பண்ண முடியாது, பண்ணா தப்பு அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற விஷயங்களை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இட்ஸ் சுப்ரீம் பவர். அது எமோஷனலா உங்களை எப்படினாலும் கொண்டு போயிடும். இப்போ அந்த டைரக்ஷன்ல தான் நிறைய இருக்கு. அதனால இட்ஸ் லைக் அதனாலதான் எனக்கு கம்யூனிட்டி கிரியேட் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஐ திங்க் நம்ம ஒரு ரைட் டைம்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என் கூட இருக்கிறது சதீஷ்குமார், என்னுடைய ஒரு காலேஜ் டேஸ்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டேஜில் மீட் பண்ணோம். ரொம்ப அப்பப்போ டச்சில் இருந்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்துகிட்ருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப வருஷமாக மைண்டில் திங்க் பண்ணிட்டு இருந்ததை இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட். இந்த ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு கெஸ்ட்டை கூப்பிடணுன்றப்ப எனக்கு வந்து ஐ வாண்டட் டு இன்வைட் சம் ஒன் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ சம் ஒன் ஹூ இஸ் வெரி மச் இன்டு கைண்ட் ஆஃப் சொசைட்டி. நிறைய பேர் டெக் பிளாக்ல வந்து ஒரு டெக் பாட்காஸ்ட்ல வந்து டெக்கை பற்றி பேசுகிறத தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது உலகத்தில் பேசுறதுக்கு அப்படின்னு பார்த்தப்ப இஸ் அ வெரி மல்டி ஃபேசரட் கை. ஸோ இவர் வந்து டெக் பற்றி பேச சொன்னீங்கன்னா டெக்கை பற்றி தெரியும். ஏன்னா இவர் இஸ் நாட் அ வெரி நார்மல் கை, இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சைபர் போலீஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு பிரச்சனையை தடுக்கிறதுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி, ஒரு டெக்னாலஜி வேர்ல்டில் நிறைய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கோ இல்லை அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கோ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து சர்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த சர்ட்டில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம கூட இருக்கிறது இட்ஸ் நாட் அ வெரி நார்மல் கை, இஸ் அ வெரி எக்ஸ்பர்ட் இன் சைபர் செக்யூரிட்டி. அதை தாண்டி இஸ் அ வெரி அமேசிங் ஹியூமன் பீயிங். நீங்கள் வந்து இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசினாலும் அதுக்கு வந்து அவர்கிட்ட வந்து அது ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிற ஒரு மனநிலை கொண்டவர். ஸோ எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம், நிறைய ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தாலும் அது எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது, in spite of what happens, like how I can express myself in the most positive way, how can I spread positivity அப்படிங்கிறத நம்ம இவர்கிட்ட கற்றுக்கலாம். ஸோ வித்தவுட் மேக்கிங் லாட் ஆஃப் டைம் நம்ம வந்து நேராக செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ வணக்கம் சதீஷ். வணக்கம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னு என்னோட ரொம்ப வருஷம் ஆசை. ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணணும். ஏன்னா நிறைய நேரத்தில் நான் வந்து
ஐ யூஸ் டு மென்டர் பீப்புள். ஸோ ஆஸ் அ கைண்ட் ஆஃப் டீம் கிட்டே நான் வந்து என்னோட டீமில் ஒரு டெவலப்பராக இருக்கலாம், இல்லை நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் காய் இல்லை சேல்ஸ் காய் கிட்ட ஐ யூஸ் டு கிவ் தம் சம் கைண்ட் ஆஃப் டிப்ஸ். இப்படி பண்ணலாம் ஒரு ஐடியாஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், இல்லை சம் கைண்ட் ஆஃப் அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பேன். மேபி அட்வைஸ் நிறைய பேர் பிடிக்காது, பட் ஸ்டில் ஐ யூஸ் டு கிவ் சம் கைண்ட் ஆஃப் அட்வைஸ். சி தீஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஐ டிட். ஸோ இது நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், இல்லை திஸ் கேன் பி ட்ரைட் அவுட். ஸோ நிறைய ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். பிகாஸ் நான் ஒரு புக்கு படிச்சிருந்தேன், ஒரு 5-6 இயர்ஸ் புக் முன்னாடி ஒரு புக் வாங்கியிருந்தேன். எலான் மஸ்குடைய ஒரு புக்கு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் கோல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 இயர்ஸ் கோலை வந்து we should try to accomplish it within 6 months. உங்க கோலை 10 இயர்ஸ் வச்சிருக்க கோலை இட் ஹாஸ் டு பி வெரி பிக். அந்த கோலை யூ ஹேவ் டு ட்ரை டு அக்கம்ப்ளிஷ் within 6 months. அந்த 6 monthsக்குள்ள நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களோ இல்லை, இட்ஸ் நாட் அ மேட்டர். நீங்கள் பண்ண முடியாமல் போனாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் யூ வுட் ஹவ் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் 10 வருஷம் செய்யணும் விஷயத்த 6 வருஷம் செய்கிறப்ப டெஃபினட்டாக நிறைய டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃப் ஸ்டைலில். அந்த சேஞ்சஸ் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அப்படிதான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த அந்த ஒரு அட்வைஸிங்கை தாண்டி நம்ம வந்து ஒரு சொசைட்டிக்கு சில நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லுற விஷயம் வந்து அவங்களுக்கு காதில் மட்டும்தான் போய் சேருது. மேபி அவங்க சேஞ்ச் ஆகலாம், சேஞ்ச் ஆகாமல் போகலாம். பட் ஒரு சொசைட்டியாக நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நம்மளுடைய தாட்ஸை டெலிவரி பண்ணுறப்ப அது வந்து ஒரு லட்சக்கணக்கான பேரை அடையிறப்ப அதில் ஒரு சில ஆயிரக்கணக்கான பேர் டெஃபினட்டாக வந்து அவங்களுடைய லைஃப்பில் மாற்றம் ஏற்படுத்தும். ஏன்னா என்னோட லைஃப் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா டெஃபினட்டாக நான் பார்த்த விஷயங்கள், நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், நான் மீட் பண்ண மனிதர்கள், இவங்க தான் என்னை ஷேப் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி நீங்கள் பார்த்த மனிதர்கள் யார், உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சது யார், அதை பற்றி சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ பாட்காஸ்ட் ஒன்று எனக்குமே நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மனசில் இருந்துச்சு. பட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி மேலே வச்ச மாதிரி இருந்தது உங்கள் இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா இப்போ சர்டன் சொல்லும் போதே அது வந்து ஒரு எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு சர்டன் வந்து கொடுப்பாங்க. யூ ஆர் சேஃப் டு ஹோஸ்ட் அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணுறதுக்கான ஆர்கனைசேஷன் இந்த எக்ஸாம் எழுதணும். அதை நான் வந்து என்னோட ஆர்கனைசேஷனுக்கு மல்டிபிள் டைம்ஸ் எழுதியிருக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து நம்ம சட்டனையே நம்ம பெரிய ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டிலுமே நிறைய இன்னும் என்னோட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதனால அது வந்து ஒரு ஹம்பிளாக தான் அந்த விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று இந்த கம்யூனிட்டி விஷயத்துலையும் சரி, இம்பேக்ட் பாசிட்டிவான விஷயங்களையும் சரி, இன்னுமே நானுமே ஸ்ட்ரகிள் தான் பண்ணிருக்கேன் நிறைய விஷயங்கள்ல. ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஓவர் பாசிட்டிவாக இருக்க முடியாது. அதே சமயத்தில் சட்டிலாக இதை ப்ளே பண்ணுறதுக்குமே மக்களோட சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஏன்னா நானுமே நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறேன், நானுமே நிறைய விஷயம் பண்ணுறேன். ஸோ அதனால் அதையுமே என்னால் நான் ஃபுல்லாக அப்படியே பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு எடுத்துக்க முடியல. ஸோ இதை வந்து எதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா சில பேர் பாட்காஸ்ட் பார்க்குறவங்க உடனே இதெல்லாம் எப்படி இவனால மட்டும் பண்ண முடியுது, நம்மளால பண்ண முடியல அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்த்து அந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். அவர் மட்டும் எப்படா பண்றாரு, நம்மளால ஏடா பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ அதனால இது ரியாலிட்டியில எல்லாருக்கும் பாசிபிள் கிடையாது. அதனால எல்லாருமே நேச்சுரலா இதெல்லாம் கோத்ரூ பண்ற விஷயங்கள் தான். அதனால அதை பதிவு பண்ணிடுறேன். அண்ட் டு பி கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், வந்து நான் பார்த்த மனிதர்கள் அப்படின்னா, நான் பார்த்த மனிதர்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது மேபி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜேர்னி இருந்திருக்குன்னா, என்னோட ஜேர்னி வந்து இட்ஸ் லைக் 2016 இருந்து ஆல்மோஸ்ட் ஐ ஹேட் அ சான்ஸ் டு மீட் மல்டிபிள் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் என்ஜிஓ. ஒரு 73 என்ஜிஓவை களத்தில் இறங்கி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் ஃபவுண்டரா நீங்கள், எதுக்கு இந்த என்ஜிஓ கிரியேட் பண்ணீங்க, இதை வச்சு என்ன பண்ண போறீங்க, இதை நேரில் போய் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அந்த ஆசையில் போயிட்டு நான் ஒருத்தர் வீட்டுக்காக போயிடுறது, இல்லைன்னா ஒருத்தர் ஆர்கனைசேஷனுக்காக போயிடுறது, போய் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே வாலண்டியர் பண்ணுறது, அப்படிதான் நிறைய மக்களை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இப்படி நான் சந்திச்ச ஒவ்வொருத்தரும் பூமியோட ஃபவுண்டராக இருக்கலாம், இல்லை வந்து நல்லூர் வட்டமோட ஃபவுண்டராக இருக்கலாம், எண்ணங்களின் சங்கமோட ஃபவுண்டராக இருக்கலாம், அப்புறம் கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷனு, அதுக்கப்புறம் வி ஆர் யுவர் வாய்ஸ், பாசிது, இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டர்ஸ் அவங்களோட விஷன் 10-15 வருஷமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த களத்துல இறங்கி பண்ணிட்டு இருக்கிறவங்கள பார்க்கும்போது சொல்லும் போதே பாருங்க கூஸ் பம்ப்ஸ் வருது. இதெல்லாம் நேச்சுரலான ஒரு ஃபீலிங். இது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலா. இதெல்லாம் தாண்டி நிறைய பிசினஸ் தான் மக்கள் பார்த்துட்டு இருக்கிற, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நிறைய பிசினஸ் பாக்குறவங்க காசு பண்ண, ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். பட் இவங்கெல்லாம் வந்து என்னோட வாழ்க்கையில ஆக்சுவலா என்னை விட யாரெல்லாம் எப்படிலாம் இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஸ்டேட்ல இருக்கிறாங்கன்றத காமிச்சு கொடுத்தவங்க. ஸோ வி ஆர் யுவர் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிலிட்டிக்காக அவங்க ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் ஜாப் ஃபேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஐயோ அப்போ இவங்களெல்லாம் யாருமே பார்க்கல. ஒரு டெக்னாலஜி பில்ட் பண்ணும்போது யாரும் பார்வையற்றவர்களை யோசிக்கிறது இல்லைல்ல, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு அவங்க தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் ஸ்கில்மேட்ல நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கும் அதை நம்ம ட்ரை பண்ணணும்னு நினச்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்
மனிதர்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து ஜேர்னியில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 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 மணி நேரத்தில் அவங்கள பற்றி பேச முடியுமானா என்னால் சத்தியமாக முடியாது. ஆனால் பயணமாக பார்த்தீங்கன்னா 2016 இன்னைக்கு என்ன ஆல்மோஸ்ட் 9 வருஷம் இருக்கா. இந்த 9 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 11,000 பேருக்கு மேலே என்னால் டச் பண்ணியிருக்க முடியும் இம்பாக்ட்ஃபுல்லாக. ஆனால் உட்காந்து பேசினதுன்னா ஒரு 800லேருந்து 1000 பேர்கிட்ட உட்காந்து பொறுமையா நிதானப்படுத்தி ஸ்லோ டவுன் பண்ணி பேசியிருக்கேன். அந்த 800ல நானும் ஒருத்தன்றது ஆப்வியஸ்லி ஸோ நிதானப்படுத்தி 800 பேர்கிட்ட உட்காந்து பொறுமையா நிதானப்படுத்தி என்ன பண்றாங்க, எப்படி இருக்கிறாங்க, நான் என்ன கத்துக்க, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல பேசியிருக்கேன். ஸோ இவங்கள பேரும் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, பட் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக பண்ணக்கூடிய விஷயம் பட் அவங்களுடைய சூழல் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு நம்ம வந்து நிறைய நேரத்தில் பொருளாதாரம் தான் பிரைமரி ரீசனாக இருக்கும். என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கு நான் என்னுடைய ஃபினான்ஸ் தான் பிரைமரியாக பார்க்க முடியும், எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் கொடுக்க நேரம் இல்லை அப்படின்றது காமனான ரீசனாக சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் நீங்கள் எப்படி இதை வந்து பண்ணீங்க, இல்லை ஏன் பண்ணீங்க, இதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்ன, ஸ்ட்ராங் ரீசன் வந்து இம்பேக்ட் தான். நான் பார்த்த விஷயம் என்ன, ஒரு விஷயம் தாக்குது. எக்ஸாம்பிள் 2012 காலேஜ் முடிக்கிறேன்னா, காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு காலேஜ் முடிக்கிறது இல்லை, காலேஜ் படிக்கும் போதே சில நியூஸஸ் பார்க்குறேன், சைபர் செக்யூரிட்டி நியூஸஸ். இந்த பார்னோகிராஃபினால இறந்து போறவங்க, அப்புறம் ஸ்பேம்னால மணி லாண்டரிங்னால சாகுறவங்க, இவங்கெல்லாம் என்ன இம்பாக்ட் பண்றாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன், சைபர் செக்யூரிட்டில போறோம், இந்தியன் சைபர் ஆர்மி கிரியேட் பண்றோம், நம்ம இந்த உலகத்தை காப்பாத்துறோம், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு காலேஜ் படிக்கும் போது. ஆனா பெருசா அப்போ காலேஜ்ல அதுல நம்ம டைமை போடல, நம்ம டைம் ரிலேஷன்ஷிப்லயும் இது சிம்போசியம்ஸ் அட்டன் பண்றதுலயும் போட்டோம். 63 சிம்போசியத்துக்கு மேல அட்டன் பண்ணி சர்டிபிகேட்டா வாங்கி குவிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதுலதான் நிறைய டைமை போட்டேன். அப்போ அதோட சீரியஸ்னஸ் எனக்கு ஒண்ணுமே உட்காரல. அப்புறம் நம்மளுக்கு எப்பவுமே வந்து வெளியில பாக்குறதுக்கும் நம்ம லைஃப்ல நடக்கும்போது அந்த ஒரு வலி வந்து ஜாஸ்தியா இருக்கும்ல. அப்போ வந்து இந்த 2016 எனக்கு நெருங்கின நண்பர்கள் சைட்ல நடக்கும்போது எனக்கு அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. சைபர் செக்யூரிட்டியில மட்டும் கிடையாது, சொசைட்டில இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பக்கத்துலயே நடந்துட்டு இருக்கு. அதுல நான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி பேசிஸ்ல. எக்ஸாம்பிள், நான் குப்பை போடுறதுல ஆரம்பிச்சு, நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுல ஆரம்பிச்சு, நான் டிராஃபிக் வைலேட் பண்றதுல ஆரம்பிச்சு, நான் சில டிசிப்ளின்ஸை ஃபாலோ பண்ணாதது வரைக்கும் உட்காந்து அப்சர்வ் பண்றேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தா, நான் எல்லா டிராஃபிக்கும் வைலேட் பண்ணியிருக்கேன், நான் எல்லா இடத்துலயும் குப்பை போட்டிருக்கேன், நான் எல்லா இடத்துலயும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப இதை எப்படி கரெக்ட் பண்றது, இது எங்க போய் பண்றது, ஐயோ அவங்க பண்றவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்படிதான் என்ஜிஓஸை மீட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ண ஃபர்ஸ்ட் நான் பண்ண கிரவுண்ட் ஈவெண்ட் வந்து வேகம் அப்படின்னு சொல்லிட்டு 2016 தான் இருக்கும் அந்த ஈவெண்ட். ஆமா, 2016 நடந்துச்சு. ஏசியாஸ்ட் பிக்கஸ்ட் அகெயின் கேமத்தான் மாதிரி கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 54 கேம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு பண்ணோம். மீன் லைக் மென்டலி சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாரும் வருவாங்க, அவங்களுக்கு அந்த கேம்ஸை கண்டக்ட் பண்ணணும், இதான் கான்செப்ட். ஸோ அது வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கு இன்னைக்கு இது பண்ணியிருந்தாங்க. அதை வாலண்டியர் பண்ணோம், ஜவஹர்லால் ஸ்டேடியம்ல நடந்துச்சு. ஸோ ஒரு 100 வாலண்டியரை கிரவுண்ட்ல இறங்கி மேனேஜ் பண்ணோம். ஸோ அதுல நம்ம என்ன எஃபர்ட் பண்ணோம், அதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ற அந்த இதுல இருந்தேன். அதுல ஒரு 1 lakh ஃபண்ட்ஸும் ரைஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ டிஜிட்டல் மீடியால ஒரு ஐடியா கிடைச்சது, இந்த மாதிரி சோஷியல் காஸ்ட் ஃபேஸ்புக்ங்கிறது ரொம்ப பெரிய ட்ரெண்ட்ல இல்ல, அப்பதான் எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ எனக்கு இது கொஞ்சம் பூஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வேகம் பண்ணும்போது ஃபீல்ட்ல இருங்க என்னால மேனேஜ் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ சென்னை சோஷியல் சர்வீஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் என்ஜிஓ நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவா சாயின் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட கனெக்ட் ஆகி அவர் கிராஸ் ரூட்ஸ்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணோம், என்ஜிஓஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆப் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த அப்ளிகேஷன்ல அவர் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அந்த என்ஜிஓல கோஆர்டினேட் பண்ற ரோல் எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்க நிறைய பேர் நீங்க பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. ஸ்டில் இப்போ வந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னா முதல்ல தனி மனித மாற்றம் தான் முக்கியம் சொல்ல வரீங்க. சொசைட்டியை மாற்றணும்னா முதல்ல நான் மாறணும்னு சொல்ல வரீங்க. பட் அதை தாண்டி வந்து சொசைட்டல் சேஞ்சஸ்ங்கிறது வந்து அதை விட ஈஸியாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் அத்தாரிட்டி ஒருத்தவங்க ஒரு ரூல் பாஸ் பண்றாங்க, ஒரு கவர்மெண்ட் ரூல் பாஸ் பண்றாங்கன்றப்ப அது ரொம்ப இன்னும் ஈஸியா நடக்குது இல்ல. நடக்கணும்னு ரொம்ப ஈஸியா இன்னொருத்தவங்க பவர்ல இருக்கிறவங்க செய்ய முடியுது. எக்ஸாக்ட்லி. மேபி அந்த இடத்துல நம்ம நேரடியாக பவர்ல இல்லைனாலும் அந்த பவர்ல இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி நம்ம இருந்தா நம்ம வந்து அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம நினைச்ச விஷயங்களை சொசைட்டில நடக்கணும்னு நினைக்கிற பாசிட்டிவான விஷயங்களை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல நீங்க வந்து இன்னொரு காமனா நிறைய ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள் நான் வந்து காமனா சில விஷயங்களை சொல்லுவாங்க. யூர் an average of 5 people you spend your time with, most of your time with சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்த 5 பேரை யாரை சூஸ் பண்ணிருக்கீங்க, இல்லை யாரோ சூஸ் பண்றீங்களோ இல்லையோ, அந்த 5 பேரோட நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால தான் இன்டராக்ட் பண்றீங்க, இல்ல அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்கிறத வச்சு தான் உங்க லைஃப் வந்து அவங்களுடைய ஆவரேஜா தான் இருக்க போகுது. இப்போ you are spending someone who is very wealthy, you will try to become wealthy. If you are spending most of your time with a very fit guy,
ஒரு ஃபிட்னஸ்க்காக ரொம்ப ஃப்ரீக்காக இருக்காரு, ஒரு 5 பேர் 2 பேர் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ ட்ரை டு பிகம் an ஆவரேஜ் ஆஃப் தெம். ஸோ நீங்கள் ஜிம் போகணும்னு நினைப்பீங்க, நீங்கள் வந்து ஃபிட்னஸ் ஆகணும்னு நினைப்பீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தாட்ஸை மோல்ட் பண்ண அந்த 5 பேர் யார், அந்த பேரை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இப்போ கரண்ட்டில் மோல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 5 இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் யார்? இது வந்து மேபி பீப்புள் ஹூ வாண்டட் டு பிகம் சம்மன் லைக் யூ. நிறைய சொசைட்டிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன் ஸ்பைட் ஆஃப் வாட் இஸ் மை லைஃப் ஸ்டைல், வாட் இஸ் மை கரண்ட் சுச்சுவேஷன், நான் சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணணுன்றப்ப த ஃபர்ஸ்ட் திங் தே ஹேவ் டு டூ இஸ் சேஞ்சிங் தேர் சொசைட்டல் சர்க்கிள். ஸோ அப்போ நம்ம இந்த சர்க்கிளில் கரண்ட் சர்க்கிளில் இருந்து புது சர்க்கிளுக்கு மூவ் ஆகிறப்ப மட்டும்தான் நம்மளால இந்த சேஞ்சஸே நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும், இல்லை அதை வந்து நடத்திக்க முடியும். அப்போ அந்த 5 பேருன்னு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பலைன்னா கூட அட்லீஸ்ட் அந்த 5 பேருடைய பர்சோனா என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத சொன்னீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 5%ன்ற மாதிரி எனக்கு மைண்டில் யோசிச்சது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். அது ஆக்சுவலாக நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருக்கு, ஆமா இல்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு நான் இதை யோசிச்சிருக்கேன், நம்ம மண்டையில் வந்து 150 பேருக்கு மேலே ஞாபகம் வச்சுக்க முடியாதான். அவங்க பேர், அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, அவங்க நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்மளால 150 பேருக்கு மேலே ஞாபகம் வச்சுக்க முடியாதான். அது எப்படி முடியாது, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட லிஸ்ட் எடுத்தேன். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்க்கும் போதே எனக்கு அதுலேயே நிறைய வைப் இருந்தது. இவ்வளோ விஷயம் பண்ணுறியாடா என்ன சுற்றி, சரி வாடா உனக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணேன், என்ன யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அவங்களுக்கும் எனக்கும் ஒரு காமன் குரூப் கிரியேட் பண்ணேன். லைக் ஒருத்தருக்கும் ஒரு டெசிக்னேஷன் மாதிரி, பீப்புள் பிரினர், சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ரோல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வா நம்ம சேர்ந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உன் லைஃப்ல நீ என்ன பண்ணு, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ என்கிட்ட கேளு, என்னால் முடிஞ்சா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணேன். இவங்க எல்லாருமே என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா, அவங்களோட ஆக்ஷன்ஸ். அப்ப எனக்கு வந்து ஆமா இவங்க பண்ண முடியுதா, என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நானுமே அதை என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படிதான் நான் ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் குரூப் ஸ்டார்ட் பண்ணும் போதும் அதுல ஆக்டிவிட்டிஸ் வைப்பேன், அதுல மக்கள் கொண்டு வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கொண்டுமோ அதுதான் என்னோட லேர்னிங் எடுத்துப்பேன். அதுல இருந்து அப்படி, ஏன்னா என்னால புக்ல படிச்சோ இல்ல ஒரு இன்டர்நெட்ல படிச்சோ நான் என்ன மாத்திக்கிறத விட இயல்பு வாழ்க்கையில என்ன நடக்குது அதுல இருந்து அனுபவத்தை எடுத்து மாத்திக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரூவா பட்டுச்சு, க்ளோஸ் டு த ஹார்ட்டா பட்டுச்சு. இப்படிதான் நான் என்னோட லைஃப்ல எடுத்துக்கிட்டேன். இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது, பட் என்ன நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எதுவா இருக்கும் அப்படின்னா, மேஜரா வந்து இந்த என்ஜிஓல நான் சொன்ன அந்த ஃபவுண்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட வாழ்வு முறை தான் என்ன நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்க உனக்கும் குடும்பம் இருக்கு, உங்ககிட்ட காசு எப்படி நீ பாக்குற, என்ஜிஓ ரன் பண்ற, இவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்க, உன்னால பண்ண முடியுது, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இப்போ என்னால பண்ண முடியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் ஆரம்பிக்கிறோம், ஒன்னொன்னா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் என் லைஃப்ல அப்படின்றத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. சத்தியமா ஒரு 2 வருஷத்துக்கு என்னால அவங்க பண்ற எதையுமே என்னால முழுமையா பண்ண முடியல. ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா ஐ ட்ரைடு ஒன் பை ஒன். அதுக்கப்புறம் தான் அது ப்ராக்டிஸ்க்கு வந்துச்சு. ஸோ இது எப்படி இவங்களுக்கு ஐ மீன் அந்த 5% எப்படி பிக் பண்றதுன்னு எனக்கு தெரியல, பட் திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ட் ஃபார் மீ. அண்ட் மூவிஸ்ல வந்து நான் பார்க்கும்போது எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நான் என்ன பண்ணுவேன், எழுதி வச்சுப்பேன். லைக் இந்த மூவிலேருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிள் தனி ஒருவன் மூவிலேருந்து ஒரு பர்டிகுலர் விஷயம், அந்த மாதிரி புன்னகை தேசம்னு ஒரு படம், அந்த படத்துல இருந்து தான் இந்த பாயிண்ட், அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ற கான்செப்ட்ல அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஒருத்தர் இருப்பான், அவனுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு 3 பேருக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். இவனால முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்காக இவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸை படிக்க வைப்பான். ஐ மீன் அவங்கவுங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது மியூசிக் ரிலேட்டட் மூவின்னு நினைக்கிறேன், அதை வந்து பண்ண வைப்பான். ஸோ அப்போ அது வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அப்பதான் இந்த குரூப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி தனி ஒருவன் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணும்போது தான் அந்த டிராஃபிக் வயலேஷன்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்றது, அந்த விஷயங்கள்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ஒரு மூவி என்னை இம்பாக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நீங்க அதை பத்தி சொல்லும் போது தான் பார்த்தேன், உங்களுடைய அந்த மெயில் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதுல கோ மூவி பத்தி சொல்லிருந்தீங்க. உண்மையிலேயே என்னோட பேங்க் இன்ஸ்பிரேஷன் அந்த கோ அந்த அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதுல இருந்து நான் ஒண்ணு பண்ணிருக்கேன். சத்தியம்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணோம். சோ அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பூமான டைம்ன்றதுனால அந்த சத்தியம் பொலிட்டிக்கல் பார்ட்டி இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனது. சோ இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி பேர் சத்தியம். பார்ட்டிலாம் வந்து ஒரு பையன் ரெஜிஸ்டர் பண்ணாரு. அவர் ரெஜிஸ்டர் பண்ணி Facebookல குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாரையும் இன்வைட் பண்ணாரு. நாங்க எல்லாரும் வந்து பயங்கரமா நம்ம இந்த சமூகத்தை செமையா மாத்த போறோம். அப்ப இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ், இந்த சூர்யாவோட பாட்டு. அந்த பாட்டை போட்டு அப்படியே பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு நாங்கெல்லாம் பீச்சுக்கு போனோம் மீட்டிங்க்கு. மொத்தம் பார்த்தா ஒரு 10 பேர் வந்து மாற்றம் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கும். அதான் அந்த டைம்ல வந்து அது ஒரு டிமோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா நீ என்னடா நரம்பெல்லாம் தொடச்சு ரச்சகன் மாதிரி புடைச்சுக்கிட்டு வருது, ஏன்டா மக்கள் ஒரு 10 பேர் தான் வந்திருக்கீங்களாடா, சரி பரவாயில்லடா
ஆனா அந்த பரவாயில்ல வர்றதுக்கு அவ்வளவு டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பார்ட்டியை ரன் பண்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம், இட் டிடன்ட் கோ வெல். அப்படியே அந்த அந்த அவர் வந்து யூஎஸ்ல இருந்து ரன் பண்ண ட்ரை பண்ணாரு, இங்க இருந்தா தான் நடக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். நீங்க சொல்ற பார்க்கும்போது இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு கம்யூனிட்டியா வந்து நம்ம வந்து க்ரோ ஆகணும், இருக்கிற விஷயங்கள்ல இன்னும் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நிறைய பேர்ட்ட இருக்கு. பட் எப்படி சில கம்யூனிட்டிஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அதை வந்து இவ்வளோ ஜென்ரேஷன்ஸா கொண்டு வந்துட்டு இருக்காங்க, நம்ம ஏன் ஒரு அந்த ஒரு அடுத்த கட்ட ஒரு புதுமை வந்து ஏன் நடக்கல, இல்லை என்ன விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறீங்க? உங்களோட லேர்னிங்ஸ்ல என்ன விஷயம் வந்து சரியா பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? அந்த பார்ட்டி விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களோட லைஃப்ல நான் வந்து இன்னைக்கு நான் வந்து இஃப் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ வாட் வில் ஐ டூ அப்படிங்கிற மாதிரி என்ன சேஞ்சஸ், நான் என்ன மிஸ்டேக்ஸ் நான் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம், அந்த பார்ட்டி விஷயத்தை வச்சு சொல்லலாம், இல்லை உங்களோட லைஃப்ல வேற ஏதோ விஷயத்தை பற்றி சொல்லலாம். மேபி அது வந்து எனக்கு அறிவு ஃபர்ஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு இன்டெலிஜென்ஸே இல்லை. அதுவும் இல்லாமல் தியரிட்டிக்கலாக கூட எனக்கு என்னன்னு தெரியாது. நான் அந்த பார்ட்டி பொலிட்டிக்ஸ் சொல்லக்கூடாது. ஓகே, அதான். ஸோ இது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, அப்ரூவ்டா என்ன நான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேல டாப் லேயர் பில்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் ஐநோன்ற ஃபீலிங் வந்துருச்சுனாலே எனக்கு ஓப்பன்னஸ் இல்லை. எனக்கு ஓப்பன்னஸ் இல்லைன்னா நான் எப்படி ரிசீவ் பண்றது? இது என்ன பத்தினது கம்ப்ளீட்டா நான் அதனாலதான் என்னால இன்னொருத்தரை பத்தி கமெண்டே பண்ண முடியாது. சோ ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இனஃப் டைம் பத்த மாட்டேங்குது. எனக்குள்ள என்ன நடக்குது, என் பாடியில என்ன நடக்குது, என் மைண்ட்ல என்ன நடக்குது, நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு உண்மையில என்ன வேணும், இது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் பத்தல. இதுல நான் இன்னொரு கேள்வி வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து நானுமே நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். வாட் ஆம் ஐ டூயிங், வாட் இஸ் மை பர்பஸ், ஸோ நான் பண்றது கரெக்டா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லார்கிட்டயுமே அந்த கேள்வியில் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஹவு டிட் யூ அட்ரஸ் இட்? ஸோ நான் இது என்னோட பாணியில நான் இதை எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னா, ஐ டூ ஜேர்னலிங். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் பண்ணுவேன். ஏன்னா வந்து மனசுக்குள்ளேயே நிறைய கிறுக்கல்கள் தான் இருக்குது. எதுவுமே ஒரு லைனா இப்படிதான் இருக்குது, ஸ்டெப் ஒன் ஸ்டெப் அப்படி கிடையாது. ஒரு கிறுக்கல்கள் மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு டயக்ராம் ஒரு இப்படி இப்படி கச்சு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஜேர்னல் பண்ணுவேன். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை ஃப்ளோ மாதிரி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன், ரிவர் மாதிரி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓ இப்படி ஒர்க் அவுட் ஆகுதா, நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேனா, ஃபர்ஸ்ட் இப்படி நான் யோசிச்சேனா, அப்புறம் தான் இது வருதா. இது என் மேனேஜர் எனக்கு சொல்லி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். நான் என்ன பண்ணேன், என்னோட சிஓக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சேன். ஏதோ ஒரு மெயில் வந்து கஸ்டமர் மெயில், அது 2014 அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன், ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி. அந்த மெயில் வந்து அவர் பார்த்துட்டு சொன்னாரு, மெயில் இஸ் ஓகே பட் யூ ஹவ் ரிட்டன் த ஃப்ளோ இன் அ டிஃப்ரெண்ட் வே. இது ஃபர்ஸ்ட் வரணும், இது செகண்ட் வரணும். ஆமா இல்ல, இது ஃபர்ஸ்ட் சொன்னா நல்லா இருக்குல்ல, இது செகண்ட் சொன்னா கரெக்டா தானே ஃப்ளோவோட கனெக்ட் ஆகுது இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஐ தாட் லைக் என்னோட ஜேர்னலிங்ல அந்த ஃப்ளோவை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ 2009 டைரி எழுதிட்டு இருந்தேன். அதை கண்டினியூஸா எழுதும்போது அந்த ஃப்ளோ வந்து ஒரு இதுலயும் கரெக்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐ தாட் லைக் ஒரு நாள் ஒரு பர்பஸ் தோணும். இன்னைக்கு நம்ம உலகத்தை மாத்த போறோம், அதான் நம்ம பர்பஸ் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அப்புறம் உலகத்தை மாத்த முடியாது, அது நம்ம பர்பஸ் கிடையாது, நம்மளை மாத்திக்கணும், அதான் நம்ம பர்பஸ்ன்னு அதுக்கப்புறம் மாத்தினேன். அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஆகணும், இந்தியன் சைபர் ஆர்மிக்குள்ள போகணும், அதுதான் நம்ம பர்பஸ் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும். அந்த கம்யூனிட்டி வந்து வேர்ல்ட்லயே வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸா இருக்கணும், யாருனாலும் வந்து ஜாலியா பேசுறதுக்கான, ஓப்பனா ஒரு விஷயத்த முன்வைக்கிறதுக்கும், வல்னரபிளா இருக்கிறதுக்கும், மனசு விட்டு பேசுறதுக்கும் ஒரு கம்யூனிட்டி இருக்கணும், அதுதான் வந்து என்னோட பர்பஸ், அதை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இப்படி பர்பஸ்ன்றது எனக்கு மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது மாறும்பொழுது அது கூடவே நானும் போறேன், அது கூடவே பயணிச்சு இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு ஒன்று ஒன்றா பார்த்து இதை பண்ணி பார்க்குறேன். அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது என்னை சுற்றி நேச்சரில். அப்போ அது கூட நான் அடாப்ட் பண்ண முடியுதா, இல்லைன்னா அதை நான் ரிஃப்ளெக்ட் அது என்ன சொல்லுவாங்க, தள்ளி விடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி திருப்பி ஸ்லோ டவுன் பண்ணி திருப்பி அது ஓகேவா அப்படின்னு செக் பண்ணிப்பேன். இப்படி தான் என்ன ரொட்டீனில் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட்டிங் ஹெல்ப் மீ அ லாட். அந்த ரைட்டிங்கை வச்சுட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் நான் பண்ணிக்கிறேன்ல, அதை வச்சு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலைல கூட ஜேர்னலிங் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. எனக்கு இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுது. எஸ், இப்போ இந்த ஜேர்னலிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்குன்றது. ஆமாம், எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து ஒரு இதுக்கான நேரம் நீங்க எப்படி ஒதுக்குறீங்க? இது வந்து ஒரு டெய்லியும் நான் ஜேர்னல் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு கம்பல்ஷன் வச்சிருக்கீங்களா? ப்ரியாரிட்டி தான். இப்போ எனக்கு வந்து நான் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்றேன்னா, இப்போ எண்ட் ஆஃப் த டே நம்ம எதுக்கு வாழ்றோம் அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு எப்பவுமே வரும். சாப்பிட்றோம், தூங்குறோம், டெய்லி ரொட்டீன்ஸ் பண்றோம், சம்பாதிக்கிறோம், திருப்பி வந்து அதை கொண்டு வந்து லைஃப்ல இன்வெஸ்ட் பண்றோம். பட் இதை ஏன் நான் பண்றேன், இது ஏன் பண்றேன்ற கேள்விக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா கடைசி வரைக்கும் ஐ வில் எண்ட் அப் இன் a cycle that other people is also ending up with. அப்ப இந்த சைக்கிள் எப்படி பிரேக் பண்றதுன்னு போது ஜேர்னலிங்ல வந்து நிக்குது. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் மை செல்ஃப் பெட்டர். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. இனிஷியலா ஜேர்னலிங் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா நான் வந்து நீங்க 2009 டைரி எடுத்தீங்கன்னா
இன்னைக்கு என்ன சாக்லேட் வாங்கினேன், என்ன வந்து செலவு பண்ணேன், அப்பா கிட்ட எவ்வளவு காசு கொடுத்தேன், எவ்வளவு காசு திருடினேன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதுல இருக்கும். அப்பா பாக்கெட்ல இருந்தா அப்பா பாக்கெட்ல இருந்து இல்ல, அப்பா வந்து டைப் ரைட்டிங்க்கு 130 ரூபா கொடுப்பாரு. எங்க அப்பா இந்த பாட்காஸ்ட் பார்த்துருந்தா கண்டுபிடிச்சு திட்ட போற. சரி 130 ரூபா டைப் ரைட்டிங் கொடுப்பாரு. 110 ரூபா தான் டைப் ரைட்டிங் காஸ்ட். 20 ரூபா வந்து மாசம் அதுல இருந்து எடுப்பேன். மந்த்லி ஃபீஸ் சொல்றீங்க? மந்த்லி ஃபீஸ்ல. இது வந்து எப்போ ஸ்கூல் படிக்கும்போது பண்ணேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னோட டைரிஸ்ல இருக்கும் மோஸ்ட்லி. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது, அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்போ நான் ஏன் திருடுறது எங்க இருந்து வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்க தான் கொஞ்சம் கொஞ்சமா டியூன் ஆகுது. இது இப்படி பண்ணலாம். திருட்டுன்னு பேசுறப்பதான் ஐ திங்க் வி ஷுட் ஸ்டெப் இன்டு சைபர் செக்யூரிட்டி. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து வி ஆர் பிரைவசின்னு ஒரு விஷயமே இல்லாம போயிடுச்சு இல்ல. நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை வந்து ஆன்லைன்ல கொண்டு வரோம். இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து சைபர் ரிஸ்க் வந்து நிறைய இருந்திருக்கு, நிறைய பேசியிருப்பாங்க நம்ம பர்சனலா. இப்போ அதெல்லாம் நம்ம மிட்டிகேட் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி எப்படி இருக்குது? ஏன்னா இன்னைக்கு வித் இன்வெர்ஜ் ஆஃப் ஏஐ இன்னைக்கு வந்து எம்சிபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி வந்து ஒரு சைபர் அட்டாக் பண்றாங்கன்னா அந்த அட்டாக்கு பின்னாடி வந்து ஒரு ஹியூமன் தான் இருந்துட்டு இருந்தாங்க. தே யூஸ் டூல்ஸ், பட் ஸ்டில் நம்ம வந்து வி நோ த டார்கெட், அந்த டார்கெட்டோட வல்னரபிலிட்டி என்னன்ற ஐடென்டிஃபை பண்ணி தான் வந்து அதை அட்டாக் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நான் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து காமனா வந்து ஒரு பேட்டர்ன் வந்து சொன்னாங்க. அதாவது நமக்கு வந்து ரெகுலராக நமக்கு சில டேஸ்ல ரொம்ப ஹெவியான அட்டாக்ஸ் வரும். டெய்லியுமே நமக்கு வந்து கவர்மெண்ட்டோடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து அட்டாக்ஸ் வரும். ஐ திங்க் நீங்க கூட ஒரு வாட்டி ஷேர் பண்ணிருக்கீங்க. நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய சர்வர்ஸுக்கு, கவர்மெண்ட்டுடைய போர்ட்டல்ஸுக்கு மேலே, பேங்க்ஸ் மேலாம் நிறைய அட்டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி சைனால இருந்தும் பாகிஸ்தான்ல வந்து நிறைய அட்டாக்ஸ் வரும், சைபர் அட்டாக்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு வார் நேரடியாக பண்ணாமல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சைபர் வார் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த சர்டின்ங்கிற மாதிரிலாம் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்லன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். எஸ்பெஷலி இது வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ இல்லை ஒரு ஸ்பெஷல் டேஸ் அன்னைக்கு ரொம்ப ஹெவியான அட்டாக்ஸ் இருக்கும். நார்மலாக வர அட்டாக்ஸோட 10x அட்டாக்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அட்டாக்ஸ்லாம் மிட்டிகேட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் வச்சுட்டு இருக்கோம். பட் ஸ்டில் இப்போ ஏஐ மாதிரியான விஷயங்கள் வர்றப்ப இந்த அட்டாக் பண்ண போறது வந்து ஒரு ஹியூமன் கிடையாது, இன்னும் ஒரு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஒரு சிஸ்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹியூமனா சில விஷயங்களை மட்டும் தான் மைண்ட்ல ஏத்திக்க முடியுது. பட் இது வந்து இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களும் ஃபாஸ்டா செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குல்ல. ஸோ இதை நம்ம எப்படி வந்து நீ கவர்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க, இல்லை எப்படி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த சைபர் அட்டாக்ஸை ஹேண்டில் பண்றாங்க, எப்படி சைபர் ரிசைலன்ஸா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஆனஸ்டா ஆன்சர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 100% செக்யூர்னு எதுவும் கிடையாதுன்றது லேபிள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க எவ்வளோ ப்ரிவென்ஷன், எவ்வளோ மெக்கானிசம், எவ்வளோ டிஃபென்ஸ் ஆஃப் லேயர், எவ்வளோ பெரிமீட்டர் டிஃபென்ஸ் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவன் வில் ஃபைண்ட் அ வே டு கெட் இன் டு. என்ன டைம் பீரியட் தான் டிஃபர் ஆகும். 3 days பண்ண வேண்டியது 3 months ஆகலாம், 3 years ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்டாக் நடக்கும்னா நடக்கும். ஸோ பெஸ்ட் திங் அட்லீஸ்ட் ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் மற்ற கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஐ எம் நாட் ஒர்க்கிங் அலாங் வித் லாட் ஆஃப் கம்பெனிஸ் இல்லையா. அதனால அந்த இப்போ நீங்கள் ஒரு 4 yearsக்கு முன்னாடி 5 yearsக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஐ கேன் ஆன்சர், பிகாஸ் ஐ பீன் ஒர்க்கிங் வித் 100+ கம்பெனிஸோட கஸ்டமர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுலேருந்து நான் சொல்ல முடியும் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி மிட்டிகேஷன் ட்ரை பண்ணுறாங்க, எதை வந்து மிட்டிகேட் பண்ண விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியும். பட் இப்போ வந்து டெக்னாலஜி மாறினதுனால லே ஆஃப்ஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் இப்போ நான் செக்யூரிட்டியில் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடனே முன்னையும் இப்பயும் ஒரே விஷயம் என்னன்னா அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டெவலப்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும், ஏன்னா ப்ராடக்ட் வெளில போகணும், ரிலீஸ் ஆகணும். அண்டு அதை அவங்களுக்கும் அந்த செக்யூரிட்டிக்கான சண்டை இருந்துகிட்டே இருக்கும், வாய்க்கால் தகராறு இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாய்க்கால் தகராறை நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்குள்ளே இந்த செக்யூரிட்டிஸையும் எவனா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இது வந்து எல்லா கம்பெனிஸ்லையும் இருக்குதுன்றது என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் செக்யூரிட்டி மீட்டப்ஸ்லாம் போகிறோம்ல, அங்கே வந்து அந்த பசங்களோட ப்ராடக்ட் செக்யூரிட்டி இன்ஜினியர் வருவார், ஒரு சிஐஎஸ்ஓ வருவாங்க, பேசிக்காக ஒரு பென் டெஸ்டர் வருவான். ஸோ எல்லா லேயர்ஸ்லையும் என்ன நடக்குது, அவன் கம்பெனியை எப்படி அப்ரோச் பண்ணுறான், இது தெரியறதுனால there are certain companies only taking it seriously. Not all the companies are taking security seriously till now. அப்படியா? ஆமா. ஓகே. இதனால என்னன்னா அதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். இப்போ இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் நிறைய பேங்கிங் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணப்போ செக்யூரிட்டி இஸ் பிரைமரி திங். நீங்கள் வந்து எதை ப்ராடக்ட் உள்ள நல்லா இருக்கு இல்லைங்கிறத பார்க்க மாட்டாங்க, செக்யூரிட்டி நல்லா இருக்கான்றதான் பேங்க் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க. பேங்க் வந்து ஒரு சர்வீஸை ஒரு ஏபிஐ ரிலீஸ் பண்ணுறாங்கனாலுமே பிரைமரி அதான் பார்க்குறாங்க. நம்மளுடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு, பிசிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோமான்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தால் கொடுத்துறாங்க. ப்ளஸ் அவங்க சைட்ல இருந்து ஒரு மினிமல் டெஸ்ட். ஆக்சுவலாக அது பேங்க் பார்க்கறது கிடையாது, பேங்கை பார்க்க வைக்கிறாங்க.
ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ஃபோர்ஸ் பண்ணப்படுறது தான். நீங்க சொன்ன அந்த ரூல் மேட்டர் தான். ஒரு ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டேல. நான் சில பேங்க்ஸ் ஒர்க் பண்றவ பார்த்திருக்கேன், சில பேங்க்ஸ் அதை பாக்குறது கிடையாது, ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, நான் எனக்கு வந்து ப்ராடக்ட் நான் கொடுத்தேன், இந்த ப்ராடக்ட் வச்சு மேக் மணி, பே மை ஃபீஸ் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பட் சில பேங்க்ஸ் வந்து எனக்கு நீ வந்து மணி மேக் பண்றதோ நான் மணி மேக் பண்றதோ மேட்டர் இல்ல, ஐ வாண்ட் சிஸ்டம் டு பி வெரி செக்யூர். அதனால அது பேங்கோட இது கிடையாது, சிஇஓட மைண்ட் செட். ஓகே, இது பேங்க்குள்ள, அதாவது எதுவுமே கம்பெனியை பொறுத்து வரவே வராது. அந்த சிஇஓட மைண்ட் செட்டை பொறுத்து தான் எல்லாமே வரும். இப்போ யார் அதை பேங்க் லெவல்ல பாக்குறப்ப இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குது. அட்லீஸ்ட் ஓரளவு அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. பேங்கிங்கிறது கண்டிப்பா ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. ஃபினான்ஸ் டீல் ஆகுது, பெரிய ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குது. ஒரு பர்டிகுலர் பேங்க் நான் பார்த்தேன், அவங்க பாத்தீங்கன்னா தே ஹேட் a very poor சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க்னு சொல்ல மாட்டேன், கைண்ட் ஆஃப் ஒரு டெவலப்பர் லெவல் ரிஸ்க் தான். ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் வந்து ஓப்பன்ல வச்சிருக்காங்க. ஓகே, அது ஆஸ் அ டெவலப்பரா எனக்கு வந்து ஈஸியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. இஃப் திஸ் கோஸ் டு சம்வன் ஹூ ஹேஸ் அ சிமிலர் ஆக்சஸ், என்கிட்ட இருந்த ஆக்சஸ் இன்னும் ஒரு பேட் கை கிட்ட ஒரு ஆக்சஸ் போச்சுன்னா he can spoof off entire money from the system. அப்படி ஒரு பெரிய ஒரு லூப் ஹோலை வந்து விட்டுருக்காங்க. இட்ஸ் நாட் சைபர் ரிஸ்க், பட் ஸ்டில் இது எப்போ நடந்தது? ரீசெண்டா நான் சொல்றது ஒரு லெஸ் தென் இயர் டைம். லாஸ்ட் இயர் நான் இதை அக்னாலேஜ் பண்றேன். ஸோ நான் அதை வந்து என்னுடைய கிளைண்ட் கன்சல்டிங் கம்பெனிக்கு நான் இதை சொன்னேன். பட் ஸ்டில் இன் ஸ்பைட் ஆஃப் தட் தே வாண்ட் டு கோ அஹெட் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ் தே வாண்ட் டு கோ அஹெட். அதை நான் வந்து அந்த பேங்க்ல நாங்கள் சொல்லி வி ஆஸ்க் them to fix it, பட் அவங்க கடைசி வரைக்கும் அதை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் தே ஹேட் அ மெக்கானிசம். எப்படி வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏபிஐ கால்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, there is an option to make unencrypted API calls, also encrypted API calls. Encrypted API calls work ஆகுது, unencrypted API calls work ஆகுது. API encrypted processல வந்து they are making some restrictions, IP level restrictions வைக்கிறாங்க. அந்த IP level restriction particular யூசரோட மேப் பண்ணியிருக்காங்க. பட் unencrypted restrictions அந்த API calls ஓப்பன்ல வச்சிருக்காங்க. ஓப்பன்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நான் வந்து எந்த ஒரு அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கனாலும், அந்த பர்டிகுலர் பேங்க்குடைய எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கனாலும் அந்த அக்கௌண்ட் நம்பர்ல இருக்கிற ஃபண்டை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் இஃப் யூ நோ சம்மன் இஸ் ஹேவிங் மில்லியன் ருபீஸ், ஒரு 5 கோடி ரூபா, ஒரு 8 கோடி ரூபா, 10 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் வந்து லிட்டரலி ஒரு இன்னைக்குன்னா 2025, 10 வருஷத்துக்கு முன்னாடினா 2015, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இஷ்யூவை ஒரு பேங்க்ல நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓகே, ஆனா நீங்க இப்போ சொல்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேங்க் இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் பேங்க். இன்னைக்கு சென்னையில ரொம்ப வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் பேங்க். நான் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஐ ஸ்டில் ஹேவ் அன் அக்கௌண்ட் இருந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட், பிசினஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். பட் ஸ்டில் நான் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஹேவிங் வெரி ஹியூஜ் ஃபண்ட்ஸ் இன் த பேங்க். எப்போ வேணாலும் அந்த ஃபண்டுக்கு வந்து ரிஸ்க் இருக்குது. ஸ்டில் வி கேன் ஃபைட் த பேங்க், நம்ம கேஸ் போடலாம், எல்லாமே பண்ண முடியும். பட் ஸ்டில் அந்த ஃபண்டு போனது தானே. டுடே சிஸ்டம் வி கேன் ஆக்சஸ், வி கேன் ட்ரேஸ் த பீப்புள் அண்ட் கெட் இட். பட் ஸ்டில் வை ஷுட் வி ஃபேஸ் தட் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு டெஸ்டிங்காக ஒரு டம்மியா ஒரு அக்கௌண்ட் நம்ம கொடுத்துருந்தாங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10 rupees நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சு ரியல் அக்கௌண்ட். அவர் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்ட் உண்மையிலேயே போயிடுச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் உடனே சால்வ் பண்ணுறக்கா எனக்கு உடனே பேங்க்லேருந்து கால் பண்ணாங்க. சார் வந்து இப்படி ஒரு சிஸ்டம் ஏன் பண்ணீங்கன்னாங்க. சி யூ ஹேவ் கிவன் த சிஸ்டம், நீங்கள் கொடுத்த சிஸ்டமில் நீங்கள் கொடுத்த டம்மி டேட்டாவை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஏன் பண்ணி நான் நினைப்பி கேட்கலான்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே நான் அவர் அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்தால் ரொம்ப பயந்து போயிட்டார். அவருடைய வேலையே போயிடும், அவர் வேலை போகிறத தாண்டி பேங்கோடைய லைசன்ஸே போயிடும்ன்ற அளவுக்கு வந்து இட்ஸ் வெரி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. இப்படி ஒரு தப்பு ஒரு பேங்க் மாதிரியான ஒரு சிஸ்டம் பண்ணுதுன்னா அப்போ மற்ற கம்பெனிஸ் நம்ம சொல்லவே தேவையில்லையே. இப்போ இந்த ஒரு அவேர்னஸ் ஒரு பேங்க்குக்கே ஸ்ட்ராங்கான அவேர்னஸ் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வச்சுக்கலன்றப்ப அப்போ ஒரு சாதாரண பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆன்லைனில் வர பிஸ்னஸஸ்ங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இதுக்கான அவேர்னஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கணும்? இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா லட்சக்கணக்கான கம்பெனிஸ் வருதுப்பா, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 10 எம்ப்ளாயிஸ்லேருந்து 100 எம்ப்ளாயிஸ் க்ரோ ஆகிற கம்பெனிஸ் ஸ்டில் ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும், ஒரு ரிசோர்ஸ் போடுறதுக்கே வந்து 15,000, 20,000, 30,000, 50,000 வரைக்கும் காசு கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரைமரி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ராடக்டை பில்ட் பண்ணுறதுக்கு, சர்வீசஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஆப்ரேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறது, இதுக்கு தான் ப்ரைமரி காசு போடுவாங்க. கரெக்டாக? ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுனாலும் சரி, பூட் ஸ்டாப் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை எங்கள் அப்பா காசை செலவு பண்ணாலும் சரி, எதுனாலும் நான் இனிஷியலாக என்ன பண்ணோம், ப்ரைமரியாக பண்ணால் மார்க்கெட்டுக்கு எது போகும், அதில் தான் நேரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செக்யூரிட்டின்ற ஒரு விஷயம், அன்லஸ் யாராவது ஒருத்தர் இஷ்யூன்னு கண்டுபிடிச்சி சொல்கிற வரைக்கும் அது பெரிய இஷ்யூவாக தெரியாது. இதே தான் வந்து எல்லா பேசிக்கான கம்பெனியில் ஆரம்பித்து பெரிய கம்பெனி வரைக்கும் இதை தான் அவங்க பண்ண முடியும். ஏன்னா அந்த அவேர்னஸ்ன்றது இங்க லெவல்ல இருந்தாலுமே இங்க அப்ளை பண்ற ஹேண்ட்ஸுக்கு வராது. ஹெட்ஸ்ல இருக்கும், ஹேண்ட்ஸுக்கு வர்றது ரொம்ப
கஷ்டம் தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே, என்னை பத்தி உட்காந்து பாக்குறதுக்கே எனக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும், ஆனா பண்ண மாட்டேங்கிறேன்ல. அதே கான்செப்ட் தான் எங்கேயும். பட் ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல பிரைமரியா ஒரு வெப்சைட் பில்ட் பண்றவங்க இல்ல ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றவங்க என்ன மாதிரியான ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டிஸ் அவங்க செஞ்சிருக்கணும்? ஒரு டெவலப்பரே செய்யக்கூடிய விஷயங்கள், பிரைமரி டெவலப்பரே செய்யக்கூடிய ஒரு 4-5 விஷயங்கள், என்னென்ன முக்கியமான விஷயங்கள்? 4-5 இல்ல, ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயம்ன்றத ரொம்ப கவனிச்சு பார்த்தா தெரியும். அந்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்பவுமே நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்றேன், இல்ல ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றேன், இல்ல ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன், ஏதோ ஒன்று டெவலப் பண்ணி வச்சிருக்கேன், which is going to be used by the public. வெளியில இருந்து வரவன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ண போறான் அப்படின்னா, வெளியில இருந்து வர்றதுன்றது யூசரோட இன்புட். யூசர் இஸ் கோயிங் டு எய்தர் டைப் இன் டு த அப்ளிகேஷன் ஆர் அக்சஸ் ஏதோ ஒன்று பண்ண போறான், இல்லை ஏதோ ஒரு யூஆர்எல் வந்து மாத்தி யூஸ் பண்ண போறான். லைக் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போகும்போது இப்போ ஏதோ ஒரு பேராமீட்டருக்குள்ள வேல்யூஸ் உள்ள போயிட்டு வரப்போகுது. கரெக்டா? வெளியில இருந்து ஒரு யூசர் வந்து உள்ள போறதுக்கான வாய்ப்பு. கிட்டத்தட்ட வந்து நீ ஒரு வீடு கட்டியிருக்க, அந்த வீட்டுக்குள்ள யாரோ பாஸ் ஆக போகுது, இல்ல அது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது. இப்போ இதை வந்து வேலிடேட் பண்ணாலே பாதி ப்ராப்ளம், ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ப்ராப்ளம் முடிஞ்சு போயிடும். இதை வேலிடேஷன் மீன் பண்ணும்போது ஃபோன் நம்பர் கேட்க வேண்டிய இடத்துல ஃபோன் நம்பர் மட்டும் வாங்க, கேரக்டர் கேட்க வேண்டிய இடத்துல கேரக்டர் மட்டும் வாங்க, சிம்பிள் தேவைப்படுது அப்படின்னா அதை என்கோடு பண்ணு, இல்லைன்னா அதை வந்து அபியூஸ்கேட் பண்ணு, வாட் எவர் எது உனக்கு பெஸ்ட் மெக்கானிசம் படுதோ அதை பண்ணு. இதை பண்ணி அந்த வேலிடேஷன், அந்த இன்புட்டை வந்து கரெக்டாக நீ வேலிடேட் பண்ணிட்ட அப்படின்னாலே 80% ஆஃப் த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு அங்கே. ஏன்னா நீங்கள் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எக்ஸ்எஸ்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சிஎஸ்ஆர்எஃப், எஸ்எஸ்ஆர்எஃப், இந்த மாதிரி என்ன வல்னரபிலிட்டி வேணா எடுத்துக்கோங்க, எல்லாமே யூசரோட இன்புட்டோட பேலோடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது நம்ம என்ன கிராஃப்ட் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி அது பேர் மாறும், அவ்வளவுதான். இப்போ எஸ்கியூஎல் பேலோட போட்டினா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், ஜாவா ஸ்கிரிப்ட் பேலோட போட்டினா கிராஸ் சைடு ஸ்கிரிப்டிங், எக்ஸ்எம்எல் பேலோட போட்டினா எக்ஸ்எம்எல் இன்ஜெக்ஷன், இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரெண்டாம் தடவை நான் அதை கொடுத்து ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு பிஹேவியர் அப்ளிகேஷன்ல நீ வச்சிருக்க, அந்த பிஹேவியரை நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாத்தி உன் அப்ளிகேஷனை திருட போறேன், ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறேன், இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ அதை நீ பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் என்னோட இன்புட்டை நீ லிமிட் பண்ணணும். என்னை நோக்கி போகக்கூடிய விஷயங்களை லிமிட் பண்ணினாலே 80% ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. இது வந்து பேசிக்கா ஒரு லேமன் டேர்ம்ல நீங்க வந்து ஒரு டெவலப்பர் கிட்ட சொல்லலாம். சொல்லும் போதே நீங்க இன்புட் வேலிடேஷன் கிளியரா பண்ணிக்கோ, அதுக்கு நீ என்னென்ன எழுதணுமோ எழுதிக்கோ அப்படிங்கறது. இது ஒரு லேயரா நான் பாக்குறேன். இன்னொரு லேயர்ல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லலாம். இல்ல, இதுதான் என்ட்ரி பாயிண்ட், பிரைமரி என்ட்ரி பாயிண்ட். பிரைமரியா இப்ப நீங்க ஒரு இப்போ எந்த சர்வீஸ் எடுத்தாலுமே அவன் ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி மூலியமா தான் உள்ள வரணும். வல்னரபிலிட்டினா என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சர்வீசஸ் ஆல்ரெடி யாராவது ஒருத்தரால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டு மார்க்கெட்ல இருக்குது அப்படின்னா அது வந்து அன்பேட்ச்டு சர்வீஸ், இல்லைன்னா அவுட்டேட்டட் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அது மூலியமா உள்ள வரலாம். இது ஒன் என்ட்ரி பாயிண்ட். another என்ட்ரி பாயிண்ட் என்ன? அந்த அன்பேட்ச்டு அவுட்டேட்டட்ன்ற எங்க இருந்து வருது? ஏதாவது ஒரு பேராமீட்டர் நீ ஃபிக்ஸ் பண்ணாம விட்டா வருது. அப்ப அது அகைன் இன்புட் வேலிடேஷன் தான் வந்து நிற்கும். ஸோ இதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டர் சைட்ல இருந்து பார்க்கணுமா, இல்லை அது வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி நாலேஜ் சைட்ல இருந்து பார்க்கணுமா? ஒரு நார்மல் டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ். டெவலப்பரா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றீங்கன்னா நேமு, நம்பரு, இமெயில் ஐடி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இமெயில் ஐடின்றது ஒரு கேரக்டர் @something.com. அப்ப இதை கரெக்டா நம்ம வேலிடேட் பண்றோம் அப்படின்னா அதுவே பெஸ்ட். அதுவே ஓரளவுக்கு உங்களோட லிமிடேஷன்ஸ் வச்சிருது. நீங்க அந்த இடத்துல போயிட்டு 1 or 1 = 1 சொல்லி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு நம்பர்ல 10 நம்பர் கேட்கறானா 10 நம்பர் போடுறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணீங்கன்னா 10 நம்பருக்கு மேல ஒரு கேரக்டர் அதை எடுத்துக்க போறது இல்ல. அதுலயும் 10மே நம்பர் தான் கொடுக்கணும். ஆனா இது வந்து கிளைண்ட் சைட்ல மட்டும் பண்ணக்கூடாது, சர்வர் சைட்ல ஆக்சுவலா பண்ணணும். ஏன்னா நான் ப்ராக்சியை நடுவுல போட்டு கிளைண்ட் சைட்ல ஒரு டேட்டாவை கொடுத்து ப்ராக்சியில அந்த டேட்டா வாங்கி மேனிபுலேட் பண்ணி சர்வருக்கு வச்சிருவேன். ஓகே, அப்படியும் பண்ண முடியும். அப்ப என்னன்னா நீ முன்னாடி வந்து வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட், ரொம்ப புதுசா இருக்கு. இது வந்து என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குதுல்ல, நீ முன்னாடி தான் அதை வேலிடேட் பண்ணிருப்ப. ஓகே, வெறும் இந்த இன்புட்லாம் கொடுக்காதப்பா, இப்படி பண்ணுப்பான். ஜாவா இத பத்தி பேசுறப்ப அப்படின்னா ஐ திங்க் தி ஆர்க்கிடெக்சர் ஆஃப் தி சிஸ்டம், நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஆர்க்கிடெக்சரை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோமா, ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கோமான்றத பொறுத்து இது எக்ஸாக்ட்லி. ஆமா ஆமா. ஓகே, சோ அப்ப இது நீங்க ஆர்க்கிடெக்சர் மாதிரியான ஒரு சிஸ்டம் is well protected நினைக்கிறீங்களா, இல்ல monolithic architecture வந்து? See, any architecture is protected when you implement the best practices which is required. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் போட்டிருக்கீங்க, ஒன்றும் இல்லை, பிஹெச்பியும் MySQL ஒரு காலத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஸோ இப்பயும் அப்படி இருக்காங்களான்னு தெரியல. பட் அவங்க வந்து எல்லாரும் யார் ப்ராடக்ட் பண்ணலாம் அப்பெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் சேர்த்து தான் வச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் போதுமே கோடிங்ல அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏன்னா ஈஸியா இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் எழுதுற query எப்படி இருக்குன்னா உள்ளே எழுதியிருப்பான். நீங்க ஒரு சிங்கிள் கோட் போட்டிங்கனாலே பேக் எண்ட்ல வந்து அவன் என்ன query எழுதியிருக்கன்றதை முன்னாடி எடுத்து வந்து எரரா காமிச்சிரும். எரரை வச்சு அந்த queryயை புரிஞ்சுக்க முடியும். பின்னாடி வந்து இத்தனை டேபிள் இருக்கு, இத்தனை காலம் இருக்குது, அப்போ இத்தனை டேபிள் இத்தனை காலம் எழுதுனா யூனியன் ஒரு query எழுதி உள்ள நான் ஆக்சுவலா வந்து எடுத்துட முடியும்னு சொல்லிட்டு சிங்கிள் கோட் போட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற queryயை க்ளோஸ் பண்ணிட்டு
என்னோட query கொடுத்து நான் டேட்டா புல் பண்ணிக்கிறேன். இது பேசிக்கான சிஸ்டமா இருந்தது. இப்போ கோயிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் கொஞ்சமா நோ எஸ்கியூஎல் வந்தது. இப்போ நீங்க வந்து எல்லாமே கலெக்ஷன்ல வைப்பீங்க. உங்களோட எதுவுமே நீங்க query எழுதி புல் பண்றது வந்து உங்களுக்கு அது என்ன சொல்றது, அதான் MongoDB வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அப்கிரேட் ஆகி வந்துருச்சு இல்லையா. இப்போ நீங்க டேட்டாவை புல் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். ஸோ இது செக்யூர் சிஸ்டம்னு சொல்லுவீங்களா, இல்லை இது வந்து இதுலயும் வல்னரபிலிட்டிஸ் இருக்கா? ஸ்டில் அதான் சொல்றேன், நீங்க எழுதின query எப்படி எழுதுறீங்க, அந்த query வந்து ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்களா, ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வைக்கிறீங்களா, அதை பொறுத்து அதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து டெவலப்பர்ஸ் வந்து எப்படி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பேக் அண்ட் டெவலப்பர்ங்கிற ஸ்டேஜ் தாண்டி நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லிட்டாங்களோ, இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து அடுத்த கட்டத்தில் who knows cyber security, basics of cyber knowledge. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி அந்த வேலிடேஷன் பண்றது ஒரு டெஸ்டரோட டிபார்ட்மெண்ட் கிடையாது, என்னுடைய சைட்லயே நான் அதை வேலிடேஷன் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ரூல் புக் வந்து கொண்டு வர்றது. இது ரூல் புக்ன்றதை விட அவேர்னஸ். இந்த அவேர்னஸ்ன்றது வெறும் டெவலப்பர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஹியூமன் பீயிங்க்கும் வேணும். நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேருக்கு இந்த அவேர்னஸ் இருந்தா சூப்பரா இருக்கும். ஏன்னா இது வந்து டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உள்ளே சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம தப்பு பண்ணிடுறோம். ஒன்னும் இல்ல, வைஃபை பாஸ்வேர்டு சில கம்பெனிஸ்ல எழுதியே ஓட்டியிருப்பாங்க. சில கம்பெனி அது வந்து ஒன்னும் ஒரு விசிட்டர் வரானா அவன் வைஃபை பாஸ்வேர்டு எடுத்துட்டானா அவன் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன அக்சஸ் பண்ண முடியுதுன்னா தட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் எனஃப் டு கெட் டு தேர் நெட்வொர்க். ஆக்சுவலா ஒன்னும் இல்ல, ஒரு அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனர் போட்டானா அவன் நெட்வொர்க்ல எவ்வளவு மிஷின் இப்ப அலைவா இருக்குதுன்றத சும்மாவே பார்த்து கண்டுபிடிச்சிட முடியும் அந்த வைஃபைல கனெக்ட் பண்ணி. ஒரு சைபர் சைட்ல கொஞ்சம் டீப்பா உள்ள போறதுனால நான் கேட்கறேன், ஸோ வைஃபை வச்சு நம்மளால நம்ம சிஸ்டம்ல என்ன பண்ணிட்டு இருக்கோன்றதெல்லாம் ட்ராக் பண்ண முடியுமா? டீடைலா என்ன ப்ரௌஸ் பண்றோம், என்ன 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 வெப்சைட் பார்த்துட்டு இருக்கோம், என்ன யூடியூப்ல வீடியோ பிளே பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் ட்ராக் பண்ண முடியும்? ஆக்சுவலா இது வந்து ரொம்ப காமனான கொஸ்டின். இது வந்து நான் ஹேக்கிங் அப்படிங்கிற வார்த்தை கேட்டதுல இருந்து இது நிறைய பேர்கிட்ட நான் அதை கேட்டிருக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப கியூரியஸா இருந்தேன்ல. ஆனா இறங்கி நீங்க வேலை பார்க்கும்போது இப்போ வைஃபை பென் டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது சினிமாவில் காட்டுற ஹேக்கிங்லாம் சும்மா ஏமாத்துறாங்க. அந்த எலும்பு கூட போடுறது, பச்சை கலர்ல வர்றது, இதெல்லாம் வந்து சும்மா ஏமாத்துறாங்க. ரியல் டைம்ல கம்ப்ளீட்டா ஹேக்கிங் வேற. ஒரு விஷயத்த போட்டு நம்ம என்மேப் ஸ்கேனை போட்டு உட்காந்துருப்போம், அப்படியே பார்த்துக்கிட்டு அது எப்படா அது முடியும். அது சரி, கான்செப்ட் என்னன்னா இட் டேக்ஸ் டைம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இட் நீட்ஸ் சர்டைன் திங்ஸ் டு, இப்போ எப்படி வந்து ஒரு செடி வளர்றதுக்கு நான் தேவையான என்விரான்மெண்ட் வச்சுட்டு தண்ணி ஊற்றி கரெக்டாக இந்த இடத்துல வளரணும்னா எல்லா இடத்துலையும் கடலை போட்டுற முடியாது, எல்லா இடத்துலையும் வாழை போட்டுற முடியாது. அந்த மாதிரி எல்லா வைஃபையும் ஹேக் பண்ணி நீங்கள் எல்லா சிஸ்டமையும் எடுத்துட முடியாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அங்கே லூப் ஹோல் இருக்கணும். லூப் ஹோல் தான் எல்லாத்துக்குமே என்ட்ரி. ஸோ உங்கள் வைஃபைல என்ன ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்டை பிரேக் பண்ண முடியுதா, நான் கனெக்ட் பண்ண முடியுதா உங்கள் சிஸ்டமோட, ஃபர்ஸ்ட் உங்கள் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ண முடியும். வைஃபை பாஸ்வேர்ட் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கோட கனெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜாப் டன். ரெண்டாவது நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிட்டேன். ஒரு 10 மிஷின் வச்சிருக்கீங்க. இந்த 10 மிஷின்ல நான் அடுத்து என்ன பண்ணுவேன், என்னென்ன சர்வீசஸ் போயிட்டு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், அந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கணும் நான். அப்போ அந்த சர்வீசஸ்ல ஏதாவது லூப் ஹோல் இருக்கா, அப்போதான் உங்க மிஷினையே என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். அந்த மிஷினை அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணாதான், மிஷின்குள்ள வந்தாதான் அதுக்கப்புறம் என்னால் அந்த ஆப்ரேஷனே பண்ண முடியும். சும்மா ஹேக்கிங் அப்படின்னா வெறும் வைஃபை இது பண்ணா அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சென்சிபிள் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ரெக்வயர்ட் ஃபார் எவ்ரிபடி, எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் தட் ஹேக்கிங் கம்ஸ் வென் தேர் இஸ் அ லூப் ஹோல். அண்ட் தட் லூப் ஹோல்ஸ் தெரிஞ்சும் விடலாம், தெரியாமலும் விடலாம். இது ஹியூமன் மிஸ்டேக்லாலையும் இருக்கலாம். ஹியூமன் மிஸ்டேக்னா ஒன்றும் இல்லை, உங்க சிஸ்டம் பாஸ்வேர்டு எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் எதுக்கு உங்களுக்கு வல்னரபிள் சர்வீசஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சு அடிக்கணும்? பாஸ்வேர்டு தெரிஞ்சு முடிஞ்சு போச்சுல. ஒன்றும் இல்லை, வைஃபை பாஸ்வேர்டு போட்ட மாதிரி அன்னைக்கு இங்கே உட்காந்து நான் வந்து விசிட்டர் வந்திருக்கேன், அந்த டைம்ல உங்க எம்ப்ளாயி யாரோ ஒருத்தர் இங்க இருந்து மச்சான் இது வந்து ABC 123 தானே பாஸ்வேர்டு, அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி எனக்கு அந்த இது மட்டும் தட்டி விட அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷின் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும். எனக்கு அந்த ஐபி அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னா இவன் பேர் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த மிஷின் பேர் மோஸ்ட்லி இவன் பேர்ல வச்சிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் ஐபி ஸ்கேனரை போட்டு இவன் மிஷின் தான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த பாஸ்வேர்டை போட்டு நான் மிஷினை வந்து நெட்வொர்க்ல இருந்து அக்சஸ் பண்ணிக்க போறேன். இல்லை அவன் ஷேர்டு டிரைவ் வச்சிருக்கானா ஷேர்டு டிரைவ் அக்சஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இது வந்து விண்டோஸ் தான் மோஸ்ட் காமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன். மோஸ்ட்லி நிறைய பேர் விண்டோஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் முதல்லலாம் ரொம்ப காமனா இருக்கு. அதுக்கப்புறம் லினக்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. லினக்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கு. அப்புறம் மேக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து 10 வருஷமாவே நிறைய பேர் வந்து மேக்லாம் ஹேக் பண்ண முடியாது அப்படிலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இது 10 வருஷம் டாபிக், இன்னைக்கு டாபிக் கிடையாது. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடியே மெட்டாஸ்ப்ளாய்ட் பதில் சொல்லிருச்சு, ஐ கேன் ஹேக் இன்டு எனி ஆஃப் யுவர் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட் இஸ் ஒரு ஃப்ரேம்வொர்க். அதுல நிறைய வல்னரபிளான சர்வீசஸ், ஐ மீன் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங்ல அந்த மிஷின் வல்னரபிளா இருந்ததுன்னா அந்த எக்ஸ்ப்ளாய்ட் வச்சு அந்த மிஷினை நிறைய டைம்ல இந்த மாதிரி ஒரு சைபர் ரிஸ்க்கான காமன் காஸ்ட் நான் பாக்குறது வந்து ஐ திங்க் இன்சைட் ஜாப்னு நினைக்கிறேன். இன்சைட் ஜாப் அப்படின்னா என்ன சொல்லுறீங்க? அதாவது இதெல்லாம் உள்ள தெரிஞ்சு இப்போ ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குங்கிற ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேக் பண்ணி ரொம்ப சிஸ்டம் அனலைஸ் பண்றதை தாண்டி ஒரு ஹேக் நடக்கிறதுக்கு காரணம் உள்ள இருக்கிறவங்களுடைய நோன் ஒரு நோன், அதாவது தெரிஞ்சே பண்றாங்க இல்ல தெரியாம ஏதாவது. ஆமா ஆப்வியஸ்லி, ஆமா 100% தெரிஞ்சு நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய நடக்குதுன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு சில கம்பெனிஸ் பார்த்திருக்கேன். ஒரு ஃபின்டெக்ல நான் பார்த்திருந்தேன்.
ஒரு ஒரு 3 நீங்க இயர்ஸ் சொன்ன பேக் வந்து example. ஒரு fintech, இந்த fintech பேங்க், இது வந்து ஒரு ப்ராப்பர் பேங்க், ஒரு லைசன்ஸ், RBI லைசன்ஸ்டு பேங்க். அதுக்கு முன்னாடி வந்து இதை விட ரொம்ப பெரிய லெவல்ல ஃபண்டிங் வச்சிருக்கக்கூடிய ஒரு 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 ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன், ஃபின்டெக் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு 20-30 இயர்ஸா இருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஃபின்டெக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. அவங்க லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ்க்காகவே ஃபின்டெக்காக உள்ள வந்தாங்க. ஸோ வந்து பப்ளிக் மற்ற கம்பெனிஸ்க்கும் வந்து அவங்களோட சர்வீசஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இட்ஸ் வெரி ஃபேமஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு ஒரு 5 இயர்ஸ்ல வந்து அவங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அவங்களுடைய நேம் ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் அவங்க பேர் சொல்ல முடியாது. பட் ஸோ அவங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து அவங்க நான் பார்த்தப்போ வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் வந்து அவங்களுடைய சிஸ்டம் நான் வந்து எனக்கு ஒரு அவங்களோட ஏபிஎஸ் வாங்கி ஒரு கிளைண்டோட இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன் அவங்களுடைய டெக்னாலஜி, அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய கோடு எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ் பின்தங்கி இருந்துச்சு. ஏன் அவங்க அப்டேட்டா இல்லாம இருக்காங்க? அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தது, அதுக்கு 3 வருஷம் 5 வருஷம் முன்னாடி வந்து டெவலப் பண்ண கோடையே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நான் வந்து என் கிளைண்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, ஐ திங்க் வி ஷுட் நாட் கோ வித் தெம். அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எனக்கு அப் டு டேட்டா இல்லை. நம்ம அவங்க கிட்ட போறது வந்து நம்மளே நம்ம காசுல சூனி வச்சுக்கிற மாதிரி அது அப்படின்னு சொன்னேன். பட் ஸ்டில் கிளைண்ட் வந்து தே ஸ்பெண்ட் அரௌண்ட் நியர்லி 1 crore ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த ப்ராஜெக்டாக. இட் வாஸ் a வெரி பிக் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட they went on to make around 500 crores அந்த கம்பெனி. இந்த 1 crore அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவங்க வந்து இட் வாஸ் a very big loss for them. நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பின்னாடி பண்ணியிருந்தாங்க. பட் தென் தே கேம் டு நோ இட் இஸ் a very big blunder-னு தெரிய வந்துச்சு. they were not able to recover those things. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ என்ன பார்க்குறேன்னா, பெரிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட் ஹேப்பன் வாஸ் ஆஃப்டர் இந்த 3 இயர்ஸ் முன்னாடி பண்ணேன்னு சொன்னேன்ல, ஒரு 1.5 இயர்ஸ் பேக் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு, நேஷ்னல் ஆர்டிக்கல். அந்த கம்பெனியுடைய எம்ப்ளாயிஸ் 6 பேர் சேர்ந்து நியர்லி தி ஸ்பைஃபண்ட் அவுட் அரௌண்ட் 25 crores ஃப்ரம் த சிஸ்டம். கம்பெனிக்கே தெரியாமல் 5 வருஷத்தில் 25 கோடி வெளியே எடுத்திருக்காங்க. இது கம்பெனிக்கே தெரியாது. நியூஸில் 25 கோடி சொல்கிறாங்க, உண்மையிலே எவ்வளோ எடுத்திருப்பாங்க? ஸோ உங்களுக்கு தெரியும், நியூஸில் பொதுவாக வர்றது வந்து ஒரு பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை சொல்லுவாங்க. நீங்கள் போலீஸாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது மாதிரி விஷயங்களில் ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஸோ இது பற்றின இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு 25 crores வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும் உள்ள. இது இன்சைட் ஜாபாக இல்லாமல் நடக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயிஸ் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க, அந்த எம்ப்ளாயிஸை வந்து அரெஸ்ட் பண்ணி அதை ரீகவர் பண்ண முடியல. இன்றைக்குமே ரீகவர் பண்ண முடியல, அந்த கேஸ் போயிட்டு இருக்கு இன்னும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? ஏன் இதை வந்து கம்பெனிஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? மணி மேக்கிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நேரத்தில் இன்ஃபேக்ட் தே ஹேட் a very big potential. 25 crores ஆஃப் ஃபண்ட்ஸ் ரீகவர் உள்ள இருந்து எடுக்கிற அளவுக்கு ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அது வெளியில போனதே தெரியாமல் இருந்திருக்காங்க. 25 கோடி வெளில போயிடுச்சுன்றதை கூட அந்த கம்பெனி ஆடிட்ல கண்டுபிடிக்கவே இல்லை. அத்தனை வருஷம் ஆடிட்ல கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து தே ஆர் வெரி அன்ஃபோக்கஸ்டுன்னு சொல்லலாம். இல்லை அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இந்த ஃபினான்ஷியல் மேட்டர்ஸுக்கோ இல்லை இந்த செக்யூரிட்டி மேட்டர்ஸ்க்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கலாம். இதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இதுக்கு ஏற்கனவே நம்ம பேசின அதே இதுதான் இதுக்கும் பதிலாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆஸ் ஃபார் அஸ் பர்சனலாகவே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அது ப்ரையாரிட்டியாக இருந்தால் தான் நான் அதை பண்ண போகிறேன். எனக்கு அது எவ்வளோ முக்கியன்றது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிக்கிற வரைக்கும் தலைமையில் அடித்து இது நீ இன்னைக்கு பண்ணலன்னா முடிஞ்சு போயிட்ட சொல்லி, இது சுகர் வர்றதா இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபிட்னஸ் நல்ல இஷ்யூ வராத வரைக்கும் எதுக்கு பேட்மிண்டன் விளாடணும், எதுக்கு ஓடணும், அது அந்த கேள்வி இருக்கும்ல. அதே மாதிரி உங்களோட இயல்பு வாழ்க்கையில சில விஷயங்கள் நீங்க சொன்ன அந்த ஜேர்னலிங் பண்ண முடியல, அஃப்கோர்ஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அன்லெஸ் இட் இஸ் அ ப்ரியாரிட்டி ஃபார் யூ. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் உங்க கம்பெனில ஒரு பெரிய அட்டாக் வரல, உங்க கம்பெனில யாரும் இதை பத்தி பெருசா வெளியில இருக்க கஸ்டமர் இதை பெருசா பார்க்கல. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்து போய் விற்க போறீங்க, எக்ஸாம்பிள் ஒரு எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் டூல் ரெடி பண்றீங்க, ஒரு கம்பெனிக்கு விற்க போறீங்க, அவன் சொல்றான் வந்து எப்படா சேஃப் அப்படின்னு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க. டேய் என்கிட்ட பிசிஐ இருக்குடா, ஹிப்பா இருக்குடா, சாக் இருக்குடா, ஜிடிபிஆர் இருக்குடா, ஐஎஸ்ஓ இருக்குடான்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டை நீங்க சும்மா கொடுத்துட முடியாதுல்ல. அது எப்படியும் வந்து அதுக்கு தேவையானதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த ஜேர்னிலேயே யூ வில் லேர்ன் செக்யூரிட்டி, யூ வில் டெஃபினெட்லி புட் த ப்ராசஸ் ஆன் பிளேஸ். அப்போ அசெட்டை லேபிள் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தேவையான மிஷின்ஸுக்கு வந்து என்னென்ன டிஃபென்ஸ் லேயர் போடணுமோ எந்த அளவுக்கு உண்மையா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இல்ல இது வந்து ஜெனரலா எல்லா இடத்துலயும் ஃபேக் பண்ண முடியாதுங்க. அதாவது இது வந்து எப்படின்னா ஓரளவுக்கு சில கம்பெனிஸ் வந்து தே ஆர் ஸ்டில் கொஞ்சம் விஷயங்கள் ஃபேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இல்லாமலே இருக்குதுன்னு சொல்லுவாங்க பிசிக்கல் செக்யூரிட்டிக்கு. ஆனா இப்போ நீங்க செக்யூரிட்டியில ஃபுல்லா படிச்சீங்கனால ஃபர்ஸ்ட் ஹியூமன் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் பிரைமரி கன்சர்ன்.
நீங்கள் எந்த சர்டிஃபிகேஷன் எழுதி பார்த்தீங்களா, சிஏஎஸ்எம், சிஏஎஸ்எஸ்பி இந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேஷன் எழுதினாலும் அவங்க கொஸ்டின்ஸுமே அது ரிலேட்டடாக இருக்கும். ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம், அந்த கொஸ்டின்ல வந்து 4 ஆன்சர் இருக்கும். அந்த 4 ஆன்சர்ல பிரைமரியா நீங்க ஹியூமன் சேஃப்டியை தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாரும் டெக்னிக்கலா போயிட்டு அந்த ஆன்சர் செலக்ட் பண்ணி கூட மாட்டிப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயமே சில இடத்துல வச்சிருக்க மாட்டாங்க தான். இது வந்து அவசரத்துல எனக்கு தேவையான விஷயங்களை நான் பட்டுன்னு பண்றதுல இது வந்து கேர் எடுத்துக்காம போறது தான் நிறைய பாசிட்டிவ் இருக்குதான். ஆனா அது நம்ம அசம்ஷன்ல சும்மா சொல்ல முடியாது. நம்ம பாக்குற கம்பெனிஸ் வச்சு 4 கம்பெனில ஒருத்தன் பண்றான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா இன்னைக்கும் ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்குறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால என்னால் ஃபுல்லாக ஷுவரா இவங்க 100% ஃபாலோ பண்றாங்க, இவங்க ஃபாலோ பண்ணன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிஸ்லையுமே அவங்களுக்கு நான் 100% பர்சனலா எல்லாருக்குமே 100% பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னைக்கும் அந்த கம்பெனில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஐ வாய்ஸ் அவுட் சேயிங் தட் இல்லைங்க இது ப்ராப்ளம் இருக்குது, இதை என்னால் பண்ண முடியாது, நீங்க ஃபேக் பண்ணணும்னா என்னால் பண்ண முடியாது. அதான் சொல்றேன், அகைன் தனி மனித ஒழுக்கத்துல தான் வரும். நான் எப்படி இருக்கேன் இன்னைக்குமே எத்திக்கல் ஹேக்கிங்ல இருந்து ஹேக்கிங் ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு அதிகமா வந்தது உண்டு. ஒரு பொண்ணோட மொபைலை ஹேக் பண்ணி கொடுங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வேற யார் கூட போயிட்டு. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்த பேசுறப்பதான் எனக்கு ஒரு என்னோட இன்சிடென்ட் ஞாபகம் வருது. என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க வந்து ஆவடியில தான் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நாள் கால் பண்ணிட்டு சொன்னார், இந்த மாதிரி அவங்களுடைய வைஃபை சிஸ்டம் ஹேக் ஆயிடுச்சு. ஸோ someone has got into their mobile phonesன்னு சொன்னார். இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் இன்டர்நெட் ஹேக் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எப்படி நடந்திருக்குன்னா, மேபி அவர் என்ன கெஸ் பண்ணாருன்னா, அந்த இன்டர்நெட் வந்து ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துச்சு, ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ப்ராபப்ளி இதை பண்ணது வந்து அந்த ஃபிட் பண்ணி கொடுத்த ஒரு பர்சனாக இருக்கலாம், அந்த வைஃபை சரி பண்ணி கொடுத்துட்டு போன பர்சனாக இருக்கலாம்னு சொன்னாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆக்சுவலாக அதை பார்த்ததுக்கு அப்புறமா. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய செல்ஃபோனையும் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிடுச்சு அந்த சிஸ்டம். ஓகே, ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த ஹேக் நடந்திருக்கு. someone has hacked into their mobile phones. அந்த இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எல்லா மொபைல் ஃபோன்ஸையும் ஆக்சஸ் பண்ணிட்டாங்க. அந்த மொபைல் ஃபோனுடைய கேமரா ஓபன் பண்ண முடியுது, மொபைல் ஃபோனுடைய ஆடியோ லிசன் பண்ண முடியுது, ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டா கூட ஆடியோ லிசன் பண்ணி அவங்க வந்து இன்னொரு ஃபோனுக்கு கால் பண்றாங்க, வாட்ஸ்அப்ல கால் பண்றாங்க, அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்க வந்து மிரட்டுறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும், நீ யார்கிட்ட பேசுனேன்னு தெரியும், நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு தெரியும், நேற்றுக்கு நீ என்ன பண்ணன்னு தெரியும். இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணி அவங்கள மிரட்டுறாங்க. ஸோ இது எப்படி நடக்குது, இது எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு நீங்க சொல்ல முடியும்? ஸோ இதுவுமே ஹியூமன் சைட்ல இருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாங்க. டெக்னாலஜி தெரியணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்கா வந்து இப்போ முன்னெல்லாம் லெனோவோ லேப்டாப் வந்து வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா அது கூட அந்த கேமரா கூட ஒரு ஸ்கிரீன் மூடுறதுக்கும் ஒன்று வச்சிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டு எடுத்து வச்சிருவாங்க, டேப் ஒட்டிடுவாங்க. நான் என் போன்லாம் அதான் பண்ணுவேன், நான் வந்து ஏதாவது ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிடுறேன், அது வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அதுவே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். நீங்க என்ன பண்ணாலும் டெக்னாலஜி அது வழியா தானே பார்க்கணும், டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ண போறீங்க. டெக்னாலஜி யூஸே பண்ண ஆனே பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி இன்டர்நெட்லேயே கனெக்ட் ஆகலாம் எப்படி ஹேக் பண்ணுவேன், இதான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரி இப்போ மொபைல் டிவைசஸ் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, சுவிச் ஆன் பண்ணி போட்டாலும் இதாகுதுன்னா ஃபேக்டரி ரீசெட் தான் பண்ணணும், இல்லை வேற மொபைல் தான் வாங்கணும். தேர் இஸ் நோ ஆப்ஷன். பிகாஸ் ஃபேக்டரி ரீசெட் கூட ஹெல்ப் பண்ண முடியாத சில கேசஸும் இருக்கு. அப்படியா? ஆமா. ஓகே. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல டெக்னாலஜி தெரிஞ்சிருச்சுன்னா அதை மேபி வேற என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணலான்றதை பத்தி யோசிக்கலாம். டெக்னாலஜி தெரியல அப்படின்னா புது மொபைல்ஸ் வாங்குறது தான். என்ன டெக்னாலஜி வச்சு அவங்க ஹேக் பண்ணாங்கன்றது தெரியாத வரைக்கும் நம்ம வந்து ஒன்றும் பண்ணல. இல்ல ஃபேக்டரி ரீசெட்டுக்கு அப்புறம் வேற என்ன சப்போர்ட் பண்ணோம். இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஃபேக்டரி ரீசெட் வரைக்கும் ஓகே. அதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நானுமே ஒன்றும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இப்போ மேபி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தவங்க கூட பேசலாம். ஏன்னா மொபைலுக்கு தனியா படிக்கிறவங்க இருக்கிறாங்க, வெப்புக்கு தனியா படிக்கிறவங்க இருக்காங்க, நெட்வொர்க்கு தனியா படிக்கிறவங்க, இந்த மாதிரி 70 டொமைனுக்கு மேல இருக்கு சைபர் செக்யூரிட்டியில. அந்த பர்டிகுலர் துறையில மாஸ்டரா இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டீங்கன்னா they will have a different way and different eyes to look at it. இப்போ நீங்கள் 70 டொமைன் சொல்கிறீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து காமனாக பேசுகிறது ஐடின்னு பேசுகிறோம். அதில் பிரைமரி டெவலப்மெண்ட் தான் பெருசாக நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க, ஜாப் நிறைய தேடுறாங்க. பட் ஆனால் உண்மையிலேயே ஐடின்னு பார்க்குறப்ப ப்ராடக்ட் கம்பெனிஸ் தாண்டி இருக்கிற எல்லா ஒரு சர்வீஸ் கம்பெனிஸ் நான் பார்க்குறேன், டெவலப்பர்ஸை விட மற்ற சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் தான் அதிகமான பேர் இருந்துட்டு இருக்காங்க, மற்ற ரோல்ல தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து டெவாப்ஸ் நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டெவாப்ஸ் பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல டெவாப்ஸ்க்கும் சைபர் செக்யூரிட்டிக்கு எந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு? எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெவாப்ஸ்குள்ளேயோ இல்ல சைபர் செக்யூரிட்டிக்குள்ளேயோ வெஞ்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இல்லை உண்மையிலேயே அது வந்து ஒர்த்தா அடுத்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து இது வெஞ்சர் பண்றது, இதை பத்தி ஸ்டடி பண்றதோ இதுல நம்மளுடைய லைஃப் டைமை போடுறதுங்கிறது ஒரு நல்ல ஐடியான்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நான் டெவாப்ஸ் தான் பெயின் இந்த ஆஸ் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஐ மீன் இதுவுமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். அதனால்
ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா லைக் இதை ஒரு சாய்ஸாக எடுத்து இவர் சொன்னதுனால நான் அதை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி போகாமல் ஆல்வேஸ் திஸ் ஒர்க்ஸ் வென் தெர் இஸ் அ பெயின் சம்வேர், அது ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு ஒரு நெசசிட்டி வருது அப்படின்னா அதை நீ உன் கெரியராக மாற்றிக்கிறது 100% இட்ஸ் ஓகே, பிகாஸ் தெர் இஸ் கோயிங் டு பி அ டிமாண்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பெயின். ஸோ இப்போ இந்த டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பெயின் என்னன்னா, இப்போ எக்ஸிஸ்டிங்ல கிளவுட் இருக்குது, ஆன் ப்ரெம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ நிறைய பேர் ஆன் ப்ரெம்லேருந்து எல்லாருமே கிளவுடுக்கு மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால AWS, GCP, Azure இதை கற்றுக்கிறதுக்கான ரெக்குவயர்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ அகெயின் ஈக்குவலி அவன் பணத்தை எப்படி நம்ம கிட்ட ஹேண்டில் பண்றான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இஷ்டத்துக்கு பே ஆஸ் யூ கோன்னு கொடுத்துருவான். அப்புறமா அவன் பாட்டில் இஷ்டத்துக்கு பில்லிங்கை போட்டு அமுச்சு விட்டு நீ ஐ பே மணி யூ புட் சட்னிடா அப்படின்ற மாதிரி கான்செப்ட் ஆயிடும். ஸோ அப்போ அதை நம்ம புரிஞ்சிக்கல, அந்த இன்டெலிஜென்ஸ்குள்ள நம்ம போல அப்படின்னா வை ஆன் பிரேம் இஸ் ரியலி மேண்டட்டரி தேன் AWS அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். அதே மாதிரி ஆன் பிரேமோட நாலேஜ் நம்மளுக்கு தெரியணும்னா பேசிக்கா இன்டர்நெட் கனெக்ஷன்ல ஆரம்பிச்சு சிஸ்டமோட சூடு தாங்குற அளவுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வைக்கிறதுல ஆரம்பிச்சு அது கூட தேவையான நீங்க அந்த ரைடு கான்செப்ட் பேக்கப் ஆரம்பிச்சு இப்படி இதோட பேசிக்ஸ் லெவல் இருக்குல்ல, இதை நீங்க தெரியாம ஆன் பிரேமை பத்தியும் யோசிக்க முடியாது. ஸோ இப்போ இதுக்கான ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னா இதுக்கான ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. அப்போ அதை ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதுன்னு கண்டிப்பா தேவை. ஏன்னா சப்பா பேஸ் இப்போ ரீசெண்டா அவன் ஏற்கனவே ஃபயர் பேஸ் மாதிரி தான் இவனும் கொண்டு வந்தான். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கிற சிஸ்டமை ஆட்டோமேட்டடா பயன்படுத்திக்கிறதுக்கு, அதாவது வெளியில இருந்து நான் நிறைய எல்லாம் டைம் போட மாட்டேன், டீப்பான நாலேஜ் இல்ல அவசியம் இல்லை, எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபிகர் அவுட் பண்ண முடியும். வாட் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சு அதோட ஃபிகர் அவுட் பண்ண முடியும். அப்ப இன்னைக்கு அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் நாலேஜை தாண்டி இன்னைக்கு நம்ம ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆயிட்டோம். எக்ஸாக்ட்லி. அண்ட் இது நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும்னா ChatGPT இருந்து எடுத்துக்கோங்க. எல்லாருமே ChatGPT யூஸ் பண்றோம். அந்த ChatGPT எப்படி வேலை செய்யுது, எங்க இருந்து வேலை செய்யுது, ஒரு கமெண்ட் அடிச்சா எவ்வளவு தண்ணி செலவாகுதுன்ற அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடியுது உங்களால, சும்மா தேட முடியுது. அதுக்கிட்டே கேளுங்க, நான் ஒரு கமெண்ட் அடிச்சேன்னா எனக்கு எவ்வளவு தண்ணி நீ செலவு பண்ற, எவ்வளவு கம்ப்யூட்டிங் பவர் நீ எடுத்துக்கிற, எங்க உன் சிஸ்டம் வச்சிருக்கிற, எத்தனை சிஸ்டம் வச்சிருக்கிற. இது ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா நிறைய ட்ரெண்ட் ஆச்சு, கிப்லி ஆர்ட், ரீசெண்டா சாரி ட்ரெண்ட், அந்த ரோஸ் கையில பிடிச்சி இதெல்லாம் பாக்குறப்ப இதை மக்கள் ரொம்ப ஈஸியா என்னுடைய போட்டோ நான் கொடுத்து நான் ட்ரெண்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கான ஜெனரேட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பெரிய பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று, இது யூஸ் பண்ற கம்ப்யூட்டிங் பவர் இன்டெரக்டா அது நம்மளுடைய வாட்டரை எப்படி விர்ச்சுவல் வாட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாட்டரை எப்படி நம்மளுடைய டிப்ளீட் பண்ணுதுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ரெண்டாவது, பிரைவசி மேட்டர்ஸ். ஸோ நம்ம ஃபோட்டோவை நம்மளே கொடுத்து நீ இதை வச்சுக்கோ, ட்ரெயின் பண்ணிக்கோ, என் டேட்டாவை ட்ரெயின் பண்ணிக்கோ, என் டேட்டாவை நீ உன்னுடைய க்ரோத்துக்காக யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க? இது கரெக்டா, இது கரெக்ட் இல்ல பொதுவா சொல்ல முடியும், பட் இது எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? இல்ல இப்போ இது இன்னைக்கு கதை கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ப்ராப்ளம் தான், பட் இது டிஃப்ரெண்ட் ஸ்கேல். அப்போ ஆர்கூட் இருந்தது, ஆர்கூட் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஆர்கூட்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி வரும்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு கொண்டு சொல்ல வந்தோம். இவங்க எல்லாத்தையும் ஒரே ஆள் வாங்கிட்டானும் போது அது வேற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் அதுலயே இதே தான் பண்ணோம், போட்டோ போறோம், அதுலயும் இந்த டேட்டாலாம் பார்த்துக்க முடியும். அதுலயும் நீ இப்போ இன்னைக்கு ChatGPT என்ன பண்றீங்களோ அது ஏற்கனவே பண்ணியாச்சு. என்ன ChatGPT இன்னும் கொஞ்சம் அதை அட்வான்ஸா யோசிச்சு ட்ரெயின் பண்ண போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட டேட்டா இருக்கு, அதை அவன் கொடுத்து அவனே ட்ரெயின் பண்ணிக்கலாமே. என்னது ஓல்டு டேட்டா, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது நியூ டேட்டாவா அப்டேட் பண்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ். முன்னாடி இருந்தது ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட டேட்டா, இப்போ இருக்கிறது எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா அதுவும் இல்லாம அப்ப இருக்கிற சில விதமான எமோஷன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் ஹியூமன்ஸ்க்கு. அந்த வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க ஒரு கேம்பெயின் ரன் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க ஒரு கேம்பெயின் ரன் பண்ணா இன்னைக்கு அவன் என்ன பிஹேவியர்ல இருக்கான், அது உங்களுக்கு இந்த ChatGPT கிடைக்குதுன்னா தட்ஸ் ஹவ் பீப்புள் ஆர். ஆனா அவன் என்ன சொல்றான் இப்போ வரைக்கும் அவனோட டேர்ம்ஸ்ல அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல, உன் டேட்டாவை நான் இப்படி யூஸ் பண்ண அப்படி. ஆனா உன் ட்ரெயின் பண்றதுக்கு நான் வச்சிருக்கேன், ஆனா இது யூஸ் பண்ணுவானா இல்லையான்ற டேர்ம்ஸ் நீங்க பாக்கணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ChatGPT பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஒன்னும் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. நீங்க அந்த டேட்டாவை போட்டா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் போடுறீங்க. இது அதுக்கு ஃபுல் டேர்ம்ஸ் படிக்கணும், அவ்வளோ விஷயங்கள்லாம் தேவையில்லை, தெரிஞ்சுதான் போடுறீங்க. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த ட்ரஸ்ட் பண்றோம், அந்த ட்ரஸ்ட்ன்ற அந்த கரன்சில தான் எல்லாமே வேலை செய்யுது. அது என்னைக்கு பிரேக் ஆகும்னு நம்மளுக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட இந்த ஏற்கனவே நம்ம அந்த ஃபேஸ்புக்கை ட்ரஸ்ட்னு நம்பி தான் போட்டு யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அகெயின் நம்மளுக்கு டைமும் இல்லை. எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி இருக்குது இதை பற்றி பேசுகிறப்ப. நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீப்பான டெக் பற்றி பேசுவோம். இப்போ காமனாக வெப்சைட் டெவலப் பண்ணுற கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் நான் பார்க்குறேன். அவங்க சைபர் செக்யூரிட்டி பற்றிலாம் அவங்களுக்கு அவசியமே கிடையாது, அவங்களுக்கு தேவை ஒரு வெப்சைட் வேணும் அப்படிங்கிறதான் தாண்டி எப்போ அவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன ஆகிறாங்களோ அப்போ தான் கொஞ்சம் அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. காம்படிஷன் ஒரு இடத்துல வரப்போ தான்
நான் என் காம்படிட்டரோட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அவங்களுமே பெரும்பான்மையாக பார்க்குறது என்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்கணும், என்னுடைய பார்க்க நல்லா இருக்கணும், என்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்கணும், நல்லா ரெவென்யூ கொண்டு வரணும், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கணுன்றதான் பார்க்குறாங்க. பட் ஒரு காம்படிஷன் எப்போ இதை வந்து ஒரு டிஃபென்சிவாக பார்க்குறத தாண்டி, நான் பர்சனலாக டெவலப் ஆகிறத தாண்டி, எந்த நல்லா இருக்குன்னு வச்சுக்கணுன்றதை தாண்டி இன்னொருத்தரை நான் அழிக்கணும்னு பார்க்குற ஒரு மைண்ட் செட் வந்து சில காம்படிட்டர்ஸ்ட்டு இருக்கும், சில பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட இருக்கும். அதை வந்து எப்படி டெக்னாலஜி வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறப்ப சிம்பிளாக ஒரு 10 ரூபா செலவு பண்ணி ஒரு சைட்டை டவுன் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியுன்றதை நான் படிச்சிருக்கேன். நம்மளால ஒரு லேமேன் கூட ஒரு 10 ரூபா செலவில் ஒரு சைடை டவுன் பண்ண முடியுன்ற விஷயம் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும், டிடாஸ் பண்ணி அவங்கள வந்து டெம்பரரியாவோ இல்லை ஒரு லாங் டேர்முக்கோ அவங்களுடைய சர்வர் கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்கள வந்து ஆக்டிவாக இல்லாத மாதிரி அவங்களுடைய பீக் ஹவர்ஸை நம்ம வந்து ட்ராப் பண்ண வைக்க முடியும். இப்போ ஒரு சேல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் இல்லை, இப்போ பிக் பில்லியன் டே சேல்ஸ்ன்ற விஷயம் வருஷம் நடந்துட்டு இருக்கு. 2013-14 அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் எப்போ ஃபியர்ஸாக பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போதுல இன்னைக்கு வந்து பிக் பில்லியன் டே சேல்ஸ், அமேசான் கிரேட் இந்தியன்ஸ் டே சேல்ஸ்ன்ற மாதிரி பண்ணுறாங்க. இது நடக்கிறப்ப பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த காம்படிட்டர்ஸ் அமேசான் வந்து ஃப்ளிப்கார்ட்டையும், ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரியான கம்பெனிஸையும் அட்டாக் பண்ணுறாங்க, சைபர் அட்டாக்ஸ் பண்ணுறாங்க, அவங்க சைட்டை டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுடைய சைட்டோடைய பர்ஃபார்மன்ஸை டவுன்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பை மீன்ஸ் ஆஃப் டிடாஸ், இல்லை வேறு ஏதோ ஒரு வழியாக பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ டிடாஸ் வந்து தெரியாத நிறைய சின்ன கம்பெனிஸ் இருப்பாங்க. இதை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ஏன் இது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? இதை டிடாஸை ப்ரொடெக்ட் பண்ணணுமா இல்லை வந்து ஒரு கம்பெனியோட ரெப்யூட்டேஷனை கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல காம்படிட்டர்? ரெண்டுத்தையுமே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? இப்போ டிடாஸுக்கு ரொம்ப காமன், ரொம்ப பேசிக்காக டிடாஸ் வந்து பண்ணிட முடியும், இல்லை ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு பேசிக் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா டிடாஸ் பண்ணிட முடியும். ரெண்டு பேசிக் ப்ரொடெக்ஷன் கூட பண்ணாம நிறைய பேர் வந்து இப்போ பேசிக் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? ஓகே, சி டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு எந்த ஒரு மிஷினும் ஒரு மிஷின்ல இருந்து தான் கம்யூனிகேட் பண்ண போகுது. இப்போ நான் என்னோட மிஷின்ல இருந்தே உங்களுக்கு நான் 5 ரெக்வஸ்ட் அனுப்புறேன், இல்லை 5 HTTP ரெக்வஸ்ட் இருந்து போகுது, நான் அதுக்கு வந்து ஏதோ ஒரு புக்கிங்காகவோ ஏதோ ஒரு சேலுக்காகவோ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பேசிக் பிஹேவியர் தெரியும், நான் எப்படி பண்ணா எவ்வளோ ரெக்வஸ்ட்டுக்குள்ள ஒரு புக்கிங் நடக்கும்னு உங்களுக்கு இது வரைக்கும் நடந்ததுல ஒரு ஐடியா இருக்கு. அதை தாண்டி வந்ததுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வரும், நான் இன்னொரு புக்கிங் போட்டால் மேபி அதிகமாக வரும். இப்போ இதை தாண்டி வருதுன்னா லிமிடேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த லிமிடேஷனை செட் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே வந்து என் சைட்டை நீ அக்சஸ் பண்ணுறேன்னா கேப்சா கொடு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வச்சு லிமிட் பண்ணுவீங்க. இப்போ இது ஒரு லேயர் ஆஃப் லிமிடேஷன். ஏன்னா அதை வந்து நீ ஆட்டோமேட் பண்ண முடியாது, திருப்பி வந்து கொடுத்துட்டு திருப்பி தான் ஃபர்ஸ்ட்லேருந்து போகணும். இது ஒரு லேயர் ஆஃப் லிமிடேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நான் என்னோட ஐபியில இருந்து தான் உங்ககிட்ட அக்சஸ் பண்றேன், அப்போ இந்த ஐபியை வச்சு அடுத்த லெவல் ஆஃப் லிமிடேஷனை போட்டு விடலாம். இந்த ஐபில இருந்தே இவ்வளவு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அதை லிமிட் பண்ணு அப்படின்னு அடுத்த லேயர் ஆஃப் லிமிடேஷனை போட்டு விடலாம். இது 2வது லேயர் முடிஞ்சு போச்சு. ஐபி ரொட்டேஷன் போடுவாங்க, அதாவது என் ஐபியில் எடுத்து வேற ஐபி கேட்கலாம் நினைச்சேன், ஐபி யூஸ் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி ஆமா நான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணேன். சோ ஐபி ரொட்டேஷன் போடுவாங்க. இப்போ அகைன் ஐபி ரொட்டேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கிளவுட்ஃப்ளேர் ஏதாவது ஒரு ஒன்னு ப்ராக்ஸி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு லோட் பேலன்சர் இதெல்லாம் உள்ள வச்சுட்டு லோட் பேலன்ஸ் மூலியமா எப்படியும் செக்ரிகேட் பண்ணி கொடுக்குற கான்செப்ட்லாம் நீ வச்சிருக்க போறீங்க. ஸோ அப்போ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏற்கனவே வரக்கூடிய இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல தான் எனக்கு தேவையான ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு மேல இருக்கிற பேட்டர்ன்ஸ் நீ அலோவ் பண்ணலாம். லோட் பேலன்சர் வந்து ஒரு சஃபிஷியன்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு டார்கெட்டட் டிடாஸை வந்து பிரிச்சு விடுறது இல்ல. இப்போ எனக்கு தேவை ப்ராப்ளம் என்னென்ன வகையில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் டைல்யூட் பண்ண முடியும் பாக்குறேன். அது முதல்ல எனக்கு ப்ரிவென்ஷன் கம்ப்ளீட்டா பண்றதை விட சின்ன சின்ன எஃபிஷியன்ட், ஐ மீன் இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு இடத்துல தண்ணி இருக்கும், இன்னொரு இடத்துக்கு தண்ணி போறதுக்கு நடுவில் தடுப்பெண்ணெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோல போட்டுதான் கடைசியில கடல்ல கறக்கிறதோ வாட்டவர் அந்த ஒரு சிஸ்டம் அப்படிதான் பில்ட் பண்ணி வச்சாங்க. ஏன் அப்படின்னா ஒரு இடத்துலயும் தண்ணி வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நிக்கணும், அதுக்கப்புறமா ஓவர் ஃப்ளோ ஆயிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கான்செப்டுக்காக தான் அதை பண்ணியிருந்தாங்க. அதே தான் டெக்னாலஜிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நேரடியாக டிடாஸ்க்காக ஹை லெவல் ப்ரொடெக்ஷன் போறதை விட ஒரு லோட் பேலன்ஸ் மாதிரி ஒரு லேயர் ஆஃப் ப்ராசஸ் வச்சுக்கிட்டு necessarily load balancer, the technology that can help you in order to balance whatever request that is coming to your machine. கொஞ்சம் டீப்பா டெக் புரிஞ்சுக்கிறவங்களுக்காக நான் கேட்குறேன். இப்போ லோட் பேலன்சர் ப்ராக்ஸி சொன்னீங்க, ப்ராக்ஸி எப்படி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது, எந்த லெவலில் ப்ராக்ஸி வந்து ஒரு சாதாரண வெப்சைட்டுக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு ப்ராக்ஸிஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்கான நீட் என்ன? இதை வந்து ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே போகிறாங்க. ஸோ இவங்க டெஃபினட்டாக அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது இல்லாமல் நான் வந்து ஒரு டெவலப்பரை வச்சு நான் ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிக்கிறேன், நான் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய பிஸ்னஸஸ் வந்து இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? ப்ராக்ஸிஸ் இல்லை வேற என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ மோஸ்ட்லி நான் சின்ன லெவலில் கம்பெனிஸாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு யோசிக்கிறது அட்வைசபிளே கிடையாது. நீங்கள் நிறைய யோசிச்சிங்கன்னா இட் வில் ட்ரைன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தட் ஏரியா.
இட் வில் நாட் உன்னோட பிஸ்னஸ் க்ரோ பண்ணாது. ஸோ சின்ன லெவலில் இருக்கிற எந்த கம்பெனியுமே ஃபர்ஸ்ட் உன்னோட ஆப்ரேஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதனால எக்ஸிஸ்டிங் சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கும். ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் போட்டு ரெடியாக வச்சிருப்பான். அதில் போய் உன் ப்ராடக்ட் போட்டு அதை விற்கிற வேலையை பார்க்கறது தான் பெஸ்ட் சொல்யூஷன். அதை நீ தான் பில்ட் பண்ணுவ, தலைகீழாக தான் குதிக்க போகிறேன்னு இறங்கக்கூடாது. ஸோ அதுதான் இவங்களுக்கான சஜஷன். அப்புறம் நீ க்ரோ ஆரம்பிக்கும் போது உனக்குள்ள காசு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த காசை போட்டு இந்த சிஸ்டம் பில்ட் பண்றது, அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த டைம்ல யூ வில் ஆட்டோமேட்டிக்லி கெட் அ நாலேஜ் ஆஃப் எப்படி உள்ள வந்துட்டு இருக்குது, எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட ஒரு ஸ்டடி ஹிஸ்டரி இருக்கும். அதை நீ ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு டெவலப் காய் கிட்ட கொடுத்துட்டு, பா இது என்னோட ரெக்குயர்மெண்ட், இவன் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எனக்கு இதை பண்ணி கொடுனா டெவாப் காயே அழகா உட்காந்து இதை பண்ணி கொடுத்துருவான். அது இப்பதான் அதனால தான் டெவாப் என்ன பண்றான்னா, டெவாப் மட்டும் இல்லாம டெவ்செகாப்ஸா மாறிட்டான். அவன் செக்கையும் உள்ள கொண்டு வந்து இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணது ஹைபிரிட் அப்ரோச் இப்ப வந்துருச்சு. ஸோ அது இப்போ நிறைய பேருக்கு எக்ஸ்போஷரும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க தே ஸ்டார்டட் டூயிங் இட். அவங்க அதை பார்த்துப்பாங்க. அந்த ரிசோர்ஸை நீ ஐடென்டிஃபை பண்றது மட்டும் அவனோட வேலையை வச்சுக்கணும். நீ அதில் இறங்கி வேலை பார்த்தீங்கன்னா உன் மண்டை காஞ்சு போயிடும். ஏன்னா நெட்வொர்க் லேட்டன்சி, நெட்வொர்க் ஜிட்டரு, நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒட்டி தேவையான எல்லா காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம பர்சனலாக புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நம்ம திருப்பி அதில் நேரம் போட்டோம்னா இட் வில் பி லைக் மற்ற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ப்ராடக்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள ஏஐ ஃபேஸில் நிறைய டெவலப்மெண்ட்டுங்கிற ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்னு ஆயிடுச்சு. டெவலப்பர் ஒரு மாதம் செய்கிற வேலை இன்னைக்கு ஒரு வீக் டைமில், ஒரு 1 வீக் டைமில், இல்லை ஒரு வீக்கெண்டில் மட்டுமே செஞ்சு முடிச்சிட முடியும் ஒரு ப்ராடக்ட்ன்ற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஃபேஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ இஸ் இட் த ரைட் டைம் டு ஃபேஸ் அவுட் ஃப்ரம் பீயிங் எ டெவலப்பர் டு சம்ஒன் இன்டு டெவ்செப்காப்ஸ்? அப்படி இல்லைப்பா, டெவலப்பர் இன்னுமே ரெக்குயர்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நானுமே அப்படி நினைச்சேன். ஆக்சுவலாக டெவலப்பர் இந்த சாட் ஜிபிடி, கோபைலட்டு, ரெப்லிட்டு, லவபிள், கர்சரு இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் டெவலப்பருக்கு நீட் இல்லாமல் போயிடும் அப்படின்றது என்னோட மித்தாவும் இருந்தது. பட் தட்ஸ் நாட் த கேஸ். ஏன்னா டெவலப்பர் யோசிக்கிற சில விஷயங்களை இந்த டூல்ஸால கண்டிப்பாக யோசிக்க முடியல தான். அண்ட் அகெயின் நீங்கள் சர்டைன் டூல்ஸ் இதெல்லாம் பில்ட் பண்ணிட முடியும். யூ கேனாட் எக்ஸ்டெண்ட் த டூல் பேஸ்ட் ஆன் த இன்டெலிஜென்ஸ் தட் த ஹியூமன் இஸ் ஹேவிங். ஆக்சுவலி அதுக்கு ஒரு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை தான். அது நீங்கள் இப்போ கிளாட்ல நீங்க ஒர்க் பண்ணதுக்குமே கர்சர்ல ஒர்க் பண்ணதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. கிளாட்ல நீங்க தனித்தனியா எம்டி ஃபைல் கொடுத்துட்டு அதுக்கிட்ட கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்க அதை ஒர்க் பண்ண வச்சீங்கன்னா அது சூப்பரா வேலை செய்யலாம். பட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு டெவலப்பர் தான் எஃபிஷியண்டா உட்காந்து கொடுக்கறதுக்கு தேவை. ஐ திங்க் டெவலப்பர்ஸ் ஃபுல் டைம் டெவலப்பர்ஸா இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் somewhat learn security and அதுல இம்ப்ளிமெண்டேஷன் சைடுல ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது இப்போ நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல people will be more interested and inclined towards working. ஏன்னா அது தேவைப்படும் கம்பெனிஸ்க்கு. அப்போ ஆப்வியஸ்லி நீ படிக்க ஆரம்பிச்சிருக்க. ஒரு 10 years பேக் ஒரு கிளைண்டோட ஒர்க் பண்ணேன். மதுரையில் அவங்க ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் ரியல் எஸ்டேட் கம்பெனி. சென்னையில் அவங்களுக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. தி வெண்ட் ஆன் டு பிகம் அ கிளைண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதா இருந்தோம். தி ஆல்ரெடி ஹேட் அ ப்ராடக்ட். தேர் ஆல்ரெடி ஹேவிங் அ கம்ப்ளீட் சிஸ்டம் ஃபார் த மேனேஜிங் த ரியல் எஸ்டேட் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவர் ஹேவிங் அரௌண்ட் 2000 acres ஆஃப் லேண்ட்ஸ். ஸோ அந்த லேண்டை ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவர் ஹேவிங் வெரி குட் கஸ்டமர் பேஸ். ஒரு அரௌண்ட் 700 கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. 700 கஸ்டமர்ஸில் தே மெயின்டைன்ட் தேர் புக்கிங்ஸ், என்ன பிளாட் வாங்கினாங்க, என்ன பேமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்தாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இருந்துச்சு, சிலது இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் இருந்துச்சு. அப்ரண்ட் பேமெண்ட் பண்ணி வாங்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்லேயே பண்ணலாம். இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் க்ளவுடில் வச்சுருந்தாங்க. தேவர் ஹேவிங் கோலொகேஷன் ஹாஸ்டிங். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோலொகேஷன் ஹாஸ்டிங் அளவுக்கு அட்வான்ஸ்டாக யோசிச்சிருந்த கம்பெனி, but they didn't manage their system properly because they only worked with a developer. ஒரு டெவலப்பரோட மட்டுமே வச்சு அந்த ப்ராடக்ட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டாங்க. கோலொகேஷன் ஹாஸ்டிங், சர்வர்ஸ் ஹாஸ்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த பில்ட் பண்ண ப்ராடக்ட்டை ரொம்ப சாதாரணமாக பில்ட் பண்ணி அதில் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் யோசிக்காமல் இவ்வளோ பெரிய ஃபண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த சாஃப்ட்வேர் வச்சுருந்தாங்க. பட் ஒன் பேட் டே நாங்கள் when we stepped into their system, we were seeing some kind of something, ஒரு பேட் வைப் மாதிரி தெரிஞ்சு. they went on to give us a different project for us. அந்த ப்ராடக்ட் நீங்கள் கை வைக்க வேண்டாம், பிகாஸ் வேற ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் தனியாக பில்ட் பண்ணுங்க, எங்களோட நியூ ப்ராஜெக்ட் நியூ லே அவுட்டுக்கு நீங்கள் பில்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்து ரொம்ப பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒன் டே தே கிவ் மீ a கால் சேயிங் எங்களுடைய டோட்டல் டேட்டாவும் ஹேக் ஆயிடுச்சு, எங்கள் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. ஐ திங்க் டிமாண்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு 1 BTC கொடுங்க, 5 BTC கொடுங்க டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் we went on to check their system. அவங்களுடைய ஃபயர்வால் கூட போடாமல் வச்சுருக்காங்க. எஸ்கியூஎல் லெவலில் ரிமோட் ஆக்சஸ் ஓப்பனில் வச்சுருக்காங்க. ஐபி லெவல் ப்ரொடெக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் கூட பண்ணாமல் ஒரு கம்பெனி பண்ணியிருக்காங்க. அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு
இவ்வளோ பெருசா எப்ப சொல்றீங்க? ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடியா? 2016 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல இது நடந்துச்சு. ஸோ எதனால இந்த மாதிரி வந்து பீப்புள் ஆர் நாட் மேபி அந்த டைம்ல அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னைக்கும் இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் இருந்துட்டு இருக்காங்களா? இதனோட இம்பார்ட்டன்ஸ் இந்த பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒரு டெவலப்பர் மட்டுமே வச்சு ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிட்டாங்க. பட் ஸ்கேல் பண்ணி பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ ஏன் வந்து ஒரு 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 பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸ் ஒரு ஃப்ரீலான்சர்ஸை தாண்டி ஒரு 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 ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நாலேஜில் ஒரு கம்பெனியை அணுகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து முன்ன இருக்கிற மாதிரி அவேர்னஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே சமயத்துல முன்ன வந்து எல்லாமே தனியா பண்ணணும்னு நினைச்சவங்க இப்போ சர்வீஸ் இன்டகிரேஷன் பண்றாங்க. எல்லாமே அவங்களே பில்ட் பண்ணிக்கிறது கிடையாது, சப்போர்ட் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்னு ஸ்கேல் பண்றவங்க யாருமே இந்த மிஸ்டேக்ஸ் பண்றது இல்லை. இப்போ ஸ்கேல் பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் காஷியஸா தான் இருக்காங்க. ஏன்னா நான் 10 கோடி ரூபா போடுறேன்னா அது 100 கோடி பண்ண போறேன்னா அப்ப அந்த 10 கோடியில இருந்து 100 கோடி போறதுக்குள்ள இருக்கிறதும் போயிடக்கூடாதுன்றதுல கொஞ்சம் கவனம் இருக்குது. இது வந்து ஃபவுண்டர்ஸோட பேசும்போது அவங்களோட இன்டெலிஜென்ஸ்ல இருந்து சொல்றேன் நான். இன்டர்னலா அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? நீங்க சொல்ற ஃபவுண்டர்ஸ் இன்னைக்கு கரண்ட் ஸ்டேஜ்ல உள்ள ஃபவுண்டர்ஸ் சொல்றீங்க. கரண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற பாத்தீங்கன்னா they are very established. நான் சொன்ன அந்த ஃபவுண்டர்லாம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 50+ இயர்ஸ் அப்பவே. So it's a very very great background. அந்த சைடு நீங்க அப்போ வந்து டெக்னாலஜி நாலேஜ் இல்லாம அப்போ வந்து வந்ததே வந்து இன்டர்நெட்டோட வல்னரபிலிட்டின்ற ஒரு விஷயமே 2014-15 தான் கொஞ்சம் ஒரு ஒரு நிறைய பேருக்கு அது பெரிய பெரிய விஷயமா பட ஆரம்பிச்சது. காட்சி பொருளா ஆக ஆரம்பிச்சது 2012க்கு அப்புறம் தான் காட்சி பொருளா ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவ்வளோ பெருசா இதெல்லாம் தூக்கி கொண்டாடுற மாதிரி ஒரு கம்யூனிட்டி கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்க 2014-13 வந்து இதை பத்தி நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு பெருசா சப்போர்ட் சிஸ்டமே இல்லை. நான் போய் ரீச் அவுட் பண்ற அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பவுண்டரி. நீங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் early adopter இந்த சிஸ்டம்ல. எக்ஸாக்ட்லி. சோ அப்ப சைபர் செக்யூரிட்டில அப்ப ஒரு இதுவே இல்ல. எங்க போனாலும் கம்யூனிட்டி கிடைக்காது, உங்களை மட்டம் தட்டுவாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொன்னாலே வியர்டா பாப்பாங்க. ஓகே ஐ மீன் போற கேதரிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைடெக்கான கேதரிங்கா தான் இருக்கிற மாதிரி பாசிபிலிட்டியா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து யூ ஹேவ் டு டிராவல் டு கோவா ஆர் யூ ஹேவ் டு டிராவல் டு சம் அதர் ஸ்டேட் ஆர் சிட்டி just to attend conferences or meetings. எப்படி இருக்கு இந்த எக்கோசிஸ்டம்? இது ரொம்ப எக்ஸ்பேண்டா வாட இப்ப வீட்ல உட்காந்து எல்லாமே பண்ணிக்கலாமே, அதனால கம்யூனிட்டி ரொம்ப பெருசாயிருச்சு. இப்ப சென்னையில மட்டுமே வந்து ஒரு 12-13 கம்யூனிட்டி சைபர் செக்யூரிட்டி மட்டுமே இருக்கு. அதே மாதிரி பெங்களூர்ல இன்னும் பெருசா இருக்கு. அந்த மாதிரி அங்கங்க கோயம்புத்தூர்ல இருக்குது, தஞ்சாவூர்ல இருக்குது, ஒரு சிட்டி இருக்குதுல்ல, அந்தந்த சிட்டிக்கே தனித்தனி கம்யூனிட்டி இருக்காங்க சைபர் செக்யூரிட்டி. நம்ம இந்த பாட்காஸ்ட்டை வந்து இன்னைக்கு ஒரு நாள்ல முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு விஷயங்கள் வந்து இன்னும் எனக்கு நிறைய கேள்விகள் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. பட் ஸ்டில் நான் வந்து ஐ திங்க் இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக வந்து ஒரு சதீஷோட ரீசன்ட் ஸ்டார்ட் அப்பை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ லாஸ்ட் 1.5 இயர்ஸாக இந்த ஐடியாஸ் பற்றி நிறைய என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். என்னால் வந்து அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியல. இனிஷியல் டேஸில் என்கிட்ட நிறைய வாட்டி அப்ரோச் பண்ணார். நானும் அதை வந்து அந்த டைமில் வந்து பெருசாக எடுத்துக்கல. பட் ஆனால் உண்மையிலேயே அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு. ஸோ அவருடைய ரீசன்ட் ஸ்டார்ட் அப். ஸோ எனக்கு வந்து இந்த மென்டாரிங் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக பர்சனலாக வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் ஓப்பனிங்கில் நான் சொன்னேன் ஐ லவ் கிவிங் அட்வைசஸ் டு பீப்புள். அவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அதுக்கு ஒரு தனி பிளாட்ஃபார்மே பில்ட் பண்ணி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து டெக்னாலஜிக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்கீங்க. உங்கள் டீமோட நாம் பேசியிருந்தோம், எங்கள் சைட்லேருந்து ஐ மீன் டெக்னாலஜி கன்சல்டிங் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணியிருந்தாங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஸ்டார்ட் அப் பற்றி சொல்லுங்கள். எதனால இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க, இன்னைக்கு என்ன பிளான்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் விஷன் என்ன, ஸ்கில்மேட் பற்றி சொல்லுங்கள் சதீஷ். ஸோ எனக்கு அகெயின் நான் என்னோட பேக் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்கில்மேட்டுக்கு வர்றதுக்கு நான் சொன்ன மாதிரி மக்கள் தான், நம்ம பழகின மக்கள் தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு வந்து இதை நம்ம ஸ்டார்ட் அப்னு எனக்கு காயின் பண்ணுமான்னு தெரியல. பட் இதை வந்து நான் ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றதான் காயின் பண்ணுவேன். ஏன்னா இப்போ என்ஜிஓலாம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் என்ஜிஓட அனுபவத்தை எடுத்துட்டு அடிப்படையில் எல்லாரும் வருவாங்க, கம்யூனிட்டி கேதர் பண்ணுறாங்க, போகிறாங்க, எல்லாமே நடக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன மிஸ்ன்னு பார்த்தா என் வாழ்க்கையில் நான் வந்து சில தவறுகளை பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். ஸோ ஐ மீன் ஸ்கில்மேட் ஸ்டார்ட் இது வந்து அதான் சொன்ன மாதிரி இனிஷியேட்டிவ் அப்படின்னு தான் பார்ப்பேன். அண்ட் இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்லாம் எதுவும் கிடையாது. கம்யூனிட்டியோட வேலை பார்க்கும்போது ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. என்னன்னா பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸாக சில விஷயங்களை பார்க்காமலேயே எல்லாருமே வந்து அசம்ஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன்டர்நெட்லேருந்து படிக்கிற டேட்டா வச்சுட்டு இப்படி தான் உலகமே இருக்குல்ல அப்படின்ற ஒரு பின்பத்துக்கு பின்னாடி இருக்கிறத நிறைய பார்க்க முடிஞ்சுது. அப்போது லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸே மிஸ் ஆகுது. அண்ட் அட் த சேம் டைம் உங்களால் வந்து
யாரோ ஒருத்தர் சொன்ன விஷயத்த வச்சுதான் முடிவே எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். அது உண்மையா பொய்யானே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ரைட் டெசிஷன் ஒன்று இல்லவே இல்லை. யூ டேக் அ டெசிஷன் அண்ட் யூ ஒர்க் ஃபார் இட் டு மேக் இட் ரைட். இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த கேப் எப்படி ஃபில் பண்றதுன்னா ஐ தாட் லைக் ஸ்கில் லைப்ரரின்னு ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணோம். இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட்னு அமேசிங் ஹியூமன் பீயிங்ல முன்னொரு செஷன் பண்ணோம். இப்போ நான் உங்களை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன் என்னென்னலாம் நீங்கள் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் எக்கச்சக்கமாக இருக்குது என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்னு ஒரு தனி ஒரு பேஜே போட்டு ஐ திங்க் நீங்கள் வந்து டைம் கிடைக்கிறப்ப amazinghumanbeing.in சைட்டை போய் பாருங்கள். ஸோ அவரோட இனிஷியேட்டிவ்ஸ் வந்து மொட்டை மாடி சந்திப்பு. ஐ திங்க் நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதே மொட்டை மாடு சந்திப்பில் தான். எம்எம்எஸ்ங்கிற கான்செப்ட் தான் மீட் பண்ணோம். ஸ்கில் லைப்ரரி நீங்கள் சொன்ன மாதிரி ஏஎஸ்பி ட்ரெக்கிங் ஜேர்னி ஆஃப் செல்ஃப் ஜேர்னலிங் பற்றி தான் எழுதிருக்கீங்க நினைக்கிறேன். ஜேர்னி ஆஃப் செல்ஃப் வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்களோட ஜேர்னியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஏஎஸ்பி ரைட்டர்ஸ், லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட், ஏஎஸ்பி ரேடியோ, ரிஃப்ளெக்ஷன் கால், ஈவென்ட்ஸ் டுடே, மைட்டி கோடர்ஸ். ஸோ டெக்னாலஜிக்காக ஃபர்ஸ்ட்லேருந்தே இது ஒரு இனிஷியேட்டிவாக வச்சுருக்கீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த குரூப்பில் நானும் இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனி ஒருவன், அன்புடன், ரொம்ப வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதில் எப்படி நீங்கள் வந்து ஸ்கில் மேட்டை வந்து இந்த லேர்னிங்ஸ் தான் உங்கள் ஸ்கில் மேட்டை எவால்வ் பண்ணுச்சா? எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் ஸ்கில் லைப்ரரி தான் இப்போ நீ ஸ்கில் மேட்டை எவால்வ் ஆயிருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவும் எவால்வ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல. அதனால் அந்த ஸ்கில் லைப்ரரியை மட்டும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கும் இன்னைக்கு. ஸோ இது வந்து அங்கே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு டைரெக்ஷனில் உன் கெரியர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கடந்து போனால் உனக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு குரூப் தான் அது ஆரம்பிச்சது. அப்போ அது ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஜாப்ஸ் போடுறது, அப்புறம் இன்டர்ன்ஷிப் போடுறது, இப்படி கனெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு நான் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கல. பட் நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிது, நிறைய பேருக்கு லைஃப் மாறிச்சு. சரி, ஏதோ ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் ஸ்கில்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். உலகத்தில் எவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்னு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போது 2-3 சைட்ஸ் பார்த்தேன். டீச்சரானு ஒரு சைட் பார்த்தேன். அதில் ஆல்மோஸ்ட் 1,80,000 ஸ்கில்ஸ் எடுத்தேன் அதுலேருந்து. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சைட்டு, அந்த மாதிரி வந்து ஒரு 13 சைட் எடுத்தேன். இந்த 13 சைட்லேருந்து ஸ்கில்ஸ் எடுக்கும்போது இதே உனக்கு 1.5 லட்சம் ஸ்கில்ஸ் கிட்ட வந்தது ஓவராலாக. அதில் யூனிக்கான ஸ்கில்ஸ் மட்டுமே ஒரு 80,000 ஸ்கில்ஸ் என்னால் ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடிஞ்சது. இதை நான் வந்து ஸ்கில் லைப்ரரியாக பப்ளிஷ் பண்ணுவோம், வரவங்க எல்லாருக்கும் வந்து தெரியட்டும், இவ்வளோ விஷயம் இருக்குது, பணம் பண்ணுறதுக்கும் சரி உன் வாழ்வியெல்லாம் பார்க்கறதுக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியட்டும் அப்படின்னு தான் ஸ்கில் லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அதில் நம்ம பணம் பண்ண முடியாது, நம்ம ஒரு சஸ்டைனபிள் சிஸ்டம் வேணும்னா ஏதாவது ஒன்று கரன்சி உள்ளே போகணும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மக்களோட பேச அதை நம்ம ஃப்ரீலான்ஸ் போர்ட்டலாக லான்ச் பண்ணணும்னு சொல்லி ஃப்ரீலான்ஸ் போர்ட்டலாக நிறைய பிவட் பண்ணிட்டே வந்துட்டு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா பிகாஸ் எனக்கு வந்து ஃபெயிலியருக்கு டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன், ஸோ சக்ஸஸ்க்குமே டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன். ஸோ ஒரு விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நான் அணுகிற விதத்தை மட்டும்தான் ப்ரைமரியாக பார்ப்பேன். இன்னொருத்தர் அணுகிற விதத்தை எனக்கு ப்ரைமரியாக பார்க்க வராது. ஏன்னா இப்போ நான் இன்னொருத்தருக்காக ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அதில் வந்து லைஃப் இருக்காதுன்னு நான் நினைப்பேன். அதே சமயத்தில் இப்போ எனக்காக நான் ஆழமாக உண்மையாக அன்பு போட்டு பண்ணாதான் அதை வந்து இன்னொருத்தருக்கும் அது பயனுள்ளதாக இருக்குன்றதையும் நான் நம்புறேன். அப்படி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் உண்மையிலே நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம ஒரு விஷயத்த தேவைக்காக பில்ட் பண்ணுறோமா இல்லை பில்ட் பண்ணுறோமா. அப்போ நிறைய ரெஃபரன்சஸ்லாம் பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னு பார்க்குறோம். அப்போ அது எவால்வ் ஆக ஆரம்பிச்சு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீலான்ஸ் போர்ட்டல், அப்புறம் இன்டர்ன்ஷிப் போர்ட்டல், அப்புறம் கெரியர் போர்ட்டல், அப்புறம் இன்னைக்கு மென்டர்ஷிப் போர்ட்டலாக அது எவால்வ் ஆயிருக்கு. ஸோ இதுலேயே கேமிஃபிகேஷன் கொண்டு வரணுன்றது தான் நெக்ஸ்ட்டு ஸ்கேல். ஸோ இதுக்குள்ளே ஒரு கரன்சி இருக்கும். இந்த கரன்சியெல்லாம் மக்கள் வந்து இதை ஒரு வெறும் மென்டர்ஷிப் போர்ட்டலாக மட்டும் பார்க்காம வாழ்க்கையில அவனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போறதுக்கான ஒரு கப்பல் மாதிரியோ இல்ல ஒரு வெஹிக்கிள் மாதிரியோ அதை பார்க்கணும் அப்படிங்கிறது. அமேசிங் ஹியூமன் பீயிங்னு சொல்றீங்கல்ல, சோ அமேசிங்கான நிறைய ஹியூமனை நீங்க பாத்திருக்கீங்க லைஃப். எக்ஸாக்ட்லி. அதுல ஒருத்தர் தான் வந்து ஐ திங்க் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மென்டாரா வந்திருந்ததுல ஆர்ஜே விக்னேஷ் வந்து. ஆமா, அதுல பண்ணிருந்தாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஆர்ஜே விக்னேஷ் அண்ணா வந்து எனக்கு இதுவுமே அவர் என்ஜிஓ மொழி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆனது. எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் டிவியில பார்த்துருப்பாங்க, ரேடியோல பார்த்துருப்பாங்க, யூடியூப்ல பார்த்துருப்பாங்க. பட் நான் அவரை ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்மைல் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ அவர் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ மீன் அவர் அப்பவே என்ஜிஓ மைண்ட் செட் இருந்தது, அவருக்கு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாரு. அந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. வேகம்னு நான் சொன்னேன்ல, அந்த வேகம்ன்ற அந்த கேதரிங்க்கு இவங்க இந்த ஸ்டார்ட் பண்ண ஸ்மைல் ஆக்ஷன் இனிஷியேட்டிவ்ல வாலண்டியர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த எனக்கு நான் தான் வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே லீட் பண்ணல. அப்போ அவங்களோடய பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் வந்து அந்த அவங்க ஸ்மைல் ஆக்ஷன் வச்ச அந்த கேதரிங்க்கு போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி வேகம்னு ஒன்று பண்றோங்க, நீங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால அங்கேருந்து வாலண்டியர்ஸ் வந்தாங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் அப்பா நான் பார்க்கல, ஏன்னா அப்போ அவரு எல்லா இடத்துக்கும் வரமாட்டார்.
ஐ மீன் அவங்க டீம் தான் வரும். ஸோ அப்போ டீம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அவர் வந்து பைராஜா மைன்னு சொல்லிட்டு ஓட்டிங் கேம்பெயின் ஒரு 5 நாள் தொடர்ந்து பேசுவோம். 5 நாள் பேசுவோம். எல்லாரும் ஓட் பண்றோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ற வரைக்கும் பேசுவோம்னு சொல்லி ஒரு 5 lakh ஓட்டு வரட்டும் அது வரைக்கும் பேசுவோம்னு சொல்லி பேசினாங்க. அப்போ எல்லாருமே ஒரு விஷயம் வந்து ஸ்டேஜ்ல ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நிறைய ரொம்ப எனக்கு யூஸ்வலாவே இந்த மாதிரி சோஷியல் இனிஷியேட்டிவ் பண்ணா ஒண்ணு நான் அங்க இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லா தான் பண்ணணும், இல்லைன்னா அதை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. இதுதான் என்னோட பாயிண்ட். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் ஒரு வீடியோ பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டேன். அந்த வீடியோ வந்து இவங்களோட இதை ப்ரொமோட் பண்ற மாதிரி கான்செப்டா அந்த வீடியோ அவங்க பப்ளிஷ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆசை, சரி இது ஒன்று பத்தாது, நம்ம வேற ஏதாவது பண்ணணும்னு சொல்லி டாக்டர் கூட்டிட்டு போனேன். ஏன்னா எல்லாருக்கும் கண்டிப்பா த்ரோட்ல இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியாது. அந்த டாக்டர் அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க, அதனால நான் கூட்டிட்டு போய் பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்லாருக்கும் செக் பண்ணிட்டு நீங்க இதை சாப்பிடுங்க, அவங்களுக்கு சில இன்கிரீடியன்ஸ்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருந்தா அவருக்கு தொண்டை கொஞ்சம் ஆர்ஜே விக்னேஷனாக்கு தொண்டை கொஞ்சம் நிறைய இதெல்லாம் கொடுத்தோன்னே he was very happy. அப்ப நான் அங்கதான் உட்காந்து எல்லாரும் லைவ்ல பாத்துட்டு இருந்தாங்க யூடியூப்ல, நான் அங்க உட்காந்து அவரை லைவா பாத்துட்டு இருந்தேன். சோ அப்ப அவரு சடனா ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாரு. அப்புறம் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, வீட்டுல தேடுவாங்களா அந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாரு. இல்லைண்ணே, அவருக்கு என்ன ஞாபகமே இல்லை. அப்போ அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை நான் மீட் பண்றேன். அங்க மீட் பண்ணதுதான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட டச்லயே இல்லை. ஃபுல்லா அவரோட ஒர்க்கை மட்டுமே பார்த்துட்டு வரேன், என்னென்ன பண்றாரு எப்படி பண்ண. அவரோட நவீக ரத்தக்க நேர்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் பிளே ஒன்று போட்டாரு. எல்லா ஸ்டேஜ் பிளேயும் சென்னையில் நடந்த எல்லாமே அட்டன் பண்ணேன். 6 வாட்டி சென்னையில் நடந்திருக்கும். 6 வாட்டியுமே சென்னையில் நான் அதை அட்டன் பண்ணி ஒரே ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டேன். பட் அது எனக்கு அது ரொம்ப லைஃப்ல பயங்கர இம்பாக்ட் கொடுத்துச்சு. அது ஒரு வாட்டி அட்டன் பண்ணும் போதுமே ஒரு வாட்டி நம்மள பலாரம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது முடியும் போது செவுட்லயே நல்லா அடிக்கிற மாதிரி, ஆனா நம்ம கை தட்டிட்டு இருப்போம். நம்மளதான் திட்டுவாங்க, நம்மளதான் கறி தூக்குவாங்க. நம்ம வந்து நம்மள ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு ஷோ. எக்ஸாக்ட்லி 100%. அது ஒரு ஸ்டேஜ் பிளேங்க, படம் மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ண முடியும் உங்களால. அவ்வளவு சூப்பரா பண்ணிருவாங்க. டியூட் விக்கின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அதை டைரக்ட் பண்ணவரு, பார்ட் ஆஃப் த டீம். ஸோ பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அது நம்ம இப்ப எங்க யூடியூப்ல தேடலாம் கிடைக்காது. ஸ்டேஜ் பிளே தான், அங்கதான் நீ வந்து பார்த்தாகணும். ரெக்கார்டிங் அலோடு கிடையாது. அதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணி பாருங்க, ஒருத்தர் கூட ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணது கிடையாது. அவ்வளோ அதாவது அவங்க எப்படி பார்ப்பாங்க, அவங்க சேனல் மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஸ்மைல் ஆக்ஷன்றது ஒரு என்ஜிஓவா, ஸ்மைல் சேட்டைன்றது யூடியூப் சேனலா இருந்து அப்புறம் தான் பிளாக் ஷிப்பா இதாச்சு. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சேனலா பார்க்கணும். நம்மளோட அவங்க வெற்றி நம்ம வெற்றியா இருக்கும். நம்ம அவ்வளவு ஜாயா ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அவர் கனெக்ட் ஆனாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னைக்காவது ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நடுவுல ஏதோ ஒரு விஷயத்துக்காக கால் பண்ண ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு. அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு டைரக்டா விசிட் பண்ணி தேங்க்யூ சொல்றதுக்கு மட்டுமே ஒரு நாள் ஆஃபீஸ் போனேன். அந்த மாதிரி அப்புறம் ஒரு வாட்டி ஜி டிவில ஒரு ஷூட் இருந்தாரு. அவர் பாக்குறதுக்காகவே சும்மா இங்க இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஷூட் நடந்துச்சு. அங்க போயிட்டு ஒரு நைட் ஃபுல்லா அங்க ஸ்டே பண்ணி நின்று அவர் ஷூட்டிங் பார்த்துட்டு ஜஸ்ட் மறுபடியும் ஒரு ஹக் மட்டும் கொடுத்துட்டு வரதுக்காக போனேன். இந்த மாதிரி அங்கங்க எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவரை போய் பார்த்து பேசிட்டு ஹக் மட்டும் கொடுத்துட்டு வரணும், தேங்க்யூ சொல்லணும். இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். வேற எதுவுமே அவர்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன், இதை மட்டும் பேசிட்டு வருவேன். அப்புறம் ஒரு நாள் வந்து என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, ஸ்கில்மேட்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்னா. அப்புறம் பாப்பாவோட பர்த்டேக்கு கூப்பிட்டேன், வர முடியல. அவரால் நிறைய பர்சனல் ஈவெண்ட்ஸ் கூப்பிட்டேன், வர முடியல. அப்புறம் ஸ்கில்மேட்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், லான்ச் பண்ண போறேன் வாங்கினா அப்படின்னா. நீ இது ஸ்கில்மேட் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்றதே ஆர்ஜே விக்னேஷ்க்கு கூப்பிட்டேன் நான். அதான் அப்புறம் ஒரு 5 பேர் அந்த மாதிரி யாரெல்லாம் என் வாழ்க்கையில டச் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே கூப்பிட்டேன். ஸோ அவங்க எல்லாரும் யார் 5 பேர். ஸோ ஆர்ஜே விக்னேஷ் ஒருத்தர், அப்புறம் நம்மளோட ஃப்ரீலான்ஸ் கிளப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இனிஷியேட் பண்ண சக்தின்னு ஒருத்தர். அதுக்கப்புறம் ஸ்ரீ வந்து, அதாவது சைபர் செக்யூரிட்டியில சின்ன வயசுல சாதிச்ச நிறைய பேர் இருப்பாங்க. அதுல எனக்கு மனசை தொட்ட ஒரு பையன் வந்து ஸ்ரீராம்னு சொல்லிட்டு, அவன் பிரைம் ஃபோர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கான். அந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ அதனால அவனை கூப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ல நவீன்னு சொல்லி ஒரு ஹெச்ஆர் ரிலேட்டட்ல வீடியோஸ் மட்டும் பண்ணி போட்டுட்டு இருப்பாரு. அவரு வந்து அந்த மூமெண்ட்ல எனக்கு வந்து அவர் போட்ட வீடியோஸ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை மாத்திட்டு இருக்குன்றது தெரிஞ்சோடனே எனக்கு அவரு கொஞ்சம் கனெக்டடா ஃபீல் பண்ணாரு. அதனால அவரை இன்வைட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து நம்ம பாசித், விஆர் யுவர் வாய்ஸோட ஃபவுண்டர். இவர் வந்து என்ஜிஓலயே இருந்தே எனக்கு அண்ணன். அவர் வந்து அவரை பார்த்து நான் சில விஷயங்கள் மாத்திருக்கேன். அவரோட பார்த்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கத்துருக்கேன். ஏன்னா ஒரு ஃபீல்டுல 5000 பேர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வராங்கன்னா அவங்களை 100 வாலண்டியர்ஸ் வச்சு மேனேஜ் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. அதை அவர் உட்காந்து பண்ணாரு. அதை வந்து அது அவ்வளவு பேருக்கு நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுல இருந்து கன்சிஸ்டண்டா அவங்களுக்காக மட்டுமே வேலை பார்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். எனக்கு அந்த விஷயத்துல அவர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சன். அதனால அவரை இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க தான் வந்து ஸ்டேஜை ஃபில் பண்ணாங்க. அண்ட் இதை தாண்டி தினான்னு ஒரு பையன், இவன் வந்து எனக்கு கிராஸ் ரூட்ஸ் நம்ம ஆரம்பிச்சோம்ல, அப்பத்துல இருந்து அந்த பையன் எங்க கூடயே, அவன் திங்க் டிஜிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி வச்சிருக்காப்ல. நம்மால் வந்து இந்த பசங்களோட நல்லா என்கேஜ் ஆகி அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்ற அவனுமே அந்த என்ஜிஓ மைண்ட் செட் கான்செப்ட் தான். அப்பவே அவன் கிராஸ் ரூட்ஸ்ல எனக்கு பழக்கம்.
ஸோ அதனால அந்த பையனுமே இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆனால் அவனால இன்னைக்கு வர முடியல. அப்புறமா லேட்டாக வந்தாப்புல, கரெக்ட் லேட்டாக வந்தாப்புல. ஸோ அவன் வந்து இன்னைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காப்புல. இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்யூனிட்டியை வேற லெவல் க்ரோ பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காப்புல. இன்னைக்கு காலேஜ் சீனியர் ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஷார்டஸ்ட் பீரியட்ல ஐ திங்க் 3000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அண்ட் அவன் பண்ண வீடியோஸுமே நல்ல ரீச் போயிருக்கு, நல்ல வியூஸ் போயிருக்கு. சொல்ல போனோம்னா பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்து நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஃபைனலா வந்து யஷ்வந்த் கிஷோர், டைரக்டர் ஆஃப் கண்ணகி. ஸோ அவரு வந்து எனக்கு அந்த நான் அந்த ஃபேஸ்புக்ல சத்தியம்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த டைம்ல இவர் போட்ட வீடியோ என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இவர் வந்து ஒரு சைடு பேச மாட்டார், எல்லா அவர்கிட்ட எவ்வளவு சைடு இருக்குன்னு எனக்கு தெரியாது, அவ்வளவு சைடு யோசிப்பாரு. இன்னொரு மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி, அவர் மல்டி யூனிவர்ஸ் அவரே. அவரு அப்பவே யோசிக்கும் போதே ஒரு அது அவர் சுவாதியோட மர்டர் கேஸ்ல அவர் ஒரு வீடியோ பண்ணது ஹிந்து நியூஸ் பேப்பர்ல கவர் ஆச்சு. 1 lakh வியூஸ் வந்து போறது அப்போ பெரிய விஷயம். அப்போ அந்த வீடியோ வந்து ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல, அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பொண்ணை அவங்க முன்னாடி வெட்டுறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அந்த இடத்துல, அங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு மாதிரி பர்சனலா எடுத்துட்டு போயிருப்பாரு. அதை உன்னை இண்டிவிஜுவலா யோசிக்க வச்சிருப்பாரு. சோ ஆமால எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும், அதை தாண்டி என் மைண்டே ஃபர்ஸ்ட் யோசிக்காது. அப்போ நீ இந்த இன்சிடென்ட்ல இப்படி தானே ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க முடியும், அந்த மாதிரி சைக்காலஜிக்கலா பேசியிருப்பாரு. அண்ட் அவரு சூசைடு ப்ரிவென்ஷனுக்கு அவர் அந்த மைண்ட் செட்ல வீடியோ பண்ணல. ஆனா அந்த வீடியோ எல்லாம் நீ பாத்தீங்கன்னா சூசைடே பண்ணிக்க மாட்டேன். டிப்ரெஷன்ல இருக்கிறவன், கஷ்டத்துல இருக்கிறவன், கீழே விழுந்துட்டேன்னு நினைக்கிறவன் எல்லாரும் ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நாள் ஏறி நின்றுடுவார். ஆனா அவர் வீடியோ பண்ணுன்றது ஒரு இன்டென்ஷன்ல, அவர் மனசுல இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது. அவர் ஷேர் பண்ணுவார். இந்த வீடியோ நம்ம கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ நம்ம பாட்காஸ்ட்லயும் கீழே லிங்கா போடலாம். தாராளமா போடலாம். அண்ட் அகைன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அவர்கிட்ட போயிட்டு ஏப்பா நீ வீடியோ பண்ண வேண்டியதானப்பா அப்படின்லாம் போய் கேட்டீங்கன்னா அவர் அதுக்கெல்லாம் பண்ண மாட்டாரு. அதுவும் இல்லாம அவர் காசுக்காகவும் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி அந்த ஆட்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாரு. அதாவது 30,000க்கு மேல சப்ஸ்கிரைபர் எல்லாம் இருக்கு, எதுவுமே அவர் அந்த இதை வந்து காசா பண்ணும் அந்த கான்செப்டே இல்ல. என் மனசுல ஒண்ணு இருக்கு, நான் உன்னோட பிரதிபலிப்பா நான் இருக்கேன், நான் பேசுறேன், உனக்கு விருப்பம் இருக்குன்னா கேளு, இந்த கான்செப்ட் வருது. ஐயோ நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு யூ வில் ஃபீல் மோர் கனெக்டட், பிகாஸ் நீ as a பர்சனா எப்படி இருக்கியோ அது ரிஃப்ளெக்ஷன் மாதிரி காமிச்சிருவாரு. அதுவும் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இன்னும் நல்லா ரெசனேட் ஆகும். அப்போ அவன் வீடியோ பார்த்துட்டு நிறைய பையன் வந்து சில பேர் வேலையை விட்டு பேஷனை டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் வந்து சில பையன் சூசைட்ல இருந்து வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான். அவனை பார்த்து நிறைய பேர் வந்து உங்க வீடியோ பார்த்து தான் ப்ரோ இப்படி ஆயிடும், அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் தான் கண்ணகி டைரக்ஷன் அவனுக்கு, அதுவுமே அவன் படம் ரிலீஸ் பண்றதுக்குள்ள அவன் படாத பாடு கிடையாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கோத்ரூ பண்ணி தான் அந்த படம் வெளியில வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த படம் அதிகப்படமா பேசப்பட்டுதான்னு நம்மளுக்கு தெரியல. படம் பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேர் அதை தியேட்டர்ல கூட பார்க்கல, அதுக்கப்புறம் ஓடிடில தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவன் இன்னும் உள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்கான். நெக்ஸ்ட் அவன் இஸ் அ குட் ரைட்டர். அண்ட் அந்த வேலைக்காரன் படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கான். அதுல இருக்க நிறைய லைன்ஸ் வந்து இவன் எழுதுனது. அதனால எனக்கு அந்த அதே மாதிரி அந்த செயல் அப்படிங்கிறது, சிவகார்த்திகேயன் ஒரு சீன்ல வந்து கையில மொபைல் வச்சுட்டு இருப்பாரு, அதுல வந்து ஒரு வால்பேப்பர் காட்டுவாங்க, அதுல இருக்க ரைட்டிங்லாம் அவன் கொடுத்ததுதான். அதெல்லாம் ஒரு செகண்ட் தான் வந்துட்டு போயிடும், ஆனா அது ஒரு மனசுல உட்கார்ற மாதிரி ஒரு ரைட்டிங்கா இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பயர். அவனையும் கூப்பிட்டுருந்தேன், அவனாலேயே அன்னைக்கு வர முடியல. ஆனா அவனெல்லாம் லீலா பேலஸ்ல சர்ப்ரைசிங்கா தமிழ் பிரீனர் ஈவெண்ட்ல பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலாம். அவன் தமிழ் பிரீனர் ஈவெண்ட்டுக்கே வரல, வேற ஒரு டிஸ்கஷனுக்கு அதே லீலா பேலஸ் வந்தான். அவ்வளவு நாளா நான் ஏங்கிட்டு இருந்தேன் மீட் பண்ண முடியாதான்னு. பார்த்தா தமிழ் பிரீனர் ஈவெண்ட் விட்டு வெளில வர மழை அடிச்சிட்டு இருக்கு மச்சான் அப்படின்றான். ஓ மை காட், வாட் அ சம ஃபீலிங் அது. அப்புறம் ஹக் பண்ண உடனே எனக்கு கண்ணுல இருந்து அழுகே வந்துச்சு. ரொம்ப எமோஷனலா அவனோட நான் கனெக்ட் ஆயிருந்தேன். சோ இந்த மாதிரி மக்களோட எனக்கு நீங்க காசே கொடுக்க வேணாம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு உட்காந்து சரண்டர் ஆயிடும். எனக்கு அவங்க அது மாதிரி தான். நான் இப்ப யஷ்வந்தோட போயிட்டு மணிக்கணக்கில் கூட பேசுவேன்னா அவங்க கூட உட்காந்து பேச முடியும். எனக்கு ஏதாவது வேணுமானா நான் என்னால பண்ணி கொடுக்க முடியும்னா பண்ணி கொடுப்பேன். ஸோ இவங்களெல்லாம் தான் அந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். அண்ட் அங்க ஃப்ரீலான்ஸ் ஸ்கில்மேட்டுக்கு பேச வந்து அது எங்கேயோ போயிருச்சு பாருங்க. பட் எவென்ச்சுவலி எனக்கு இதுதான் லைஃப். மீன் ஸ்கில்மேட்டை தாண்டி ஸ்கில்மேட் எதுக்காக வந்ததுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறேன். ஸோ அப்போ அங்க ஃப்ரீலான்ஸ் உழைப்பாளிகள் தினம் தான் அதையும் லான்ச் பண்ணணும்னு நினைச்சோம். அதனால ஃப்ரீலான்சர் போர்ட்டலா லான்ச் பண்ணோம். அப்புறமா வந்து இந்த ஃப்ரீலான்ஸ் போர்ட்டல் டெக்னிக்கலா நம்ம ஃபுல்லா முடிக்கல. அதனால வி தாட் லைக் ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் போர்ட்டல் லான்ச் பண்ணோம், எல்லாரும் வந்து இன்டர்ன்ஸ் பண்ணட்டும். அப்புறம் இன்டர்ன்ஷிப் எடுத்து இன்டர்ன் பசங்க தான் நான் ஃபுல் டைமராக கன்வெர்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா கெரியர் போர்ட்டல் அவனுங்களை வச்சு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அவனுங்களை வச்சு தான் மென்டர்ஷிப் போர்ட்டல் பண்ணேன். தே ஆர் வண்டர்ஃபுல் பர்சன். ஐ மீன் அவங்களுமே எவால்வ் ஆயிருக்கானுங்க. 1.5 வருஷத்துல தே ஹவ் கிரியேட்டட் லாட் ஆஃப் திங்ஸ். சொல்றதெல்லாம் பிடிச்சிட்டு சூப்பரா பண்றானுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒன் ஆன் ஒன் செஷன் பண்ண முடியும், வெபினார் பண்ண முடியும்,
ப்ராடக்ட்ஸை விற்க முடியும். அண்ட் அதுலயே வந்து உங்களோட கம்ப்ளீட் ப்ரொமோஷன்ஸுமே பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இஃப் யூ ஆர் கமிங் ஃபார்வர்ட்னா நம்மளுமே அதை நம்ம சைட்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு. ஸோ அடிப்படையில் என்னன்னா, உனக்கு ஒரு திறமை இருக்குது, எனக்கு ஒரு திறமை இருக்குது, நம்ம 2 பேருமே இங்க வாழ வந்திருக்கோம். அதை நான் 4 பேர் கொண்டு போய் என் மூலியமா நான் சேர்க்கிறேன். அவனுக்கு தெரிஞ்ச கைண்ட் ஆஃப் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஸ்டேஜ் கொடுக்குறீங்க. தனியா இண்டிபெண்டா நான் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறத, தனியா கஷ்டப்படாத, நான் கூட இருக்கேன் உங்களுக்கு, எக்ஸாக்ட்லி சேர்ந்து நம்ம. ஸோ இதுல வந்து நீங்க எடுத்தோடனே குவாலிட்டி, எடுத்தோடனே இது அந்த மாதிரி இதுல பயங்கரமா இன்வால்வ்மெண்ட் காட்டாம ஃப்ரெஷருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஃப்ரெஷரை அப்புறம் எப்படி வந்து இப்போ எடுக்கும் போது கம்பெனியில் எடுக்கும்போது ஃப்ரெஷரை தான் எடுக்க முடியாதுன்னு சொல்றான். 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்றான். எப்படி வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன், 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸும் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுப்பேன்? அப்போ அவன மாதிரி ஆட்கள்லாம் இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சர்வீசஸ் ஏதாவது கொடுக்க ஆரம்பிக்கணும். 2-3 டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்க ப்ராஜெக்ட்ஸா பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுல டெஸ்டிமோனியல்ஸ்லாம் வாங்கி அவன் ரெஸ்யூம் பில்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ரெஸ்யூம் பில்ட் பண்ற மாதிரி தான். 6 மாசம் கழிச்சு ஸ்கில்மேட்டோட ப்ரொஃபைல ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ரெஸ்யூம் மாதிரி இருக்கும் உனக்கு. ஸோ ஒரு கம்பெனி கிட்ட அவன் எக்ஸ்பிளைனே பண்ணக்கூடாது, நான் இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கேன் பாடுறா அப்படின்னு காட்டணும். அதுதான் இதோட மெயின் இன்டென்ஷன் ஆஃப் கிரியேட்டிங். மேபி இதை மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கலாம், ஓகேவா? இப்போ நீங்க ஏடிபி லிஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து அவன் பேர் என்ன, டாப் மேட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய லிஸ்ட் பண்ணோம்னா நிறைய மென்டர்ஷிப் போர்ட்டல் இருக்கு, மென்டர் க்ரூஸ் இருக்குது, இன்னும் நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. பட் எந்த வகையில யுவர் டிஃபரன்ஷியேட்டர்னா இன்டென்ஷன்ல தான் டிஃபரன்ஷியேட்டர்னு என்னால சொல்ல முடியும். இப்போ நம்ம சொசைட்டியா நம்ம மக்களை பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் நம்ம வந்து லைஃப்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து மென்டார்ஷிப் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டி பேசணும், உங்களுடைய என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ இதுல நம்ம ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா, நம்ம ஒரு அமேசிங் ஹியூமன் பீயிங்கா ஆகிறதுக்கு இல்லை வாழறதுக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க, என்ன நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க, மக்கள் வந்து என்ன என்ன கோல் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக அமேசிங் ஹியூமன் பீயிங்னும் போதே என்ன நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. இது எங்கேருந்து பேர் வந்துச்சுன்னா, ஒரு டிஷர்ட் ஒன்று வச்சிருந்தேன், ஐ ஆம் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங் ஒரு டிஷர்ட் வச்சிருந்தேன். யூடியூப்க்கு என்ன பேர் வைக்கலாம், இல்லை நான் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ண என்ன பேர் வைக்கலாம், இல்லை நான் ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ண என்ன பேர் வைக்கலாம்னும் போது அந்த டிஷர்ட் தான் எனக்கு வந்து யுவர் அமேசிங் ஹியூமன் பீயிங் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வெளில இருந்து சொல்லும் போது அந்த டிஷர்ட்டை பார்த்து சொல்லும்போது நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங். ஓகே, அப்போ அந்த பர்டிகுலர் அந்த வார்த்தை நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அந்த வார்த்தை வச்சது. ஆனா அதுக்கு வந்து நம்ம வரையறை கொடுக்க முடியாது. அதாவது அமேசிங் ஹியூமன் பீயிங்னா இதெல்லாம் பண்ணினா யூ ஆர் பிகமிங் அன் அமேசிங் பீயிங், அவர் வரையறை கொடுக்க முடியாது. ஆனா எனக்கு ஆஸ் அ பர்சனா நான் அமேசிங் ஹியூமன் பீயிங் நான் ஃபீல் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத என்னால லிஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சது. எனக்கு நான் சர்டைன் விஷயங்கள் வச்சிருக்கேன். இன்னைக்குமே நான் இர்ரெகுலரா நிறைய விஷயங்கள்ல இருக்கேன். அண்ட் எல்லாத்துலயுமே நான் பர்ஃபெக்ட்னே என்னால சொல்ல முடியாது. ரிலேஷன்ஷிப்லயுமே சில விஷயங்கள்ல நான் ரொம்ப பேடா தான் இருக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன்னஸ் ஃபர்ஸ்ட். நீ எவ்வளோ வேணா தெரிஞ்சுக்கோ, எவ்வளோ வேணா கத்துக்கோ, இந்த மண்டியில நிறைய இருக்குது. இட்ஸ் அ ஹியூஜ் மெமரி. யூ ஹேவ் லாட் ஆஃப் டேட்டா ஃப்ரம் டெவலப்பர்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ், இன்டர்நெட், சுத்தி இருக்கிறவன், யூடியூப்னு கண்ணாபின்னு இருக்குது. இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் உள்ள கொட்டாம இரு. இது பிரைமரியான விஷயம். ஸோ தட் இது கொஞ்சம் கிளியரா இருந்ததுன்னா இங்க இருந்து என்ன ஜென்ரேட் ஆகுதுன்றத பாக்குறதுக்கான எபிலிட்டி கிரியேட் ஆகும். இதுவே பெரிய ஒர்க். இதை பண்ணுனாலே 10 வருஷம் 15 வருஷம் ஆகுமான்னு தெரியாது. எனக்கு எப்படி பண்ணலான்றத சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, பட் இது எப்படி நான் வந்து என்னுடைய லைஃப். ஆக்சுவலா என் ஒய்ஃப் இதை தான் கேட்பாங்க. ஆக்சுவலா என்னோட ஒய்ஃபோட கேள்விகள் இப்படிதான் இருக்கும். ஸோ எப்படின்னா, சத்குரு வந்து நிறைய பேசுவாரு. லைக் அவர் பேசுறதெல்லாம் வாவ் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக், ஐயோ இந்த மாதிரி இருக்கணும். சரி சார், ஓகே, ஆனா எப்படி பண்றதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸோ நான் நிறைய வீடியோஸ் சத்குருஸும், அப்புறம் ஆசான்ஜி, அப்புறம் நிறைய அவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க அவங்க, அப்புறம் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேரோட வீடியோஸ் பார்க்கும்போது எனக்குமே இந்த ஃபீலிங் இருக்கும், வாவ் ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் திஸ், ப்ளீஸ் டெல் மீ நோ. பட் இது ஒய்ஃப் என்கிட்ட நிறைய வாட்டி அதை கேட்டிருக்கேன். நானுமே அவங்களுக்கு சில அட்வைசஸ்லாம் கொடுக்கும்போது, டேய் இதெல்லாம் சொல்லிட்டேன், சரிடா இது எப்படா பண்றது, அதை சொல்லவே இல்லையா அப்படின்னு. அப்படியா எப்படி சொல்றது, அதான் அது அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. ஆனா ஹானஸ்டா சொல்லணும், இப்ப எனக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்படியே ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து கான்சியஸா எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. அதாவது அவர் மட்டும் எப்படிங்க 50,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, வாழ்க்கையில செம்மையாயிட்டாருங்க, 40,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, நேற்று ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாருங்க, லிங்க்டின் ப்ரொஃபைல்ல போட்டிருந்தாரு ஒருத்தர். சக்தி வந்து நீங்க ஒன்று ஷேர் பண்ணியிருந்தான், லைக் இஸ் வெரி ஓவர்வெல்ம்ட் வித் சம்படி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு மீன் மிஸ் பண்ற மாதிரி போஸ்ட் பண்ணிருந்தோம். ஃபாலோவர்ஸ்ல போய் பார்த்தா 40,000 ஃபாலோவர்ஸ். இது வச்சு என்ன பண்ண போறோம், இப்போ ஆள் இல்ல. அதே மாதிரி என்ஜிஓல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா குமரபர்வத அது கிடையாது, வெள்ளங்கிரி ஏறி இறங்குற அவர் நல்லா பேசிட்டு இருந்தாரு. முந்தின நாள் ஒரு 3-4 நாள் முன்னாடி வெள்ளங்கிரி ஏற போனாரு. 7 மலையில ஏதோ மலையில வந்து மூச்சு வாங்கி இறந்து போயிட்டாரு ஹார்ட் அட்டாக்ல. ஐ வாஸ் லைக், அதெல்லாம் எனக்கு பிரேக் த்ரூ.
என்னோட காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிற பையன் செகண்ட் இயர் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு பிரவீனை வந்து இறக்கும் போது எனக்கு அது பயங்கர பிரேக் த்ரூ. ஸோ இந்த டெத்து வந்து என்ன நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் அட்லீஸ்ட் என்ன மாத்தின விஷயங்கள், டெத்தை நான் பார்க்குறேன். டெத்து பார்க்கும்போது ரியாலிட்டி தெரியுது, யூ ஆர் கோயிங் டு டை, ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி. செகண்ட் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிற இயலாமையை பார்க்குறேன். அதாவது நிறைய பேர் வந்து கால் இல்லாமல் சில விஷயங்களை சூப்பராக பண்ணுவாங்க, கண் இல்லாமல் சூப்பராக பண்ணுவாங்க, அதே மாதிரி வாய் பேச வராது சூப்பராக பண்ணுவாங்க, காது கேட்காது சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் அது டிஃப்ரெண்ட் எபிள் தான் நான் பார்க்கல. எபிலிட்டி கண்டுபிடிக்கிறான்ல, ஏதோ ஒரு இடத்துல எபிலிட்டி கண்டுபிடிக்கிறான்ல, ஸ்பார்க் வருது இல்ல, அப்போ there is a hope, there is a scope to identify the ability that you have inside you. அப்ப அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஸ்டெப்பை வந்து அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு இவனை நீ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிக்கும். யாரோ ஒருத்தன் பண்ண முடியுதுன்னா உன்னால பண்ண முடியுன்ற ரெண்டாவது இன்ஃப்ளூயன்ஸ். மூணாவது வந்து என்னன்னா, தியரிட்டிக்கலா நிறைய கண்டென்ட் இருக்கும், நீ எல்லாத்தையும் எடுத்து நீ பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஒரு எல்லாமே உனக்கு ஒர்க் அவுட் ஆகிடும்ன்ற அந்த பின்பத்துலேருந்து வெளில வந்துரு. உனக்கு சிலது ஒர்க் அவுட் ஆகும்னா ஒர்க் அவுட் ஆகும், உனக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னா ஒர்க் அவுட் ஆகாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இது டைம் எடுக்கும், பட் ஆனால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜேர்னலிங் பண்ணினா அதை ப்ராக்டிஸ் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மூணு விஷயம் எனக்கு பர்சனலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெத்து பார்க்க ரியாலிட்டியோட டச் வச்சுக்கிட்டே இருக்கிறது. ரெண்டாவது, உன்னோட இயலாமை ஏதாவது ஒன்று சுற்றி இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க, அவங்கவுங்க வந்து அதில் எபிலிட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா உன்னாலே எபிலிட்டி பார்க்க முடியுன்றது ப்ரூவன் ஃபேக்ட். மூணாவது, ஜேர்னலிங் மூலியமா தெரிஞ்சுக்கிறது, ரியலைசேஷனுக்குள்ளேயே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ரியாலிட்டிக்குள்ள டச் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றது. இது மூணு வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம். உனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது, ட்ரை பண்ணி பார்க்க. அடுத்த செஷனுக்கு ஆக்சுவலாக நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து அடுத்த செஷன் ரொம்ப டீப்பான ஒரு டெக்னாலஜி பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். சைபர் செக்யூரிட்டியில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக்ஸ்குள்ளே நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட், அதனுடைய ஒரு ஷார்ட் ப்ரீஃப் மட்டும் நம்ம இப்போ பேசிட்டு அந்த செஷனை க்ளோஸ் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கலாம், பட் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப நான் பார்க்குறது நீங்கள் சொல்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணலாம். இதை பற்றி மட்டும் ஒரு 1 லைன் சொல்லுங்கள், அதோட நம்ம இந்த செஷனை வந்து ஓகே க்ளோஸ் பண்ணலாம். நீங்கள் எப்பவுமே 1 லைன் சொல்லுங்கள் அப்படின்னும் போது எனக்கு 1 லைன் என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய லைனாக இருக்கா. பட் இதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்னன்னு சொல்கிற கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கானா எனக்கு தெரியல. அதே மாதிரி இது என் வாழ்க்கையில் என்ன இம்பேக்டை கொடுத்துருக்குன்றத பற்றி என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் ஒரு வி ஸ்டார்டட் அ குரூப், லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்துக்குமே ஒரிஜின் அங்கே தான். 2016 வி ஸ்டார்டட் அ குரூப், வாட்ஸ்அப் குரூப், 3 people இருக்கிற குரூப். இன்னைக்கும் அந்த குரூப் ஏன் கிரியேட் பண்ணோம் அந்த பையனுக்கே தெரியல, மறந்துட்டான். அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட் யாரோ சூசைட் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொன்னான். டேய் அப்பெல்லாம் எனக்கு அது சூசைட்ன்றது பெரிய விஷயம். கூப்பிட்றான், பேசுவான், அவங்க ஏதாவது பேசி இது பண்ணான்னு சொல்லி நாங்கள் 3 பேருக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு சின்னதாக ஒரு குருகுலம் ஸ்டோரி ஒன்று அப்போ நான் படித்தது என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அது ரொம்ப பெரிய ஸ்டோரி ஆக்சுவலாக. அது கடைசியில் எண்டாம் தெரியும், அது ஒன்றுமே அந்த ஸ்டோரியில் ஒன்றுமே இருக்காது. ஐ மீன் ஒன்றுமே இருக்காதுனா எடுத்துக்க நிறையா இருக்கும், ஆனால் பார்க்கும்போது அந்த ஸ்டோரி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஸ்டோரியை வந்து 5 நாளுக்கு பிரிச்சு, டே 5 days டைம் கொடு, I'll share a story, read about it, என்ன நடக்குதுன்னு பாரு. ஒரு நாளும் கட் பண்ணி அந்த ஸ்டோரிஸ் போட்டுக்கிட்டே வந்தேன். அந்த 5 daysல இட் டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் லைஃப். வேற மாதிரி ஆயிட்டான் அவன். அப்புறம் சூசைடாவது மண்ணம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டு அவன் வேற லைஃப்லயே வேற டிரான்ஸ். அந்த பையன் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ வந்து ஐ தாட் லைக் ஷேரிங் அ ஸ்டோரி இம்பாக்ட்ஸ் அ லைஃப். அப்போ கிரியேட் அ குரூப் அண்ட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பப்ளிஷைஸ் பண்ணி எல்லாரையும் கூட்டு உள்ள போட்டாச்சு. அப்போ வந்து லிமிடேஷன் 200 பேர் என்னமோ தான் ஜாயின் பண்ண முடியும், 250 பேர் நினைக்கிறேன். எல்லாரும் ஃப்ளட் ஆயிடுச்சு, கண்டது கடிதையும் போட ஆரம்பிச்சாங்க, பிசினஸ் ப்ரொமோஷன் அது இதுன்னு. என்ன பார்க்குறோம், வாட் ஐ சி, வாட் ஐ ரீட், வாட் ஐ இன்பவுண்ட், இது வந்து பெரிய லெவலில் எனக்கு இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னா குப்பையை கொட்டாத. என்ன பார்க்கணும், என்ன படிக்கணும், என்ன நான் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறத நான் லிமிட் பண்ணுறேன். அப்போ இதை தான் பார்க்கணும், இதை தான் படிக்கணும், இதான் லிமிட் பண்ணணும். அந்த குரூப்பை ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு பண்ணுறோம். அதை கட்டமைப்பு பண்ண போதும் அது ஒரு ஷேப் வருது. அப்புறம் தான் மொட்டை மாடி சேர்ந்து. ஏன்னா 1 வருஷம் டிஜிட்டல்லையே வேலை பார்த்துருக்கோம். கேம் வைக்கிறோம், காக்னிட்டிவ் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணுறா, இதை யோசிரா, இப்படி யோசிரா, கொஞ்சம் நிதானப்படுத்துறா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். எல்லாத்தையும் டெக்னாலஜி மொபைல்லேயே எவ்வளோ லைக் பண்ணிருக்க. வா நேராக வா மீட் பண்ணலான்னு மொட்டை மாடி சந்திப்பு 2018 ஜூன்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போது இந்த டிரான்சிஷன் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் அந்த புக்கு சீக்ரெட்டுன்னு ஒரு புக்கு, அந்த டைமில் அந்த புக்கு படித்தேன். அதே என்ன அந்த டைமில் ஏதோ ஒன்று பண்ணிச்சு. அப்போ இதுக்கு பேர் லா ஆஃப் அட்ராக்ஷனே வச்சிடும் சொல்லி அப்படி பேர் வச்சது தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் குரூப்போட பேர். பட் இதை தாண்டி அதோட ஐ மீன் நிறைய பேர் சொல்கிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனா நீ எதை நோக்கி போறியோ அது உன்னை நோக்கி வரும் அப்படின்ட்டு. அது வந்து என்னோட லைஃப்பில் நடந்துருக்குதுன்றதுனால நான் அதை நம்புறேன், அவ்வளோதான். மற்றபடி
சிஸ்டமா, பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அனுபவ ரீதியா ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், பழகுறேன், அது வேணும்னு கேட்கறேன்னா அதுக்கு எனக்கு கிடைக்குதுன்றத நான் நம்புறேன். இது எப்படி நான் பாக்குறேன்னா, என்னுடைய ஹேபிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் காமனா வந்து என்னுடைய ஒரு காலேஜ் டேஸ்ல இருந்தே வந்து காலேஜ் படிப்பை தாண்டி நான் வந்து பர்சனலா ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். என்னுடைய ஒரு மென்டார் ஒருத்தர் வந்து புக் கொடுத்தாரு. அந்த புக் படிக்க ஆரம்பிச்சதுல நான் நிறைய புக்ஸ் நானா வாங்கி வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். அதுல திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு ஒரு புக், நெப்போலியன் ஹில். அதுல வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, பவர் ஆஃப் மைண்டை பத்தி சொல்லியிருப்பாரு. மாஸ்டர் மைண்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. அந்த மாஸ்டர் மைண்டுங்கிறது என்னன்னா, ஒருத்தருடைய பவர். இப்போ நான் ஒரு விஷயத்த திங்க் பண்றேன், எனக்கு ஒரு கோல் இருக்கு, அந்த கோலுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப சிமிலர் கோல் இருக்கக்கூடிய இல்ல அந்த கோலை காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கோல் வச்சிருக்கிற இன்னொரு பர்சனை நம்ம மாஸ்டர் மைண்டா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு சேர்ந்து திங்க் பண்றப்ப பவர் ஆஃப் மைண்ட் வந்து மல்டிப்ளை ஆகுது. ஸோ இது நம்ம நினைச்ச விஷயத்த சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இன்னும் சரியான டைரக்ஷன்ஸ்ல போறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றத கத்துக்கிட்டேன் அதுல. ஸோ அப்பத்துல இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு விர்ச்சுவல் மாஸ்டர் மைண்ட் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே நான் ஒரு மாஸ்டர் மைண்ட். ஸோ எனக்கே ஒரு இன்னொரு வெர்ஷன் ஆஃப் மாஸ்டர் மைண்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். என் மைண்ட்ல ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், ஓஹோ யூ ஹேவ் டு திங்க் லைக் திஸ், யூ ஹேவ் டு ஒர்க் லைக் திஸ். ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் உங்களையும் நான் பாக்குறேன். கைண்ட் ஆஃப் ஒரு நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா நான் உங்களை பாக்குறேன். ஸோ சதீஷை நீங்க வந்து எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு 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 அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குற சதீஷை வந்து நீங்க மீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. சதீஷ் வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல கண்டிப்பா வாலண்டியர் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஈவெண்ட்டா இருக்கலாம், ஒரு டெக் ஈவெண்ட்டா இருக்கலாம், ஸ்பெசிஃபிக்கா சைபர் செக்யூரிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு சோஷியல் காஸ்க்கான ஒரு ஈவெண்ட்டா இருக்கலாம். அந்த ஈவெண்ட்ல நீங்க வந்து ஸ்டேஜ்ல கூட பார்க்க முடியாது ஈஸியா. பட் ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட்டுக்காக ஒரு வாலண்டியரிங் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபைனலா ஸ்டேஜுக்கு வாங்கினாலும் பின்னாடி போய் ஓரமா இருந்து பாரு தவிர வந்து ஃபேஸ் அதிகமாக காமிச்சிக்க விருப்பப்பட மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சதீஷோட ஃபர்தராக பேச போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, மிக்க நன்றி.